So hi all, I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials which came in the Hindu in the last week, and we'll be discussing those editorial for the mains point of view. So நம்ம initiative main aim என்ன அப்படின்னா, whatever point you are reading in the Hindu editorial or in the newspapers, it should be reflecting in your answers. ஸோ பொதுவாக வந்து எடிட்டோரியலில் வர மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் வந்து ஃபிலிம்ஸ் ரெலவெண்ட்டாக இருந்தாலும் மெயின்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், ஏன்னா நிறைய ஒப்பீனியன் வரும். ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் மஸ்ட் பி ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் ஆன்சர் ரைட்டிங். ஸோ அந்த ஆன்சர் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்காக தான் இந்த இனிஷியேட்டிவ், சரியா? ஸோ வில் பி ஹெல்பிங் யூ டு சூஸ் அன் எடிட்டோரியல், சூஸ் த ரைட் எடிட்டோரியல் விச் இஸ் ரெலவென்ட் ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ ஒரு வீக்கில் நமக்கு 20 to 30 எடிட்டோரியல்ஸ் வருது. டெய்லி 4 எடிட்டோரியல் வருதுன்னா ஒரு வாரத்தில் 20 to 25 எடிட்டோரியல்ஸ் வரும். எக்ஸ்பிரஸ் சேர்த்தா இன்னும் நிறைய இருக்கு. பட் அவ்வளோ எடிட்டோரியல் எல்லாமே நம்ம படிச்சு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. வாரத்துக்கு 5 போதும். We are just choosing 5 and remembering the points which is given in that, so that it comes in handy during our mains preparation. Many people will not know how to choose an editorial. That is one issue. Many people will not know which point to note it down, which point is relevant in mains answer writing and which point is not relevant. So choosing the editorial and helping you to identify the relevant point for the answer writing, இதான் இதோட 2 மெயின் அப்ஜெக்டிவ். இதை தாண்டி even if you read the editorial, you will not understand the editorial for the beginners. Many beginners will never understand it because you don't know a lot of background information, because you didn't attend a lot of subjects. So அப்போ இதோட அடுத்த அப்ஜெக்டிவ் என்னதுன்னா, டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அஸ் அ ஹோல். ஒரு சில பேக்ரவுண்ட் கான்செப்ட் தெரிஞ்சாதான் அந்த கான்செப்டே புரியும். ஸோ அப்போ அந்த பேக்ரவுண்ட் கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கான்செப்டை ஃபுல்லாக புரிய வைப்போம். ஸோ பிரைமரி திங் இஸ் டு ஐடென்டிஃபை an editorial, choose the relevant points and to give a conceptual clarity regarding the topic. இதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ஸோ இது வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுனால இது மெயின்ஸ் ஓரியன்டா இருக்கு. இது மெயின்ஸ் ஓரியன்டட் இனிஷியேட்டிவ்னா மெயின்ஸ் we are going to write. ஸோ சின்ஸ் we are going to write அப்படிங்கிறதுனால you are also expected to write down the notes from this initiative. ஸோ நீங்க வந்து நான் ஒரு பிடிஎஃப் போடுவேன், பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிடிஎஃப் வந்து உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ்ல இன்னொரு பிடிஎஃபா நீங்க அதை வச்சுக்காம நீங்க என்ன பண்ணணும்னா, you have to take notes in your own handwriting from this initiative. Listen to the story, note down whatever you feel relevant, then go home and reorganize the points. நீ வீட்டுக்கு போயிட்டு அதை ரீஆர்கனைஸ் பண்றப்போ அது ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், ரெலவென்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இதுக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்க. லாஸ்ட் வீக் வந்து we discussed one approach. இன்னொரு அப்ரோச் என்னன்னா, கிளாஸ்ல தோன்றதெல்லாம் எழுதிடலாம், என்னென்ன தோணுதோ எல்லாமே எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, then they are again revisiting all those things and taking only 5 to 6 points whichever is relevant. கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு ஃபுல் பேஜ் எழுதினாலும் ஃபுல் பேஜ் ஒரு ஆர்டிகலுக்கு ஒரு ஃபுல் பேஜ்னா அப்போ 5 பேஜ் நோட்ஸ் வந்துருக்கு. அப்போ வீட்டுக்கு போயிட்டு அதை என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஆர்டிகலையும் ஒரு ஹாஃப் பேஜுக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அது வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கு, பாயிண்ட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் படிச்சாதான் மெயின்ஸ்ல யூ கேன் ஏபிள் டு ரெப்ளிகேட். ஸோ தட் இஸ் தி பர்பஸ். நீங்க நிறைய பேர் நியூவா இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் வாட் இஸ் திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் ஆல் அபவுட், அண்ட் நவ் அண்ட் தென் வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஃபார் தி ஆன்லைன் பீப்புள் ஆல்சோ. மெனி நியூ வியூவர்ஸ் வில் கம். ஸோ அதனால இந்த இனிஷியேட்டிவ் பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். என்னது சொன்னதே சொல்லிட்டு இருக்காருன்னு நினைப்பீங்க, நியூவா இருக்கிற நிறைய பேருக்காக ஐம் ஜஸ்ட் டெல்லிங், சரியா? ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி செஷன். இந்த இனிஷியேட்டிவ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ see the description box, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா there is a PDF called Editorial Reserve அப்படிங்கிற ஒரு PDF இருக்கும். அந்த PDF ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இது வந்து 127th எடிஷன். அப்போ லாஸ்ட் 125 எடிஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண 350 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் எடுத்து அதை சிலபஸ் வாரியா பிரிச்சிருக்கேன், பேப்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு. உங்களுக்கு நாளைக்கு இப்போ ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது டாபிக் படிக்கிறீங்க, அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் வேணும். இப்போ எலக்ட்ரல் பாண்ட் பத்தி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணி எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா எந்த வீக்ல நான் அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் நம்பர் காட்டும். அந்த வீக் வீடியோ நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல யூ கேன் கெட் தி எக்ஸ்பிளேஷன். ஒரு ½ hour நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு மோஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் whichever is relevant for this preparation அந்த ஒரு PDF குள்ள இருக்கும். இப்போ உங்களுக்கு சடனா இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் தெரியணும் ஐஆர்ல அப்படின்னா நீங்க இந்தியா சைனா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சைனா பத்தி எங்க பேசியிருக்கேன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ரயில்வேஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா ரயில்வேஸ் அப்படின்னு அதில் சர்ச் பண்ணீங்கன்னா நான் 126 எடிஷன்ல ரயில்வேஸ் பேசியிருப்பேன். நீங்க 126 ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ரயில்வேஸ் பத்தின எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 2 years 2.5 yearsல வந்து முக்கியமான டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் டச் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாத்த பத்தின ஐடியாவும் யூ வில் கெட் ஓப்பனிங் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பிரீஃப் ஐடியா. மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் எடிட்டோரியல் ரிசர்வ். ஸோ இது வந்து தீபாவளியோட ஈவ், அதனால ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஸோ தீபாவளி ஸ்பெஷல் எடிஷனா நம்ம வந்து இன்னைக்கு செஷனை வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், சரியா? So with this note, we will start the today's session. Am I audible to all? Start the session. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 5 editorials இதுதான். First one is about the multi-member proportional voting.
Multi-member proportional voting is a type of voting system which is followed in New Zealand. இந்தியாவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்றோம். ஸோ இந்தியாவோட ஓட்டிங் சிஸ்டம்க்கும் நியூசிலாந்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, வாட் இஸ் த கம்பேரிசன் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா, we are comparing our voting system with the New Zealand's voting system. ரெண்டாவதுல வந்து நெட் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற இந்த இஷ்யூ பத்தி இந்த வாரம் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இஷ்யூ கால் நெட் நியூட்ராலிட்டி அண்ட் ஹவு இட் வில் அஃபெக்ட் தி ஃப்ளோ ஆஃப் டேட்டா அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். நெட் நியூட்ராலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். நம்ம வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்தோம். we just discussed about that in class and there was an editorial. நம்ம இப்பதான் வந்து ரீசெண்டா வோடோஃபோன் கேஸையும் கேரன் எனர்ஜி கேஸையும் முடிச்சு வச்சோம். இப்போ மூணாவதா அடுத்த புது கேஸ் ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் அதை பத்தி தான் இன்னைக்கான எடிட்டோரியல். ஸோ அது என்னங்கிறது பார்ப்போம். சரியா? Fourth editorial is about the much talked out topic in the last week, that is 70-hour work week. So Infosys உடைய founder வந்து he gave a statement that youth should work for 70 hours a week, then only we can achieve development. ஸோ அப்படி அவர் சொன்ன அந்த சஜஷன்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன அண்ட் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் தான் வந்தது. கிரிட்டிசிசம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் தி டிகேட். ஸோ லாஸ்ட் 1 yearல கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் சோ மெனி ஸ்டெப்ஸ் டு பூஸ்ட் தி எக்கானமி. ஸோ நம்ம லாஸ்ட் 3 ஜிடிபி சீரிஸ் பார்க்குறோம். ஜிடிபி சீரிஸ்ல வந்து லாஸ்ட் 2 weeks வந்து நம்மளோட ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, எக்கனாமில என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த எடிட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவர் எக்கானமி. ஸோ லாஸ்ட் 2 weeks நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பார்த்தோம், இன்னைக்கு பாசிட்டிவ் பார்த்தோம். அப்போ இந்த 3 எடிட்டோரியலும் நீங்க கிளப் பண்ணும்போது இந்தியன் எக்கானமியோட பாசிட்டிவ்ஸும் தெரிஞ்சது, நெகட்டிவ்ஸும் தெரிஞ்சது. உங்களுக்கு புரியுதா? Now you are getting equipped with the points to write in the mains answer writing. So this is the purpose of this initiative. So அந்த GDP சீரிஸ்ல மூணாவதா இந்த வாரம் we are going to see the important reforms that happened in the last decade. So and it is written by Chief Economic Advisor of Government of India, Ananda Nageswaran தான் எழுதியிருக்காரு. நேத்திக்கு வந்து எடிட்டோரியல் ஹிந்துல. ஓகே, so we'll start the session. ஸோ எந்தெந்த டேட்ல அந்த எடிட்டோரியல் வந்திருக்குன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி நியூசிலாண்ட்ஸ் ஓட்டிங் சிஸ்டம். ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ் இந்தியாவில் வந்து நமக்கு இருக்கிற ஓட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் அப்படிங்கிற சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து நம்ம என்ன பண்றோம், 540 கான்ஸ்டிடியூன்சிஸா பிரிக்கிறோம். நம்மளோட இந்தியா ஃபுல்லாத்தையும் நம்ம 542 கான்ஸ்டிடியூன்சிஸா பிரிச்சுட்டு ஒரு கான்ஸ்டிடியூன்சிஸ்லயும் எலெக்ஷன் நடத்தணும். ஒரு கான்ஸ்டிடியூன்சிலையும் ஒரு 5 பேர் 10 பேர் எலெக்ஷன் நிற்பாங்க. அதுல யார் ஹையஸ்ட் ஓட்டு வாங்குறாங்களோ தே வில் பி செலக்டட் அஸ் தி மெம்பர் ஆஃப் தட் கான்ஸ்டிடியூன்சி. எம்பியா செலக்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட் இருக்கு, பார்லிமெண்ட்ல 540 சீட்ஸ் இருக்கு. 540 seats represent the entire India. Entire India is divided into 540 seats, and each seatல ஒரு MP நம்ம choose பண்ணுவோம். How we are choosing it? In each constituency there will be 5 to 10 MP standing in the election. ஸோ 10 பேர் ஒரு கான்ஸ்டிடியூன்சில, இப்போ நம்ம இருக்கிறது சென்ட்ரல் சென்னை, சென்ட்ரல் மத்திய சென்னை கான்ஸ்டிடியூன்சில ஒரு 10 பேர் எலெக்ஷன் நிற்பாங்க. அதுல எந்த எம்பி இஸ் கெட்டிங் ஹையஸ்ட் ஓட்டோ தே வில் பி chosen as member of parliament. So we are having Dayanathy Maran as our MP. So last electionல அவர் தான் வந்து அதிக ஓட்டு ஜெயிச்சாரு. So he is the MP. So அது மாதிரி ஒரு தொகுதியில இருந்தும் will be having the member of parliament who will be representing that particular constituency in the parliament. சரியா? ஸோ இந்த மாதிரி 540 பேரும் பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபாக்கு போவாங்க. அண்ட் இந்தியாவில் இதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடியூன்சில 10 பேர் நிக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது மத்திய சென்னை, சரியா? சென்ட்ரல் சென்னை அப்படின்னு இருக்கும். சென்னையை நான் 3 பிரிப்போம், நார்த் சென்னை, சவுத் சென்னை, சென்ட்ரல் சென்னை அப்படின்னு. இப்போ திருச்சி கான்ஸ்டிடியூன்சி, மதுரை கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு பிரிப்போம். நீலகிரிஸ் கான்ஸ்டிடியூன்சி, சிதம்பரம் கான்ஸ்டிடியூன்சி, கன்னியாகுமரி கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு இருக்கு. ஒரு கான்ஸ்டிடியூன்சிலையும் ஒரு 10 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா, இதுல ஹையஸ்ட் ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர், மிச்சவங்க எல்லாருமே லூசர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் நிக்கிறாங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறவர் 20% ஓட்டு ஜெயிக்கிறார். 20% ஆஃப் தி ஓட்ஸ் தான் ஜெயிக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூன்சில 100 பேர் இருக்காங்க, 100 பேர் தான் அந்த கான்ஸ்டிடியூன்சில ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் 20 ஓட்டு வாங்குறாரு, மிச்சம் இருக்கிற 80 பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த 9 பேருக்கு ஸ்பிளிட் பண்ணி போடுறாங்க. ஒருத்தர் 10, ஒருத்தர் 11, ஒருத்தர் 12, ஒருத்தர் 8, ஒருத்தர் 9ன்னு எடுக்கிறார். ஸோ மிச்சவங்களோட எல்லாரோட ஓட்டு சேர்த்தா 80 ஓட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறவருக்கு 20 ஓட்டு கிடைக்குது. ஸோ whoever gets the maximum vote they will be chosen, but that person is representing only 20% of the people. கரெக்டா? மிச்சம் 80% ஆஃப் பீப்புள் அவருக்கு ஓட்டே போடல. அதே மாதிரி 50% ஆஃப் தி ஓட்டு வாங்கினாதான் வின்னர்னு இல்லை. ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்னா என்ன அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க வின்னர். அதுதான். ஸோ இந்த 100 பேர் ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சவருக்கு 20 ஓட்டு தான் கிடைச்சாலும் மிச்சம் 9 பேருக்கு கம்மி நம்பர் கிடைச்சதுனால மேக்சிமம் கிடைச்சவர் வின்னர் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் வின்னர் பாத்தீங்கன்னா 20% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ஸோ 20% ஆஃப் தி ஓட்டு வாங்கினா கூட நீங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ 20% ஆஃப் தி ஓட்டு வச்சுக்கிட்டு கூட யூ கேன் வின், பட் யூ only 20% ஆஃப் பீப்புள் voted ஃபார் யூ. பட் ரிமைனிங் 80% தேர் ஓட்ஸ் ஆர் பிகமிங் வேஸ்டட். கரெக்டா? அவங்களோட ஓட்டு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. ஏன்னா அவங்க வேற கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்றாங்க பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ப்ரையாரிட்டிஸ், பட் தட் இஸ் நாட் பீங் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ இப்படி இருக்கிறதுனால பீப்புளுக்கு இப்போ என்ன ஆயிடுது, 80% மக்களுக்கு என்ன ஆயிடும், நம்ம இவருக்கு செலக்ட் பண்ணவே இல்லையா, நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தானே இருக்கும். ஸோ பட் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம்ல இதான் பிரச்சனை.
பட் இதே இந்தியாவில் நம்ம அடாப்ட் பண்றோம்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் வே. சிம்பிள் வேல என்ன, 10 பேர் நிக்கிறாங்க, அதிகமான ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணுவோம், யாருக்கு அதிகமான ஓட்டோ அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறோம். ஈஸியா எலெக்ஷன் ரிசல்ட் போட்டுடலாம். இந்தியா மாதிரி ஒரு 1.4 பில்லியன் பீப்புள், 140 crore பீப்புள் இருக்கிற நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சிஸ்டம் தான் இருக்கணும். பிளஸ் லிட்ரஸி ரேட்டும் நம்ம பெருசா டெவலப் ஆகல இண்டிபெண்டன்ஸ் அப்போ. ஸோ லிட்ரஸி ரேட்டு கம்மியா இருக்க நாட்டுக்கு திஸ் வில் பி தி பெட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி வி சோஸ் திஸ் சிஸ்டம். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், எவ்ரி ஒன் கேன் கம் அண்ட் ஓட். அகைன் இதுல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பார்ட்டி சிஸ்டம்க்கு இதுதான் ஃபேவரபிளான ஒரு சிஸ்டம். ஏன்னா எவ்ரி பார்ட்டிக்கு தே வில் பி கெட்டிங் தி சீட். ஸோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுனால வி சோஸ் தி சிஸ்டம். பட் திஸ் சிஸ்டம் இஸ் ஹேவிங் த ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்பர் 1, வெறும் 20% ஓட்டு வாங்கிட்டே ஒருத்தரால எம்பி ஆயிட முடியும். மிச்சம் 80% அவரை சூஸ் பண்ணவே இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் எடுத்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து they would have got roughly 38% of the vote. சரியா? காங்கிரஸ் would have got 19% of the votes. இந்தியாவோட டோட்டல் ஓட்டிங் பர்சன்டேஜ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி கிடைச்சது 38% தான், காங்கிரஸ் கிடைச்சது 19% தான். உங்களுக்கு புரியுதா? பட் இவங்க 2 பேர் தான் இந்தியாவில் இருக்க 2 முக்கியமான பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். தட் இஸ் நாட் ஈவன் கமிங் ஃபார் 50, ரஃபா வந்து 55% தான் வருது, பாதி தான் வருது. இவங்கள தான் நம்ம வந்து மெயின் பார்ட்டின்னு சொல்றோம். அதுவும் ஜெயிச்ச பார்ட்டிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்குதுன்னு பார்த்தா 38% ஆஃப் தி ஓட்ஸ் தான். பட் அவங்க எவ்வளவு சீட்ஸ் ஜெயிச்சாங்க? 303 சீட் அவுட் ஆஃப் 540. So how many seats they are representing now? நம்ம கால்குலேட்டர் வச்சுக்கலாம், அப்பதான் வந்து டக்கு டக்குன்னு போட முடியும். ஏன்னா யோசிச்சுட்டு மனக்கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. 303 டிவைடட் பை 540 அப்படின்னா இருங்க 56. So they won 303 seats. Anna BJP won 303 seats. How many seats Congress won? Congress won some roughly 48 seats நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா பிஜேபி ஹேஸ் only 38% of the votes. 38% of the votes வச்சுக்கிட்டு they are able to win 56% of the seats. உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி 19% ஓட் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து they not even, இப்போ 19 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சீட்ஸ்னா நம்மளோட டோட்டல் வந்து 540. 540ல இப்போ 19, இப்போ வந்து 48 டிவைடட் பை 540 அப்படின்னு போட்டா இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி 8.8%. காங்கிரஸ் வந்து 19% ஓட் ஜெயிச்சிருக்காங்க. 19% ஆஃப் தி ஓட்ஸ் ஜெயிச்சாலும் அவங்க 8.8% ஆஃப் தி சீட்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. அத்தனை கான்ஸ்டிடியூன்சிஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கம்மி நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஓட் ஷேர் இருந்தாலும் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் கிடைக்குது, அதிக பர்சன்டேஜ் ஆஃப் தி ஓட் ஷேர் இருந்தாலும் கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் தி சீட்ஸ் கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல இருக்க இஷ்யூ. இது எல்லா வருஷமும் நடக்கும். இந்த வருஷம் மட்டும் 2019 எலெக்ஷன்ல தான் இப்படி இருக்குன்னு இல்ல. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தாலும் டிஎம்கேக்கு அப்படிதான் இருக்கும். டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கும் 10% தான் ஓட்ஸ் கேப் இருக்கும். பட் டிஎம்கே 150 சீட்ஸ், ஏடிஎம்கே only 70 சம்திங். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆயிடுது, பர்சன்டேஜ் ஆஃப் தி ஓட்டுக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒன்லையும் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஷேரா இருக்கு. இதுல இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஃபர்ஸ்ட் வந்தாலே வின் அப்படின்னு சொல்றதுனால they are able to represent with the less number of seats. So இதனால என்ன ஆகுது, every people's vote is not being counted and people are feeling that their vote is getting wasted. So இதுக்காக தான் ப்ரொபோஷனல் சிஸ்டம் அப்படிங்கறது ஒன்று கொண்டு வரும். ப்ரொபோஷனல் சிஸ்டம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூன்சி பேஸ்டா இல்லாம என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சியும் எலெக்ஷன்ல நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சுட்டு அவங்க எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்களோ அத்தனை சதவீதம் சீட்டு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ ப்ரொபோஷனல் சிஸ்டம் இந்தியால இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, பிஜேபிக்கு 38% ஆஃப் தி சீட்ஸ் தான் கிடைச்சிருக்கும், காங்கிரஸ்க்கு 19% ஆஃப் தி சீட்ஸ் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ பிஜேபி would have got the 38% of seats. ஸோ நமக்கு வந்து ஸோ பிஜேபிக்கு வந்து அப்போ வந்து they would have got 205 seats. 303 கிடைச்சிருக்காது, 205 தான் கிடைச்சிருக்கும். காங்கிரஸ்க்கு 19% கிடைச்சிருக்கும். 19% தான் ரஃப்லி 95 சம்திங். உங்களுக்கு புரியுதா? ஸோ ப்ரொபோஷனல் சிஸ்டம்ல என்ன இருக்குன்னா, எத்தனை சதவீத ஓட் நீங்க ஜெயிக்கிறீங்களோ அத்தனை சதவீதம் சீட்ஸ் கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்ல என்ன ஆயிடுது, கான்ஸ்டிடியூன்சி பேஸ்டா இருக்கிறதுனால நீங்க கம்மி ஷேர் ஓட்டு ஜெயிச்சாலும் அதிகமான சீட்ஸ் வின் பண்ணலாம். 38% ஆஃப் தி ஓட்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் 56 சீட்ஸ் வந்து உங்களால் வின் பண்ண முடியுது இந்த என்டையர் கான்ஸ்டிடியூன்சி. ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு தான் we are bringing in the proportional representation system. உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் நியூசிலாந்துல ஃபாலோ பண்ற மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிற இந்த சிஸ்டம். மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி சிஸ்டம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட் அஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இங்க வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூன்சி பார்லிமெண்ட் வந்து 100ன்னு எடுத்துக்கலாம், 100 சீட்ஸ்ன்னு வச்சுப்பாங்க. அதுல அந்த கண்ட்ரில மொத்தம் வந்து இப்போ நம்ம ஒரு இமேஜினரி கண்ட்ரில இருக்கும். இந்த இமேஜினரி கண்ட்ரீஸ்ல மொத்தம் 70 கான்ஸ்டிடியூன்சி இருக்கு, 70 சீட். 70 சீட் இருந்தாலும் பார்லிமெண்ட்ல 100 சீட்ஸ் இருக்கும். அப்ப புரியுதா? 70 சீட் வந்து டைரக்டா எலெக்ட் ஆயிட்டு வர எம்பிஸ்க்கு. மிச்சம் 30 சீட் யாருக்கு அப்படின்னா பார்ட்டி கேன் நாமினேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
சரியா? இதான் வந்து மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி. ஸோ மல்டி மெம்பர் ப்ரொபோஷனல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்ட்ரியில 70 கான்ஸ்டியூ இப்போ இந்தியாவில் 545 கான்ஸ்டிடியூன்சி இருக்குன்னா பார்லிமெண்ட்ல 540 சீட்ஸ் தான் இருக்கு. ஆனா மல்டி மெம்பர்ல எப்படி இருக்குன்னா 70 சீட்ஸ் இந்த கண்ட்ரியில இருக்குன்னா பார்லிமெண்ட் ஆனா 100 சீட்ஸ் இருக்கும். மிச்ச 30 சீட்ஸ் எங்க இருந்து வருதுன்னா ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா 70 சீட்ஸ் வந்து டைரக்டா மக்கள் வந்து சூஸ் பண்ண போறாங்க அந்தந்த தொகுதிக்கான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். மிச்ச 30 சீட்ஸ் எப்படி ஃபில் ஆக போகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஓட் ஷேர், அவங்களோட ஓட் ஷேருக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷனேட்டா சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த கண்ட்ரியோட எலெக்ஷன்ல 3 அரசியல் கட்சி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. சரியா? எவ்ரி பீப்புள் வில் பி கிவன் 2 votes. நம்மளாம் ஒரு ஓட்டு தானே போடுறோம், அவங்க ஊர்ல 2 ஓட்டு போடுவாங்க. ஒரு ஓட் பேர் வந்து பார்ட்டி ஓட், இன்னொரு பேர் வந்து எலக்ட்ரல் ஓட், எலக்டரேட் ஓட் அப்படின்னு 2 ஓட்டு இருக்கும். பார்ட்டி ஓட்னா என்ன அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து ஒரு சிலருக்கு ஒரு பார்ட்டி பிடிச்சிருக்கும், அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க தொகுதியில நிக்கிற அந்த ஆளை பிடிக்காது. அந்த ஆள் வந்து ஏதோ ரவுடியா இருந்திருப்பாரு, ஒரு ஒரு பெரிய பேர் இருக்கிற ஒரு ஆளா இருக்க, வர்த்தான ஒரு கேரக்டரா இருக்காது. ஆனா அந்த கட்சி அவருக்கு தான் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், ஆனா இந்த ஆளை பிடிக்கல. ஆனா நம்ம ஊர்ல என்னவா இருக்கு, நமக்கு அந்த கட்சி பிடிச்சிருக்கிறதுனால இப்போ மோடியை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்தினால பிஜேபிக்கு போடுவாங்க. அந்த தொகுதியில யார் நிக்கிறான்னு பார்க்க மாட்டாங்க. ஸ்டாலினை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக, இல்ல டிஎம்கே பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போடுவாங்க. அங்க யார் எம்எல்ஏவா நிக்கிறாங்கிறது பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா ராகுல் காந்தி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸுக்கு போடுவாங்க. அங்க நிக்கிற காங்கிரஸ்காரர் சரியான ஆளா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. சோ இப்போ நமக்கு என்ன ஆகுது, நமக்கு பார்ட்டி பிடிக்குது ஆனா பர்சனை பிடிக்கல. அப்படிங்கிற போது நம்ம வந்து வேற வழி இல்லாம அந்த பார்ட்டி பிடிச்சிருக்கிறதுனால அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட வேண்டியதா இருக்கு. இதனால என்ன நடக்குதுன்னா, அந்த பர்சனுடைய கேரக்டர், அவருடைய எத்திக்ஸ், அவருடைய மாரல்ஸ், சரி ஓகே, இப்போ எங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பர்டிகுலர் பர்சனுடைய வர்த்தை நம்ம பாக்குறது இல்ல. we are not checking whether that person is worthy or not. we are just putting the votes because we like the party. இதனால என்ன ஆயிடுது, பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த கேண்டிடேட்ஸ் இருக்காருல்ல, கேண்டிடேட்ஸ் சரியான ஆளை சூஸ் பண்ணணுங்கிறதுல ஃபோக்கஸ் இல்லாம இஷ்டத்துக்கு வர்றவனுக்கு எவன் பணம் தரானோ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஹூ எவர் இஸ் கிவிங் மோர் மணி அவங்களுக்கு சீட்டு கொடுத்துறது. ரவுடியா இருப்பாங்க, இதுவா இருப்பாங்க, அவங்க எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பாஸ்ட்ல பெரிய கிரிமினல் கேசஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. பணம் நிறைய கொடுத்தியா அவனுக்கு சீட்டு. ஏன்னா ஓட்டு அவங்களுக்காக போட போறது இல்லை, மோடிக்காக போட போறாங்க, இல்ல ஸ்டாலினுக்காக தான் போட போறாங்க. அந்த தொகுதியில நிக்கிறவங்க போட போறது இல்லை. அப்படிங்கறதுனால இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலயே ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்ல ப்ராப்ளமா இருக்கு. பட் இந்த சிஸ்டம்ல என்ன ஒண்ணுகள் கிடைக்கும் அப்படின்னா, 2 ஓட்டு. ஒன்னு பார்ட்டிக்கு ஓட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க, போனீங்கன்னா 2 ஓட்டு சூஸ் பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி ஓட்டுல எந்த பார்ட்டி வேணுமோ அந்த பார்ட்டிக்கு சூஸ் பண்ணலாம். 2வது ஓட்டு எதுக்குன்னா எலக்ட்ரேட் ஓட். எலக்ட்ரேட் ஓட்ல என்ன இருக்குன்னா, உங்க தொகுதியில நிக்கிற மெம்பர்ஸ் நிப்பாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி, உங்களுக்கு பிடிச்ச பர்சனே அந்த தொகுதியில நிப்பாட்டிருந்தாங்கன்னா நீங்க 2 ஓட்டும் ஒரே இதுக்கு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த பார்ட்டி பிடிச்சிருக்கும், ஆனா தொகுதியில வந்து ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கிற ஒரு பர்சனை வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த பார்ட்டி பிடிக்கும், பட் இப்படிப்பட்ட ஒருத்தனை இங்க நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆயிடுது, அந்த பர்சன் நீங்க போட விரும்பல. அப்படிங்கிற போது உங்க பார்ட்டி ஜெயிக்கணும், சென்ட்ரல்ல உங்க பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிறனால உங்க பார்ட்டிக்கு போட்டுறீங்க. ஆனா உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்களை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? வேற அதர் கட்சியில ஒருத்தர் ஜென்யூனான பர்சன் நிக்கலாம், இல்ல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா ஒருத்தர் ஜென்யூனான பர்சனா நிக்கலாம், இல்ல எதிர்கட்சி உங்களுக்கு பிடிக்காத கட்சியா இருந்தாலும் நல்ல ஜென்யூன் கேண்டிடேட்டா போட்டிருப்பாங்க, அவரும் நிக்கலாம். சோ நீங்க அவருக்கு ஓட்டு போட்டுக்கலாம். சோ உங்களுடைய பார்ட்டிக்கு நீங்க ஒண்ணு போட்டீங்க, அதே மாதிரி உங்களோட பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு உங்களால போட முடியும். சோ யூ கேன் ஓட் ஃபார் போத் பார்ட்டி அண்ட் கேண்டிடேட்ஸ். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, பார்ட்டி ஆர் ஃபோர்ஸ்ட் டு கீப் கேண்டிடேட்ஸ் ஆஃப் வர்த் மெரிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வருது. இப்போ இதுல எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஓட் எடுத்துப்பாங்க. பார்ட்டி ஓட்னா 3 பார்ட்டி நிக்குதுன்னா 3 பார்ட்டியும் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறது பார்ப்பாங்க. இப்போ பார்ட்டி ஏ வந்து இப்படி வச்சுக்கலாம், பார்ட்டி ஏ வந்து 40% ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க, பார்ட்டி பி வந்து 30% ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க, பார்ட்டி சி வந்து 20% ஓட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 40 + 30 70 20 இன்னும் 10% இருக்கு. 10% இன்னும் ஒரு சில சின்ன பசங்க ஜெயிச்சிருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரி 3 பார்ட்டியும் பார்ட்டி ஓட்டுல இத்தனை வந்துருச்சு அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பார்ட்டிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கோ அத்தனை பர்சன்டேஜ் சீட்டு இந்த 100ல இருக்கும். which means that party A will surely get 40 seats, party B will surely get 30 seats, party C will surely get 20 seats. உங்களுக்கு புரியுதா? சோ எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான சீட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. சோ அதனால ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஊர்ல என்ன ஆயிடுச்சு, பிஜேபி காட் 38% votes but they are having 56% seats. அப்படி நடக்காது. 38% ஓட்டா 38% சீட்டு தான். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் நடக்கும். நம்ம இந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு 40% ஓட்டு தான் இருக்கும், 37 ஏதோ. ஆனா they would have got the maximum number of seats. அப்படி இல்லாம ப்ரொபோர்ஷனேட்டா கொடுப்பாங்க. சோ அப்போ 3 பார்ட்டிக்கும் அந்த ரெப்ரசன்டேஷன் வந்துருது. இது முதல் ஓட்டு படி 3 பார்ட்டிக்கு எத்தனை சீட்ஸ் வந்து வரப்போகுதுங்கிற நம்பர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு 40 சீட், இவங்களுக்கு 30 சீட், இவங்க 20 சீட். சரியா? இப்போ நம்பர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2வது ஓட்டுக்கு வரும். 2வது ஓட்டு தான் எலக்ட்ரேட் ஓட். இங்க என்ன சொல்லிட்டோம்,
எலக்ட்ரேட் ஓட்னா இந்த 70 கான்ஸ்டிடியூன்சி. இந்த ரெண்டாவது ஓட்டு யாருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு கான்ஸ்டிடியூன்சில இருப்பீங்க, மத்திய சென்னை. அந்த மத்திய சென்னை அந்த மாதிரி வந்து நம்ம அந்த கண்ட்ரியை 70 பிரிச்சிருப்போம். 70 எம்பியை சூஸ் பண்ண போறோம். இப்போ உங்க தொகுதியில் இருக்க கேண்டிடேட்டுக்கு நீங்க செலக்ட் பண்றீங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, இப்போ வந்து பார்ட்டி ஏக்கு வந்து 40% கொடுத்துருக்கோம். ஆனா பார்ட்டி இந்த மாதிரி 70ல வந்து எவ்வளவு பார்ட்டி ஏ வின் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்கணும். பார்ட்டி ஏ வந்து 70ல 30 சீட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், பார்ட்டி ஏ வந்து 40 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வின் பண்ண எலக்ட்ரேட் சீட்டே 40 வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். பார்ட்டி பி வந்து எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காங்கன்னா 10 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? பார்ட்டி சி எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 20 சீட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ இந்த 70 சீட்டை 70ல பார்ட்டி ஏ வந்து 70 தொகுதியில 40 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. பார்ட்டி பி வந்து 10 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. பார்ட்டி சி 20% ஜெயிச்சிட்டாங்க. சோ அப்போ ஏபிசிக்கு மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? 40 சீட்ஸ், 10 சீட்ஸ், 20 சீட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 100 ஃபில்அப் பண்ணும்போது இந்த முதல் 70 ஃபில்அப் ஆயிடும். ஆனா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டிங் படி பார்ட்டி ஏக்கு எத்தனை சீட்ஸ் நம்ம கொடுக்கணும்? 40 சீட்ஸ் கொடுக்கணும். அது அவங்களே ஜெயிச்சிட்டாங்க, அதனால விட்டுருவோம். இப்போ பார்ட்டி பிக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா அவங்க பார்ட்டி ஓட்ல 30% ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எலக்ட்ரேட் படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து 10 தொகுதியில தான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு 10 எம்பி தான் வந்திருக்கு. அப்ப இன்னும் 20 எம்பி கொடுக்கணும். 20 எம்பி வந்து அந்த பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 20 எம்பி நாங்க அலோகேட் பண்றோம், யார் யாரெல்லாம் நீங்க எம்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன் முன்னாடி அந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, என்னுடைய 100 கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா பார்ட்டியும் 100 கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் அனுப்புவாங்க. இவங்க தான் என்னுடைய ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ரேங்க் போட்டு. சோ இந்த பார்ட்டி வந்து பி ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல ஒரு 50 பேர் இருப்பாங்கல்ல, அதுல இப்போ ஆல்ரெடி 10 வந்துருச்சு, மிச்சம் எவ்வளவு கிடைக்கணும் உங்களுக்கு? 20 கிடைக்கணும்ல. இந்த லிஸ்ட்ல இருந்து டாப் 20 எடுத்துப்பாங்க. 20 எடுத்து பிளஸ் 20 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த ரெஸ்ட் ஆஃப் தி 30 எப்படி ஃபில் ஆகுது? பார்ட்டி பிக்கு பிளஸ் பார்ட்டி பிக்கு ஒரு 20 போயிடுது. இப்போ பார்ட்டி சிக்கு எத்தனை சீட் கொடுக்கணும்? 20% ஆஃப் தி சீட்ஸ் கொடுக்கணும். அவங்க அதே ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ அப்படி வந்துருது. சோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 3 பேருக்குமே அவங்க ப்ரொபோர்ஷனேட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை எம்பிஸ் ஜெயிக்கிறீங்களோ அத்தனை சீட்ஸ் வில் பி அலோகேட்டட். இதுல எப்படி இருக்குன்னா ஒரு மினிமம் த்ரெஷோல்டு இருக்கும். உங்க பார்ட்டி வந்து அட்லீஸ்ட் 5% ஓட்டு ஜெயிச்சாதான் இப்படி ப்ரொபோர்ஷனேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இப்படி வச்சுக்கலாம், இன்னொரு குட்டி கட்சி இருக்கு, குட்டி கட்சி ஈன்னு ஒரு கட்சி இருக்கு, டின்னு ஒரு கட்சி இருக்கு, ஈன்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சின்ன கட்சி வந்து ஒரு கட்சி வந்து 4% ஆஃப் தி ஓட்டு ஜெயிக்குது, இன்னொரு கட்சி வந்து 6% ஆஃப் தி ஓட்டு ஜெயிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4% ஆஃப் தி ஓட் ஜெயிச்ச கட்சிக்கு they will not get any seats. ஏன்னா மினிமம் த்ரெஷோல்ட் 5% அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா கிடைக்காது. ஆனா 6% ஓட்டு ஜெயிச்ச கட்சிக்கு 6% ஆஃப் தி சீட்ஸ் கிடைக்கும். அப்ப மிச்சம் இருக்க 10ல 6 சீட் இந்த கட்சி கொடுத்துருவாங்க. ஈவன் இஃப் திஸ் இ பார்ட்டி நெவர் வின்ஸ் ஈவன் a single seat since they got, இப்போ ஈன்னு ஒரு பார்ட்டி இருக்கு, அவங்களுக்கு வெறும் பார்ட்டி ஓட் மட்டும் 6% வந்துருச்சு. சரியா? ஆனா அவங்க ஒரு எலக்ட்ரேட் சீட் கூட ஜெயிக்கல அப்படின்னாலும் they will be getting 6 seats. இவங்களுக்கு 6 சீட்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ நீங்க வந்து தனியா தொகுதியில ஜெயிக்கலனாலும் பர்சன்டேஜ்ல 6 வாங்கிருக்கீங்களா. இப்ப தமிழ்நாடு கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 6.2% ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சீட்டும் ஜெயிக்கல. எம்எல்ஏ சீட்ல ஒரு சீட்டும் இல்ல. பட் தேர் ஹேவிங் 6.2% ஓட் சீட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, நாம் தமிழர் கட்சிக்கு ஈவன் தோ தேர் ஹேவிங் 6% ஓட், தேர் நாட் ஈவன் ஹேவிங் அ சிங்கிள் சீட். ஆனா இந்த சிஸ்டம்ல நாம் தமிழருக்கு 6% சீட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுதா? சின்ஸ் தே காட் அத்தனை பர்சன்டேஜ். சோ இதனால என்ன ஆகுது, இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம்ல இருக்கிறதுனால என்ன ஆகுது, நாம் தமிழருக்கு போட்ட 6% வேஸ்ட் இல்ல. இப்போ அவங்க சீட்டே இல்லைல்ல, அவங்களுக்கு எலெக்ஷன்ல எந்த ரோலும் இல்லைல்ல. ஆனா இப்போ அதுவே ப்ரொபோஷனல் சிஸ்டமா இருந்தா அந்த கட்சிக்கு 6% கிடைச்சிருக்கும். உங்க லாஜிக் புரியுதா? ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் தி எக்ஸாம்பிள் பர்பஸ். பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இ சீட் ஈவன் தோ தே டிடன்ட் வின் ஈவன் a single seat like நாம் தமிழர், சின்ஸ் தே காட் 6% ஓட், தே வில் கெட் 6 seats. உங்களுக்கு புரியுதா? இந்த ரிமைனிங் 30 இருக்குல்ல, 30ல 20 சீட்ஸ் யாரு கொடுத்துட்டோம்? பி கொடுத்துட்டோம். ஏன்னா ஏவுசியும் ஆல்ரெடி அவங்க ப்ரொபோஷன் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 10ல 6 வந்து நாம் தமிழர் போயிடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம 70 சீட் கான்ஸ்டிடியூன்சிக்கு 30 சீட் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ்காக. ஸோ இது ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ தட் ஓவராலா அந்த பார்லிமெண்ட்லயும் வந்து அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அட் தி சேம் டைம் இண்டிவிஜுவல் ஆல்சோ கேன் சூஸ். இப்போ ஒரு தொகுதியிலையும் அந்த ஒரு பர்சன் வந்து அவங்க பிடிச்ச பார்ட்டிக்கு ஓட் போட்டுக்கலாம், பிடிச்ச கேண்டிடேட்க்கு போட்டுக்கலாம். கேண்டிடேட் பிடிச்சிருந்தா ஒரே பார்ட்டிக்கு 2 போடலாம். இல்லதான் ஸ்பிளிட் ஓட்டிங் அப்படிங்கிறதும் நடக்குது. ஸ்பிளிட் ஓட்டிங்னா என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்களோட கட்சி சரியான கேண்டிடேட்டை நிறுத்தல அப்படின்னா பார்ட்டி ஓட் மட்டும் அவங்க கட்சி ஃபேவரட் கட்சிக்கு போட்டுட்டு கேண்டிடேட் ஓட்டு வேற யாருக்கோ போட்டுறாங்க. வேற ஒரு ஃபேவரபிளான கேண்டிடேட் தான் அவங்க போட்டுறாங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் ஓட்டிங் நடக்குது. இந்த மாதிரி ஸ்பிளிட் ஓட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷன் இன்டெலிஜென்ட் பாப்புலேஷனா இருக்கு. என்ன இருக்குன்னா அவங்களுக்கு தெரியுது கட்சி எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அவன் நிக்பாட்டின கேண்டிடேட் எனக்கு பிடிக்கல, சோ நான் வேற கேண்டிடேட் கிட்ட போறேன், ஹூஸ் கிரெடிபிள். ஸோ அப்போ ஒரு எஜுகேட்டட் பாப்புலேஷனா இருக்கும்போது இது நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணல, இதை உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன்.
அந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னு நீங்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சிலர் 100% புரிஞ்சிருக்கும், திருப்பி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் கன்ஃபியூஷன்ஸோட. உங்களுக்கு புரியுதா? அப்போ எஜுகேட்டடா இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்படி ஒன்று இருக்குன்னா காமன் பப்ளிக் இதை எக்ஸ்பிளைன் பண்ணா எவ்வளவு குழம்புது. அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் அப்படின்னு போயிட்டோம். ஒரு சொசைட்டி எஜுகேட்டட் சொசைட்டி லிட்ரேட் சொசைட்டியா மாறுறப்போ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தோம்னா எலெக்ஷன்ஸ் வில் பி மோர் ஜென்யூன். people who are winning seats, they will also votes will get the seats. ஸோ அதனால என்னதுன்னா ரெப்ரஸன்டேஷன் வருது, ஓட் வேஸ்டேஜ் நடக்காது, சரியான கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரல் வைஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் வீக்கா இருந்தாலும் இதுதான் எஃபிஷியன்டான விஷயம். ஸோ இதை நோக்கி இந்தியா போகலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த சிஸ்டம் புரிஞ்சிச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் இன்னைக்கு அந்த வீடியோ போடுறேன். நியூசிலாந்துல இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றேன். நியூசிலாண்டோட அந்த வீடியோ இப்போ போடுறேன், வீட்டுக்கு போயிட்டு பாருங்க. 2 minutes வீடியோ தான், பாப்பீங்க தானே? 5 minutes IMF எல்லாரும் பாத்தீங்களே, அது மாதிரி 2 minutes பாருங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நியூசிலாந்துல என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு சிலபஸ்ல வந்து கம்பாரிசன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. கம்பாரிசன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது GS2ல ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையும் இன்னொரு கான்ஸ்டிடியூஷனையும் நம்ம கம்பேர் படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸ்ல இருக்கு. ஸோ இது கேட்கலாம், கம்பேர் தி ஓட்டிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அண்ட் நியூசிலாந்து அப்படிங்கிற கொஸ்டின் வரலாம். அப்போ 200 கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் நீங்க படிக்கணுமா? என்ன முடியுமா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கவே எங்களால் முடியல, இல்ல 200 கண்ட்ரி இது படிக்க முடியுமா? ஸோ அப்போ சிலபஸ்ல இப்படி இது ஒரு ஓப்பன் டாபிக். இப்போ இந்த டாபிக் எப்படி படிப்பீங்க? கம்பாரிசன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு GSல இருக்கு, பேப்பர் 2ல. சிலபஸ்ல இப்படி ஒரு டாபிக் இருக்கு, தெரியும்ல? ஸோ அது எப்படி படிக்க முடியும்? 200 கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் படிக்கணுமா? இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரி 4 பேர் ஆர்டிகல் எழுதுவாங்க, 4 பேர் இந்த மாதிரி பேச்சு வழக்குல இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல 2-3 பேர் ஏதாவது பேசுவாங்க. பேசுறப்போ அதை பத்தி மட்டும் படிச்சு வச்சுக்கணும். லக்ஷ்மிகாந்த்ல பேசிக்கா இந்தியாவையும் யூஎஸ்ஐயும் பிரிட்டனையும் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க, அது பேசிக்கா படிச்சுக்கிறோம். அதை தாண்டி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்பப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் கம்பாரிசன் வருதோ அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கணும். இப்போ நான் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறவோ நியூசிலாந்து ஓட்டிங் சிஸ்டம் பத்தி போடும்போது ஓகே, அப்ப இன்னைக்கு நியூசிலாந்துல இதை பத்தி மட்டும் படிச்சுப்போம் அப்படின்னு. நம்ம நியூசிலாண்டோட டோட்டல் கான்ஸ்டியூஷன் படிக்கல, ஆனா இந்த சிஸ்டம் மட்டும் படிச்சுக்கிறோம், ஏன்னா நாளைக்குல இருந்து கொஸ்டின் வரலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது சிலபஸ்ல இருக்கு. ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இஸ் டைரக்ட்லி இன் சிலபஸ். இட் ரெகுலேட்ஸ் தி எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. சரியா? So split voting, voters can cast both the votes on the same day with different voting choices. இந்தியாவில் வந்து இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்த பேசுறோம். ஒரே நாள்ல லோக்சபா எலெக்ஷனையும் எம்பி எலெக்ஷனையும் எம்எல்ஏ எலெக்ஷனையும் ஒரே நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன ஆகுது, ஒரு நாள் எம்பி எலெக்ஷன் 2024, எம்எல்ஏ எலெக்ஷன் 2026 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, எப்போ பாரு எலெக்ஷனுக்கு அதிக எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. ஒரே நாள்ல ரெண்டுத்தையும் வச்சுக்கலாமே அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வராங்க அப்படின்னா நமக்கும் அன்னைக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க எலெக்ஷன் போத் போவீங்க, பட் அது எப்படின்னா 2 வேற வேற அசம்பிளிக்கு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லைனாலும் இப்போ ஒடிஷா தெலுங்கானா மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அவங்களோட எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் சிங்க் ஆயிருக்கு. 2 ஒரே நாள்ல தான் நடக்கும். தெலுங்கானாக்கும் இருக்கட்டும், இப்ப தெலுங்கானாக்கு மாறிடுச்சு, ஒடிஷாக்கு அப்படிதான் இருக்கு. ஒடிஷா கடந்த 3 எலெக்ஷனா நீங்க பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரே நாள் தான் நடக்குது. ஒடிஷா மக்கள் என்ன பண்றாங்க, லோக்சபான்னு வரும்போது பிஜு ஜனதா தளுக்கு அத்தனை பேர் ஓட்டு போடல. எம்எல்ஏ எலெக்ஷன்னா நிறைய பேர் போட்டுறாங்க, ஆனா லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபிக்கு நிறைய பேரும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால லோக்சபா சீட்ஸ்ல பிஜேபிக்கு சீட்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன்ல பிஜு ஜனதா தளுக்கு அதிகமா இருக்கு. ஸோ அவங்க சென்டர்ல பிஜேபி வேணும், ஸ்டேட்ல பிஜு ஜனதா தள் வேணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து தே ஆர் சூசிங், எனக்கு சென்டர்ல யார் வேணும் ஸ்டேட்ல யார் வேணுங்கிற மாதிரி ஒடிஷா மக்கள் வந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா போடுறாங்க. அப்போ ஒடிஷா மாதிரியான ஸ்டேட்ஸ்லேயே மக்கள் இப்படி யோசிச்சு போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்தியாவில் நம்ம கொண்டு வரலாமே, நம்மளோட எலக்ட்ரல் ப்ராக்டிஸாவது நல்லா இருக்குமே அப்படிங்கிறத ஆர்டிகல்ல எடிட்டோரியல்ல ஆத்தர் வந்து சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? இந்த எடிட்டோரியலோட இது. ஸோ மிக்சட் மெம்பர் ப்ரொபோஷனல் சிஸ்டம்ல 2 ஓட்டு போடுறாங்க, பார்ட்டியோட எலக்ட்ரல். இப்போ நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா 120 சீட்ஸ் இருக்கான், 72 சீட்ஸ் வந்து எலக்ட்ரேட். நியூசிலாண்டை வந்து 72 தொகுதியா பிரிச்சுக்கிறோம், 72 தொகுதியில இருந்து 72 எம்பி வருவாங்க. மிச்சம் 48 சீட் வந்து இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் ஓட் ஷேரிங்ல பிரிச்சு கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ இஸ்ரேல் எலெக்ஷன் நடந்துச்சு, இஸ்ரேல் இதே மாதிரி சிஸ்டம் தான். ஸோ மெனி அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் கண்ட்ரீஸ்ல இது பண்றாங்க. நியூசிலாண்டுங்கிறது இவ்வளோ தான், தமிழ்நாடோட சின்னதுதான். ஸோ அங்க பண்ணிட முடியும். ஸோ இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில பண்றப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா 31% ஆஃப் தி ஓட் பீப்புள் வந்து ஸ்பிளிட் ஓட் தான் போட்டிருக்காங்க. பார்ட்டிக்கு ஒன்று போடுறாங்களா, கேண்டிடேட் வேற கட்சிக்காரனுக்கு போடுறாங்களா. ஸோ தே ஆர் திங்கிங் அண்ட் ஓட்டிங். 8 சீட்ல என்ன இருக்குன்னா, அந்த 8 சீட்டோட பார்ட்டி ஓட்டு வேற மாதிரி இருக்கு, எலக்ட்ரேட் ஓட்டு வேற மாதிரி இருக்கான். ஸோ அதெல்லாம் சுவிட்ச் சீட்டா மாறி இருக்கு. சுவிட்ச் சீட்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த 8 சீட் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க பார்ட்டி ஓட்டு வந்து எல்லாருமே வந்து கிரீன் பார்ட்டிக்கு போட்டிருக்காங்களாம், ஆனா எலக்ட்ரேட் ஓட்டு வந்து எல்லாருமே வந்து லேபர் பார்ட்டிக்கு போட்டிருக்காங்களாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அவங்களுக்கு தெளிவா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாருக்கு அங்க சீட்டு கொடுக்கணும், எனக்கு எந்த பார்ட்டி பிடிச்சிருக்கு, எந்த கேண்டிடேட் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தெளிவா வந்து அவங்க வந்து முடிவு பண்ணி போடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் இருப்பாரு,
அவருக்கு வந்து கட்சியா வந்து டிஎம்கே ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆனா அங்க தொகுதியில நிற்கும் போது டிஎம்கே அவங்க பார்ட்டி கேண்டிடேட் நிக்கல, இல்ல வேற ஏதோ ஒரு தொகுதிக்கு வேற ஏதோ ஒரு கோalition மெம்பர் கொடுத்துட்டாங்க. அவங்க அவங்க ஃபேவரட் பார்ட்டி அங்க நிக்கல, வேற ஏதோ ஒரு கூட்டணி நிக்கிறாங்க. ஆனா ஏடிஎம்கேவோட கேண்டிடேட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பார்ட்டி ஓட்டு வந்து டிஎம்கே போட்டுட்டு கேண்டிடேட் ஓட்டு ஏடிஎம்கே போடலாம். அப்படி போடும்போது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி they are telling. So they can choose candidate from different party if they don't like the local candidate. ஸோ மக்களுக்கு வந்து லோக்கல் கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ற பவர் இருக்கு ஆஃப் தேர் பார்ட்டி வித்வுட் டைல்யூட்டிங் தேர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தி பார்ட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ நம்ம வந்து கேண்டிடேட் பிடிக்கலன்ட்டு நம்ம வேற கட்சிக்கு இங்க போட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியால நம்ம பார்ட்டி வந்து ஜெயிக்காது, நமக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு வந்து ஜெயிக்காது. ஸோ நம்ம அதனால என்ன ஆயிரும், நம்ம பிடிச்ச பார்ட்டி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே கேண்டிடேட் பிடிக்கலனாலும் ஃபோர்ஸ் பண்ணி போடுறோம். பட் இங்க அப்படி இல்லை, அதான் இதோட அட்வான்டேஜஸ். மோர் லோக்கலைஸ் அக்கௌண்டபிலிட்டி, எலக்ட்ரல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கேனாட் ஜஸ்ட் ரைட் இன் தி பார்ட்டி வேவ். இப்போ பிஜேபியில இருக்கிறவங்களோ இல்லைன்னா டிஎம்கேல இருக்கிறவங்களோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் எப்படி ஸ்டாலின் போட்டுருவாங்க, அதனால வந்து இவங்க வந்து கூலா சுத்துவாங்க. மக்கள் எப்படி மோடிக்கு போட்டுருவாங்க. இப்ப நாட்டுல இருக்க எல்லா பிஜேபி எம்பிஸ்க்கு எப்படி இருக்கும்னா எப்படியும் மோடிஜிக்கு தான் ஓட்டு உள்ள போகுது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லோக்கல் எம்பியா அந்த சீட்ஸ்ல வந்து அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. எப்படி நீங்க பிஜேபி போட்டுறீங்க, மோடி ஜெயிச்சிருவாரு, ஆனால் நானும் ஜெயிச்சிருவேன், அப்போ பிஜேபி சீட்டு வாங்கினாலே நான் எம்பி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேவ்ல தான் அவங்களாம் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும், மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கணும், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும், மக்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு இருக்காது. ஸோ எல்லா இண்டிவிஜுவல் இப்போ ஏடிஎம்கே நிறைய வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. அம்மா இருக்கிறதுனால அம்மா இருக்கிறப்போ அம்மா ஒருத்தவங்களுக்காக எல்லாரும் போட்டுருவாங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் ஒருத்தருக்கே எல்லாருமே போட்டுருவாங்க. மிச்ச பார்ட்டி பேரு கூட தெரியாது. உங்களுக்கு புரியுதா, மினிஸ்டர் பேரு கேண்டிடேட் பேர்லாம் யாருக்குமே தெரியாது, வெறும் எம்ஜிஆர் தெரியும் இல்ல அம்மா தெரியும், அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேர் தான் தெரியும். ஸோ இப்படி போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது, அவங்க ரெண்டு பேர் போட்டோ காட்டியே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட்ஸ் நினைப்பாங்க. தன்னை அவங்க வந்து ஒரு மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. பார்ட்டிஸ் வந்து இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ரைட் கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸும் இதுல வருது, அப்பதான் சீட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற டைம்ல என்ன ஆகுது, இன்கேஸ் வந்து ஒரு சில தொகுதிகளில் அவங்க கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பணம் கொடுக்கறது, நிறைய செலவு பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல் கட்சிகளுக்குலாம் என்ன ஒரு ஆப்ஷன்னா, அந்த கேண்டிடேட் ஜெயிக்கணுங்கிற கவலை அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா என்னோட கட்சி என்னோட கொள்கைகள் சரியா இருந்ததுன்னா என்னோட சப்போர்ட்டர்ஸ் எனக்கு 6% இல்ல 5% இல்லைன்னா வந்து 8% ஓட்டு போட்டாலும் எனக்கு 8 சீட் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க தனித்தனி தொகுதியில போக்கஸ் பண்ணாம ஜஸ்ட் அவங்களோட ஐடியாலஜி மட்டும் போக்கஸ் பண்ணலாம். குட்டி குட்டி கட்சிக்கலாம், குட்டி குட்டி கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 40 தொகுதியிலையும் போய் நின்று, 200 தொகுதியிலையும் நின்று ஆளை நிப்பாட்டி அவங்களுக்கு செலவு பண்ற அளவுக்கு they won't have resources. So what they can do, அவங்களோட கட்சி அவங்களோட ஐடியாலஜி அவங்களுடைய இதை பத்தி மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லி அதை பத்தி மட்டும் கேம்பெயின் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு 8% ஓட்டு வந்துடும். அந்த 8% ஓட்டுல அவங்களுக்கு 8 சீட் கிடைச்சிரும், அவங்க அந்த 8 சீட்டை ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்மால் பார்ட்டிக்கு என்ட்ரி பேரியர் இருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாடுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஸ்மால் பார்ட்டிஸ்க்கு என்ட்ரி பேரியர் இருக்கு. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே எல்லாம் டிஎம்கே. ஸோ இன்னொரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் அன் இமேஜினரி, ரொம்ப டஃப்பான ஒரு திங்கா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்மால் பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய என்ட்ரி பேரியர்ஸ் இருக்கு. ஸோ அந்த என்ட்ரி பேரியர்ஸ்லாம் இல்லாம பாலிட்டி வில் பி லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றதுதான். இதனால உமன் ரெப்ரஸன்டேஷன் அதிகமா இருக்கான். 1992 வரைக்கும் இவங்களே இது 1990க்கு அப்புறமா தான் கொண்டு வந்திருக்காங்க நியூசிலாந்துல. அதுக்கு முன்னாடி உமன் ரெப்ரஸன்டேஷன் 21 தான் இருந்துச்சு நியூசிலாந்துல. இப்போ நியூசிலாந்துல வந்து 51% உமன் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆயிடும், ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கிறதுனால உமனுக்கு, இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள், நியூமரிக்கல் மைனாரிட்டிஸ் இவங்களுக்குலாம் ஓட்டிங் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரைப் இருக்கு, அந்த ட்ரைபோட பாப்புலேஷனே வந்து 1000 பேர் தான் இருக்காங்க. இல்லைன்னா அந்த இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷனே 2% தான் இருப்பாங்க, சரியா? ஆனா அவங்களுக்குன்னு எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது இருக்காது. பட் அந்த 2% ஓட்டு மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ என்ன ஆயிடும், அந்த 2% ஓட்டு மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு 2 சீட் கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி தேர் ரெப்ரஸன்டேஷன் ஆல்சோ வெல்கம். ஸோ ப்ரொபோஷனல் எவ்வளோ கம்மி நியூமரிக்கல் மைனாரிட்டியா இருந்தாலும் உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பார். ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம்ல என்ன ஆயிடுது, 20 சீட் வாங்கிட்டு அவர் வின் பண்ணிடுறாரு. ஆனா இங்க கீழே 18 சீட் வாங்கினவருக்கு வின் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மைனாரிட்டிக்கு இல்ல வந்து இப்போ மைனாரிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் குரூப்பா இருக்கலாம், இல்ல வந்து எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்ல ஜூஸா இருக்கலாம், பார்சிஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே மைனாரிட்டி தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சிரும். டைவர்ஸ் ஓட்டிங் ஆப்ஷன். இதனால என்ன இருக்குன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி நியூ எம்பிஸ் வந்து இப்போ இந்தியாவோட எம்பி இருக்காங்கல்ல, எம்பிஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தா எல்லாம் 60sல இருப்பாங்க. எல்லாம் தாத்தாங்க தானே எம்பியா போறவங்கலாம். ரேரா ஒரு சிலர் தான் 50 வயசு கீழே இருக்காங்க. ஆனா நியூசிலாண்டோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எம்பியே 47. அப்படின்னா என்ன, நிறைய பேர் 47 கீழே இருக்காங்க, 47 மேலேயே இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுது, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் யூத்தால கூட ஈஸியா உள்ள வர முடியுது. இப்போ
இப்ப நான் நினைச்சா போயிட்டு எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆக முடியுமா? நான் இப்போ ஆதில் பேக் ஆஸ் அ ஃபேக்கல்டி போயிட்டு வெள்ளிவாக்கம் தொகுதியில் நிக்கிறேன். என்னால எலெக்ஷன் நிக்க முடியுமா? முடியாது. நமக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த மாதிரியான சிஸ்டம்ல இந்த மாதிரி என்ட்ரி பேரியர்ஸ் இல்லை. நான் நான் நினைச்சாலும் ஜெயிக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு கட்சி இல்ல, சப்போர்ட் இல்லைனாலும் அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட மட்டும் ஒரு ஃபேவரபிலிட்டி இருந்துச்சுன்னா ஐ வில் ஆல்சோ பி கெட்டிங் தி ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கட்சிகள். ஆனா இது வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது வந்து ஒரு என்டையர் பாப்புலேஷனுக்கு புரிய வச்சு ஓட்டு போட வைக்கிறதுக்குள்ள பிரச்சனையாயிடும். அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். நம்ம பார்த்தோம்ல இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங், அதான் ஈஸி. அதனாலதான் நம்ம வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பண்றது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் டாக்டிக்கல் ஓட்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஓட்டர்ஸ் வந்து வேணும்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட்டி வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க வரக்கூடாதுங்கிறதுனால இன்னொரு பார்ட்டிக்கு ஓட்டு போடுவாங்க, விச் தே டோன்ட் சப்போர்ட். ஒரு பார்ட்டி வரக்கூடாதுன்னு இன்னொரு பார்ட்டிக்கு போடுவாங்க, பட் அந்த பார்ட்டி அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த பார்ட்டி பிடிக்கலனாலும் இந்த பார்ட்டி வரக்கூடாதுன்னு இந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டிக்கல் ஓட்டிங் நடக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த சிஸ்டம் வந்து மக்கள் எல்லாம் பிளான் பண்ணி ரிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. பட் தட் இஸ் ஜஸ்ட் ஒன் இஷ்யூ. மெஜாரிட்டியா நமக்கு இவ்வளவு பிரச்சனை சால்வ் ஆகுது. இப்போ நீங்க ஒரு தொகுதியிலையும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம்ல split voting could offer solution by allowing voters to choose a candidate based on merit, ensuring their party preference. So party preference போடலாம், மெரிட்டுக்கும் போடலாம். Essence of democracy lies in the offering nuanced and diverse choices. டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா, மக்களுக்கு டைவர்ஸ் சாய்ஸஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து மக்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுக்குது, யாரை வேணா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் a very good system. Ability to distinguish between candidate and party signifies a mature democracy. So what is a mature democracy னா, மக்கள் இந்த மாதிரி பார்ட்டிக்கும் கேண்டிடேட்க்கும் வித்தியாசப்படுத்தி ஓட்டு போடும்போது தான் அது மெச்சோர்டு நாடா மாறுது. எம்ஜிஆருக்காக நான் ஓட்டு போட்டேன், கலைஞருக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது வந்து சரியா இருக்கா? கலைஞரும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை. இப்போ கலைஞருக்காக எம்ஜிஆருக்காக யாராவது ஓட்டு போடலாமா? போடக்கூடாது தானே. யாருக்காக ஓட்டு போடணும்? இப்ப யாருக்காக அவங்களுக்காக தானே ஓட்டு போடணும். ஆனா இப்பயும் நம்ம மக்கள் வந்து நான் கலைஞருக்காக ரெட்டை இலை போடுவேன், எம்ஜிஆருக்காக நான் உதயசூரியன்ல தான் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணும்தான் மாத்தி சொல்றேன், இல்ல ரோல் ஆயிடுச்சு. எம்ஜிஆருக்காக ரெட்டை இலை போடுறேன், கலைஞருக்காக உதயசூரியன் போடுறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து மெச்சோர் டெமோக்ரஸியா? கிடையாதுல்ல, அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மெச்சோர் டெமோக்ரஸில இந்த மாதிரி கேண்டிடேட்டையும் பார்ட்டியையும் பிரிச்சு பார்த்து ஓட்டு போடணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ மோடிக்காக ஓட்டு போடுறவங்க வாரணாசியில போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு புரியுதா? மற்ற தொகுதியில இருக்கிறவங்களாம் அந்த தொகுதியில இருக்க கேண்டிடேட் யாருன்னு பார்த்து ஓட்டு போடணும். The same applies to Stalin or to எடப்பாடி பழனிசாமி or any other leader, ராகுல் காந்தி or someone. உங்களுக்கு புரியுதா? So that is the system. கிளியரா? ஸோ இப்போ மல்டி மெம்பர் பார்ட்டினா என்னன்னு புரிஞ்சுதா? ஒரு ஐடியா கிடைச்சதா? ஓகே. ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட். ஆன்லைன் ஒழுங்கா போதா? சரி, ஓகே, டன். ஸோ கிளியர்ல மல்டி மெம்பர் பார்ட்டி இந்த மாதிரி நம்மளால என்டையரா எல்லாத்த பத்தியும் போய் படிக்க முடியாது. அப்பப்போ நியூஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும், அப்பப்போ அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் படிச்சுக்கணும். அப்படி படிக்கிறப்போ நம்ம வருது. இதே மாதிரி தான் ஒரு வாட்டி என்னாச்சு, பிரான்ஸ்ல வந்து சார்லி ஹெப்டோ அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி மேல ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஷூட் பண்ணாங்க. ஒரு கார்ட்டூனை வரைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, சார்லி ஹெப்டோ அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி, இது ஒரு மேகசின் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் சுட்டானுங்க. அது ஒரு பைத்தியக்கார கும்பல், அது விடுங்க, ஐஎஸ்ஐஎஸ். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, பிரான்ஸ்ல வந்து செக்யூலரிசம் அப்படிங்கிறது பேச்சுக்கு வந்துச்சு. அதே மாதிரி வந்து பிரான்ஸ்ல வந்து பப்ளிக் பிளேசஸ்ல ஹிஜாப் பேன் பண்ணாங்க. ஸோ அப்படி வரும்போது பிரான்ஸ்ல வந்து செக்யூலரிசம் அப்படிங்கிற ரீஜன்னால அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ பிரான்ஸ்ல இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிறப்போ நியூஸ்ல என்ன வந்துட்டு இருந்தது அப்படின்னா, தே கம்பேர் தி பிரெஞ்ச் செக்யூலரிசம் வித் இந்தியன் செக்யூலரிசம். உங்களுக்கு புரியுதா? அப்போ யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பிலிம்ஸ்லயும் ஒரு கேள்வி வந்துச்சு, மெயின்ஸ்லயும் ஒரு கேள்வி வந்தது. டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வெஸ்டர்ன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம் அண்ட் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம். ஏன்னா இந்தியாவில் இருக்க செக்யூலரிசம்க்கு அவங்க செக்யூலரிசம்க்கு டோட்டலா வேற மீனிங். அதே மாதிரி மெயின்ஸ்லயும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஹவு தி பிரெஞ்ச் செக்யூலரிசம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி இந்தியன், ஸ்பெசிஃபிக்காவே 10 மார்க் வந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரியான டைம்ல நம்ம இந்த மாதிரி டாபிக் படிக்கிறப்போ அதுதான் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம போயிட்டு என்டையர் கான்ஸ்டிடியூஷன் படிக்க தேவையில்ல, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில பண்ண மாதிரி. ஸோ கிளியரா? ஸோ நம்ம செகண்ட் டாபிக் போலாமா? செகண்ட் டாபிக் வந்து நெட் நியூட்ராலிட்டி. ஸோ டெலிகா டபுள் டிப் அண்ட் அட்டம் டு த்ரெட்டன் நெட் நியூட்ராலிட்டி. டெலிகாம் கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, டபுள் டிப் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நெட் நியூட்ரல். டபுள் டிப்னா என்ன? நீங்க ஒரு ஐஸ்கிரீம் கோனை பிடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கேரமல்ல ஒரு டிப்பு, அப்புறம் சாக்லேட் சிரப்ல ஒரு டிப்பு, அப்படி டிப் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. உங்களுக்கு ஐஸ்கிரீமும் வரும், 2 டிப்போட டேஸ்ட்டும் வரும். டெலிகாம் கம்பெனிஸ் இதான் பண்றாங்களாம். மக்கள் கிட்ட இருந்து ஒரு சார்ஜ், ஓடிடி கிட்ட இருந்து ஒரு சார்ஜ், 2 பேர்ட்டையும் பணத்தை வாங்கி
அவங்க சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க, அதனால நெட் நியூட்ராலிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு எழுதுறாரு. டைட்டிலே சூப்பரா இருந்தது, டெலிகோ டபுள் டிப். அந்த டபுள் டிப்பை வந்து அனாலஜியா பயன்படுத்தி இங்க எழுதுனது நல்லா இருந்தது. சரி, எஸ்ஏக்கெல்லாம் இப்படிதான் எழுதணும் சப்ஹெட்டிங்ஸ்லாம் போடும்போது. ஸோ எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ராயோட ஃபார்மர் சேர்மன். ஸோ ட்ராயோட ஃபார்மர் சேர்மன், ட்ராயோட அட்வைசர். ஸோ இவங்க எழுதுறப்போ தட் இஸ் தி ஆத்தென்டிசிட்டி. இந்த ஆர்டிகல் எழுதுறவர் போற யாரோ ஒரு கிரிட்டிக் இல்ல, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனா இருந்த ஒரு பர்சன் எழுதுறாரு, ஆர்எஸ் சர்மா. ஆர்எஸ் சர்மாங்கிற பேர்ல ஒரு ஹிஸ்டாரியன் இருக்காரு, அவர் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் வந்து வேற, இவர் வந்து ட்ராயோட சேர்மனா இருந்தவர். ஸோ நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, போஸே நல்லா இருக்குல்ல, அவர் ஸ்மைல் நல்லா இருக்கு. ஸோ இவர் என்ன எழுதுறாரு, நெட் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பத்தி எழுதுறாரு. வாட் இஸ் நெட் நியூட்ராலிட்டி? ஸோ நெட் நியூட்ராலிட்டினா என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, டெலிகாம் கம்பெனிஸ், டெலிகாம் கம்பெனிஸை நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஐஎஸ்பிஸ் அப்படின்னா டெலிகாம் கம்பெனிஸ். யார் யாரு? ஏர்டெல், ஜியோ, இவங்கலாம். ஏர்டெல், ஜியோ, வோடோஃபோன், வி. இப்போ வி நைட்ஸ். ஸோ இன்னொரு சைட்ல யார் இருக்காங்கன்னா ஓடிடிஸ். ஓடிடினா ஓவர் த டாப் சர்வீசஸ். ஓடிடினா வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசானு, அப்புறமா வந்து ஹாட் ஸ்டாரு. இதை தாண்டி ஓடிடி அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வாட்ஸ்அப்பும் வரும். வாட்ஸ்அப்பு, யூடியூபு, அப்புறமா வந்து டெலகிராமு, ஸ்கைப்பு, இவங்க எல்லாருமே ஓடிடி தான். நீங்க ஓடிடினா ஜஸ்ட் வந்து அது ஒரு குறுகிய டெஃபினேஷனுக்குள்ள வந்துருச்சு. ஓடிடினா அமேசான் படம் போடுற ஆப்னு. ஓடிடினா இஸ் அ கான்செப்ட். கான்செப்ட்னா என்னதுன்னா, இன்டர்நெட்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான் ஓடிடி அப்படின்னு சொல்றோம். இன்டர்நெட்டை பயன்படுத்தி தான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஆப்ல ஒரு ஆப் கம்பெனி ஒரு சர்வீஸ் தராங்க. அந்த பர்டிகுலர் சர்வீஸை யூஸ் பண்றதுக்காக நீங்க இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி டேட்டா, இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் பண்ணாதான் அதை யூஸ் பண்ண முடியும். அதை ஆக்சஸ் பண்றதுக்கு டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் உடைய டேட்டாவை பயன்படுத்தி உள்ள வரீங்க. அதுக்கு பேர் தான் ஓடிடி அப்படின்னு சொல்றோம். பட் அது சினிமா, இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசானுக்கு சொல்லி சொல்லி அதுதான் நினைச்சுக்கிட்டோம். ஸோ ஓடிடினா என்னதுன்னா ஓவர் தி டாப் சர்வீசஸ். ஓவர் த டாப் சர்வீசஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதுல வந்து ஃபைனலா இருக்கிறது கன்சூமர். இவங்க தான் 4 முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ இந்த டெலிகாம் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது கவர்மெண்ட்டும் ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ மொத்தம் 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா? இந்த 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ்குள்ள இருக்க கான்செப்ட் தான் இது. இப்போ கன்சூமர்ஸ்க்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்க்கணும், இல்ல அமேசான்ல வந்து ஒரு படம் பார்க்கணும், இல்ல ஒரு வீடியோ கால் பண்ணணும், வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கால் பண்ணணும், இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கணும், இல்ல டெலிகிராம்ல வந்து ஒரு ஃபைல் அனுப்பணும் அப்படின்னா அவங்க இந்த ஆப் எல்லாம் பயன்படுத்தணும். அந்த ஆப் எல்லாம் பயன்படுத்தணும்னா மொபைல் என்ன வேணும்? டேட்டா வேணும். டேட்டா எல்லாம் யாராவது ஹாட்ஸ்பாட்டாவது கொடுக்கணும், இல்ல வைஃபையாவது கொடுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன் இந்தியா வந்து வைஃபை யூஸ் பண்றது இல்ல, டேட்டா தான் யூஸ் பண்றாங்க. ஸோ டேட்டா இஸ் தி திங் விச் ஆர் யூசிங். டேட்டாங்கிறது யார் கொடுக்குறா? ஸோ மக்கள் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அவங்களால யூஸ் பண்ண முடியாது. தே ஹாவ் டு கோ டு அ டெலிகாம் கம்பெனி. சரியா? ஸோ இந்த ஆப்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிறது உலகத்துக்குள்ள இருக்கு. மக்களால டைரக்டா இன்டர்நெட்குள்ள போக முடியாது. ஸோ இன்டர்நெட்குள்ள போனோம்னா தேர் ஆர் கேட் கீப்பர்ஸ். அந்த கேட் கீப்பர்ஸ்னா யாருன்னா டெலிகாம் கம்பெனிஸ். டெலிகாம் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க? தே ஆர் புட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நமக்கு செல்போன் டவர் வச்சு நமக்கு சிக்னல் கொடுத்து 2G, 3G, 4G அப்படிங்கிற சிக்னல் கொடுத்து அந்த டேட்டாவை நமக்கு தராங்க. ஸோ இவங்க மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த டேட்டாவை கன்சியூம் பண்ணி வி ஆர் யூசிங் தி ஓடிடி ஆப்ஸ். கரெக்டா? இதுதான் வந்து நெட்வொர்க். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த சர்வீசஸை பயன்படுத்தணும் அப்படின்னா டெலிகாம் வந்து யூஸ் பண்ற இந்த டேட்டா அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இவங்க டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் வந்து அவங்க இன்டர்நெட்டை உருவாக்கல. டெலிகாம் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் உருவாக்கல. இந்த ஆப்ஸை உருவாக்குனவங்க வேற, இன்டர்நெட் அப்படிங்கிறவங்க உருவாக்குனவங்க வேற. ஸோ அதுதான் அங்க இருக்கு. பட் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணணும்னா இந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களே, இவங்க கிட்ட நீங்க ஒரு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்றீங்க. ஸோ மக்கள்லாம் வந்து இந்த ஓடிடி எல்லாம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? 2 விஷயம் நடக்குது. ஒரு சைட்ல ட்ரெடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் டெலிகாம் கம்பெனிஸ்லாம் குறையுது. இன்டர்நெட் பூம் ஆறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ், இது 2 தான் மெயின் சோர்ஸ். போன் கால், எஸ்எம்எஸ், இதுக்கு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். 10 ரூபாய் ரீசார்ஜ், 15 ரூபாய்க்குலாம் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா டாக் டைம்னு அந்த டாக் டைமுக்கு பேசுவாங்க, 60 செகண்ட்குள்ள கட் பண்ணிடுவாங்க. இஷ்டத்துக்கு இப்போ பேசுற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது? இப்போதான் வந்து இன்டர்நெட் பூமுக்கு அப்புறமா அப்படி யாரா 15 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றாங்களா? எல்லாரும் 300 ரூபாய், இல்ல 500 ரூபாய், இல்ல 700 ரூபாய் தான். கரெக்டா? எல்லாரும் இந்த 3 பேக்ல தான் ஏதோ ஒரு பேக் போடுவீங்க. அன்லிமிடெட் பேக், எவ்வளவு வேணா பேசிக்கலாம். ஸோ ட்ரெடிஷனலா வந்து ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு வருமானம் வந்ததே வாய்ஸ் ரீசார்ஜ் மூலமாவும், எஸ்எம்எஸ் ரீசார்ஜ். முன்னாடி எஸ்எம்எஸ் தனியா பண்ணணும், வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி சொல்றேன்.
வாட்ஸ்அப் வரதுக்கு முன்னாடி எப்படி 2 பேர் பேசிப்பாங்க? எஸ்எம்எஸ்ல தான் பேசிக்கணும். ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் தான் அலௌடு. ஒரு காலத்துல அன்லிமிட்டட் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ட்ராய் ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் தான் அலௌடுன்ட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கே 100 எஸ்எம்எஸ் தான் அனுப்ப முடியும். அப்படி இருக்கும்போது இந்த வாய்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் மூலமா தான் உங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு இருந்தது. இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது பூம் ஆயிட்டதுனால வாட்ஸ்அப்னு ஒன்று வந்து வருது, அப்புறமா வந்து ஸ்கைப்னு ஒன்று வருது, அதுக்கப்புறமா வந்து டெலிகிராம்னு ஒன்று வருது. இது 3 வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இதுலயே நீங்க வீடியோ கால் பண்ணிக்கலாம், நார்மல் கால் பண்ணிக்கலாம், இதுலயே நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, யாருமே இது 2 கன்சியூம் பண்ணல. மக்கள் எல்லாருமே டேட்டாவை மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட்டு வாய்ஸ் இது அதில் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அதை பயன்படுத்தணும்னா உங்களுக்கு அதிகமான டேட்டா வரணும், அந்த அதிகமான சிக்னல் வரணும். அந்த சிக்னல் வரணும்னா இவங்களாம் என்ன பண்ணணும், நிறைய டவர்ஸ் வைக்கணும், நிறைய 2G 3G அந்த மாதிரி டவர்ஸ் வச்சு they are spending a lot for infrastructure. they are spending a lot for infrastructure. அதே மாதிரி வந்து ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ். ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு டெலிகாம் கம்பெனிஸ் 2G ஸ்பெக்ட்ரம், 3G ஸ்பெக்ட்ரம், 4G ஸ்பெக்ட்ரம்லாம் வாங்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை வாங்கிப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வாங்கணும்னா அதுக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ் கட்டணும், லைசன்ஸ் ஃபீஸ் கட்டணும். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி ஸ்பெக்ட்ரம் ஃபீஸ், லைசன்ஸ் ஃபீஸ் கட்டி, அப்புறம் டெலிகாம் டவர்ஸ் இந்தியா ஃபுல்லா டவர்ஸை வச்சு அப்புறம் உங்களுக்கு சிக்னல் தந்தா அந்த சிக்னலை நீங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, வீடியோ காலும் பண்றதுல எஸ்எம்எஸ் அனுப்புறது இல்லை. நீங்க வெறும் அந்த டேட்டாவை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு கால் வந்து வாட்ஸ்அப்ல பண்ணிக்கிறீங்க, அதே மாதிரி வந்து வீடியோ யூடியூப்ல பாத்துக்கிறீங்க, எஸ்எம்எஸும் வாட்ஸ்அப்ல பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் மாதிரியான ஆப்ஸ் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, யூ கேன் சி மூவினே சொல்லிட்டாங்க. ஸோ 4G அப்படிலாம் வந்த பிறகு கண்டினியூஸா ஒரு படம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு படம் பார்க்கணும்னா அவ்வளோ டேட்டா ஃப்ளோ ஆகணும். அவ்வளோ டேட்டா ஃப்ளோ ஆகணும்னா திரும்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால என்ன ஆயிடுது, all the services are coming over the top of the infrastructure of telecom companies. அதனால தான் ஓவர் தி டாப் அப்படின்னு வருது. ஓவர் தி டாப்னா என்னதுன்னா, அவங்கன்னு தனியா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, அவங்க ஜஸ்ட் ஆப் மட்டும் லான்ச் பண்ணி இன்டர்நெட் நெட்வொர்க் கிட்ட மட்டும் பணத்தை கொடுத்துட்டாங்க. அப்கோர்ஸ் ஓடிடிலாம் இன்டர்நெட்டுக்கு பணம் கொடுக்கணும். ஆனா மக்கள் கிட்ட எப்படி வருதுன்னா, they are coming over the top of the telecoms data. அதனால தான் ஓவர் தி டாப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓடிடி அப்படிங்கிற வார்த்தை அங்கே தான் வருது. ஸோ இப்படி ஈஸியா ஓவர் த டாப் வந்து போயிடுறாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து தனியா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பணம் கட்டிக்கிறாங்க. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிகிராம், வாட்ஸ்அப்பும் சப்ஸ்கிரிப்ஷன்ல வரலாம். ஸோ நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இவங்க தனியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, இவங்க தனியா சம்பாதிக்கிறாங்க. பட் டெலிகாம் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைசன்ஸ் ஃபீ, இந்த ஃபீஸ்லாம் கட்டி இவ்வளவு செலவு பண்ணி பண்றோம், ஆனா எங்களோட ரெவன்யூ எல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு. ஜஸ்ட் எங்களோட டேட்டா பயன்படுத்தி எல்லாரும் அந்த ஆப்பை தான் பயன்படுத்துறாங்க. அந்த ஆப் வேற சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பணத்தை வாங்கிக்கிறான். ஸோ மக்கள் வந்து எங்க டேட்டா மூலமா அந்த ஆப்பு வேற சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த ஆப் எல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்ல, எங்களுடைய இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க, மக்களுக்கும் பணம் கிடைக்குது, கடைசியில எங்களுக்கு வெறும் அந்த மாசம் இதுதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் இவங்க கவுண்டருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நாங்க வந்ததுனால தானே உங்களுக்கு டேட்டா பூமே வருது, இப்ப எதுக்கு மக்களுக்கு அதிகமான டேட்டா தேவைப்படுது, வாட்ஸ்அப், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் அப்படின்னு ஒன்று வந்ததுனாலதான் டேட்டாக்கான நீடே வருது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, உனக்கு வாய்ஸ், எஸ்எம்எஸோட காஸ்ட் குறைஞ்சாலும் டேட்டா மூலமா இப்ப நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ யூஆர் ஏர்னிங் நியூ ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். நீங்க 2014 முன்னாடி பாத்தீங்கன்னா டேட்டாக்குங்கிறது ஒரு பெரிய ரீசார்ஜ் இல்லை, யாரும் பெருசா பண்ண மாட்டாங்க, எல்லாம் பண்ணது வாய்ஸ் எஸ்எம்எஸ்க்கு தான். பட் இந்த டேட்டா பூம்னால தானே நீங்க டேட்டாக்குன்னு இப்ப ரீசார்ஜ் போட்டு 700 ரூபாய் வாங்குறீங்க, 500 ரூபாய் வாங்குறீங்க. ஸோ அந்த இன்கம் உங்களுக்கு வருது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல எங்களுக்கு ஒரு ஷேர் தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கன்சூமர் கிட்ட டேட்டாக்கும் பில் வாங்கிக்கிறோம், நீங்களும் வந்து எங்களுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ், அமேசானும், பிளிப்கார்ட்டும் இல்லைன்னா ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாருமே டெலிகாம் கம்பெனிஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டபுள் டிப். ஸோ டெலிகாம் கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்க, கன்சூமர் கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க, இவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஆர்குமெண்ட்ல பார்த்தா டெலிகாம் கம்பெனியோட ஆர்குமெண்ட் சரி அப்படின்னு தோணும். பட் இந்த கான்செப்ட் வந்து நெட் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு புறம்பானது. நெட் நியூட்ராலிட்டினா என்ன, இப்போதான் நெட் நியூட்ராலிட்டிக்குள்ளே வரும். நெட் நியூட்ராலிட்டினா என்ன அப்படின்னா, டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கேட் கீப்பர்ஸ் தான். ஜஸ்ட் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ள நீங்க போறதுக்காக கேட் வச்சிருக்காங்க. அந்த நீங்க பணம் கட்டினீங்கன்னா கேட்டை திறந்து விடுவாங்க, நீங்க உள்ள போயிட்டு என்ன வேணா கன்சியூம் பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்துடலாம், கேட் மூடிடுவாங்க. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் கேட் கீப்பர்ஸ் தான். ஸோ கேட் கீப்பர்ஸா இருந்தீங்கன்னா வெறும் கேட் கீப்பரா மட்டும் தான் இருக்க முடியும். உள்ள போயிட்டு என்ன வாங்கணுங்கிறதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இப்ப நீங்க ஷாப்பிங் மால்குள்ள போறீங்க, ஷாப்பிங் மால் வாசல்லே வந்து நீங்க உள்ள போய் என்ன வாங்கணும் அப்படின்னு அந்த என்ட்ரியில செக் பண்றவர் சொன்னார்னா எப்படி இருக்கும், உள்ள வரணும்னா 10 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு வாங்குறாங்கன்னா 10 ரூபா கொடுக்கலாம். பட் நீங்க ஃபீஸ் கொடுக்குறப்ப நீங்க இந்த கடையில போயிட்டு இந்த சட்டை தான் வாங்கணும், இங்க போயிட்டு இந்த கேக்கு தான் வாங்கணும், சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தா 20 ரூபா ஃபைன் அப்படின்ட்டாருன்னா உங்களுக்கும் வரும்ல. நான் எதுக்கு வேணா உள்ள போறேன், உனக்கு என்ன 10 ரூபாய் அவ்வளவுதானே, நான் 10 ரூபா கொடுக்குறேன், உனக்கு 10 ரூபா பத்து இல்லையா, 20 ரூபா வாங்கிக்கோ, இல்ல 50 ரூபாய் வாங்கிக்கோ. யூ ஜஸ்ட் பி த கேட் கீப்பர். அந்த கேட் கீப்பரா நீங்க இருக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவு சார்ஜ் நீங்க போட்டுக்கோங்க.
உள்ள போயிட்டு நான் என்ன கன்சியூம் பண்ணணுங்கிறதுக்குலாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதா நெட் நியூட்ராலிட்டி. நெட் நியூட்ராலிட்டியில டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி கீப்பர்ஸா தான் இருக்கணுமே தவிர உள்ள போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து நெட் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ ஓடிடி பீப்புள் வந்து இவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க என்ன நடக்குதுன்னா, ஓடிடி பீப்புள் வந்து அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸை அதிகப்படுத்திடுவாங்க. அப்படி அதிகப்படுத்தும் போது மக்களுக்கு தான் திரும்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அதிகமா வரப்போகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ கவர்மெண்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண பணம் பத்தலன்னா சார்ஜ் ஏத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு லாஸா இருக்குன்னு சொல்ற அப்ப சார்ஜ் ஏத்திக்கோன்னு. அதனால தான் என்ன பண்ணாங்க, ரீசார்ஜ் முன்னாடி 300 ருபீஸ் அன்லிமிடெட் லான்ச் பண்ணது 500 ஆக்கினாங்க, இப்போ 700 ஆக்கிட்டாங்க. ஏன் அதை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகல. நீ அதை எவ்வளவு வேணா வச்சுக்கோ, ஆனா உள்ள போயிட்டு நம்ம எதை கன்சியூம் பண்றோங்கிறத உன்னால ரெகுலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டைமென்ஷன். இல்ல இன்னொரு டைமென்ஷன் என்ன வந்துச்சு அப்படின்னா, 2016ல ஃப்ரீ பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. ஃப்ரீ பேசிக்ஸ் அப்படின்னு ஃபேஸ்புக் ஒன்று லான்ச் பண்றாங்க. ஃபேஸ்புக் என்ன லான்ச் பண்றாங்க அப்படின்னா, ஏர்டெல் கூட டைப் பண்ணிக்கிட்டாங்க. ஃபேஸ்புக் வந்து டைட் அப் வித் ஏர்டெல். ஃப்ரீ பேசிக்னா என்ன அப்படின்னா, நீங்க ஃப்ரீ பேசிக் அப்படிங்கிறது ஏர்டெல் கூட டைப் பண்ணி ஃப்ரீ பேசிக் ரீசார்ஜ்னு ஒரு ரீசார்ஜ், அந்த ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து எசென்ஷியலான ஒரு 8 வெப்சைட் மட்டும் வரும். இன்டர்நெட்ல என்டையர் இன்டர்நெட் வராது. நீங்க ஏர்டெல் ஓபன் பண்ணி ஃப்ரீ பேசிக் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபேஸ்புக், கூகுள் அந்த மாதிரி ஒரு 8 வெப்சைட் இருக்கு. அந்த 8 வெப்சைட் மட்டும் தான் உங்களுக்கு வரும், வேற எதுவும் வராது. ஸோ இதோட எய்ம் வந்து ஃபேஸ்புக் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி நான் ஃப்ரீ பேசிக்ஸ் அப்படிங்கிற பண்றது மூலமா என்ன பண்றேன், இன்டர்நெட் ஆக்சசிபிலிட்டி அதிகப்படுத்துறேன். எல்லாராலையும் இப்போ இன்டர்நெட்டை ரீசார்ஜ் பண்ண முடியாது, எல்லாராலையும் செலவு பண்ணி அன்லிமிட்டடா 700 ரூபாய் பண்ண முடியல. நீ 100 ரூபாய்க்கு பண்ண போதும். 100 ரூபாய்க்கு பண்ணனா உனக்கு 10 வெப்சைட் மட்டும் வரும். அந்த 10 வெப்சைட் மட்டும் நீ பாத்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் சொல்றாங்க. மிச்ச வெப்சைட்லாம் உனக்கு கிடைக்காது. ஸோ இது என்னதுன்னா, ஃபேஸ்புக்கும் ஏர்டெல்லும் சேர்ந்து இதை கொண்டு வராங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஃபேஸ்புக்குங்கிற சோஷியல் மீடியா தான் இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா ட்விட்டர் இல்ல. இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதர் காம்படிட்டிவ் சோஷியல் மீடியா எதுவுமே இல்லை. யூடியூப் இல்ல. வெறும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மட்டும் தான் அலௌடு. டெலிகிராம் இருக்காது. ஸோ நீங்க இந்த ஏர்டெல் மூலமா இதுல ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களால ஃபேஸ்புக் யூஸ் பண்ண முடியும், இன்ஸ்டா யூஸ் பண்ண முடியும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். ஆனா டெலிகிராமோ, ஸ்கைப்போ இல்லைன்னா வந்து ட்விட்டரோ யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இது ஃபேஸ்புக்கோட இனிஷியேட்டிவ். ஸோ அப்ப என்ன பண்ணிடுறாங்க, கேட் கீப்பர்ஸ்ல உள்ள போய் என்ன கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்றாங்க. ஃபேஸ்புக் என்ன சொல்லுச்சு, இது நான் புவர் பீப்புளுக்காக இன்டர்நெட்டை கொண்டு போறதுக்கு நான் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. நீ புவர் பீப்புள் இன்டர்நெட் கொண்டு போற அப்படின்னா, நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி நீ அவங்களுக்கு ரீசார்ஜ்ல ஏதாவது ஒன்று பண்ணு, உள்ள போய் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தடை வைக்க கூடாது அப்படின்றாங்க. இப்படி இருந்தா நெட் நியூட்ராலிட்டி அஃபெக்ட் ஆகல. இல்ல ஏர்டெல் என்ன பண்றாங்க, ஃபேஸ்புக் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த ரீசார்ஜ் வழியா நீங்க உள்ள வந்தீங்கன்னா வெறும் இந்த 8 வெப்சைட் தான் போக முடியும் அப்படின்றாங்க. அப்ப எதெல்லாம் பேன் பண்றாங்க, இவரோட காம்படிட்டர் எல்லாத்தையும் நிறுத்திடுறாங்க. ஸோ நாளைக்கு இப்படி என்ன பண்ணலாம், பிளிப்கார்ட் நினைச்சா என்ன பண்ணலாம், பிளிப்கார்ட் வந்து தே கேன் டை அப் வித் ஜியோ அண்ட் தே கேன் சே, நீங்க ஜியோல இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா பிளிப்கார்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும், இன்டர்நெட்ல அமேசான் வராது. உங்களுக்கு புரியுதா? அப்போ பிளிப்கார்ட்டும் ஜியோவும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா அமேசானை பிளாக் பண்ணலாம். இல்லைன்னா அமேசானும் ஜியோவும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இ காமர்ஸையும் பிளாக் பண்ணலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேர் டைப் வச்சுட்டு காம்படிட்டர் ஓடிடி எல்லாத்தையும் காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நெட் நியூட்ராலிட்டிக்கு புறம்பானதா இருக்கு. ஸோ இப்படி நடக்காம இருக்கிறதா நெட் நியூட்ராலிட்டின்னு சொல்றாங்க. நெட் நியூட்ராலிட்டி என்ன அப்படின்னா, டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் ஷுட் பி ஜஸ்ட் தி கேட் கீப்பர்ஸ். நீங்க ஜஸ்ட் கேட் கீப்பரா இருக்கணும். இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரீசார்ஜுக்கு பணம் வாங்கிக்கணும். உள்ள போயிட்டு அந்த கன்சூமர் இன்டர்நெட்ல எதை வேணா கன்சியூம் பண்ணலாம், எதை கன்சியூம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? இல்ல இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா, ரெஸ்ட்ரிக்டட் ஒரு சில வெப்சைட்டை மட்டும் கொடுக்கறது, இல்ல ஒரு சில வெப்சைட்டுக்கு வந்து இப்ப எப்படி பண்ணிடலாம்னா, இதை இன்டைரக்டா இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். அமேசானும் ஜியோவும் டைப் பண்ணிட்டாங்க. இப்போ அமேசானும் ஜியோ என்ன டைப் பண்றாங்கன்னா, ஜியோ மூலமா அமேசானுக்கு யாருக்கு வந்தாலும் ஸ்பீடா லோட் ஆயிட்டோம். ஜியோ மூலமா யாராவது பிளிப்கார்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா லோட் ஆக்கிட்டே இரு, வெப்சைட்டை லோட் ஆக்காத, ஸ்லோ ஆக்கிடு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? குரோமா இல்லைன்னா வந்து மிந்த்ரா இந்த மாதிரி அதர் எந்த இ காமர்ஸ் போனாலும் உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கணும். ஆனா நீ அமேசான் ஓபன் பண்ணா இமீடியட்டா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணினாலும் பண்ணலாம்ல. இது த்ராட்டலிங். இதுக்கு பேர் த்ராட்டலிங்னா என்ன அப்படின்னா, பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து ஸ்பீடா காட்டும், பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி த்ராட்டலிங் பண்றது மூலமா என்ன பண்ணலாம், ஜியோ அமேசானும் ஒரு டீல் போட்டு காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் வர விடாம பண்ணலாம். இன்னொரு இப்போ நான் வந்து அமேசானுக்கு காம்பீட்டிங்கா நான் வந்து ஒரு புது இ காமர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அமேசான் என்ன வளர விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா, தே கேன் டை அப் வித் ஜியோ, ஏர்டெல் 2 பேரையும் டை அப் பண்ணா காலி இல்லை. நான் யாராலையும் என்னால என்ன யூஸ் பண்ண முடியாதுல. ஸோ இதுக்கு பேர் தான் த்ராட்டலிங். ஸோ நீங்க ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸோ த்ராட்டலிங்கோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொன்ன கான்செப்ட் தான் இது. இந்த ஃப்ரீ பேசிக் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் வந்து 2016ல லான்ச் பண்ணும்போது இந்தியாவில் பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது. இப்படி பண்ணீங்கன்னா நெட் நியூட்ராலிட்டி அஃபெக்ட் ஆயிடும். ஆல்ரெடி வந்து இதோட எக்ஸாம்பிள் நீங்க எங்க பார்க்கலாம்னா டிடிஹெச்ல பார்க்கலாம். இப்போ நீங்க முன்னாடி கேபிள்னு ஒன்று இருந்தது, கேபிள் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டா 300 சேனல் வீட்டுக்கு வரும். கரெக்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்க இப்போ ஏர்டெல் டிஷ் டிவியோட கனெக்ஷன் கொடுத்தா எல்லா சேனலும் வருதா? கிடையாது. ஸ்போர்ட்ஸுக்காக தனியா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறமா மூவிஸ்க்காக தனியா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறமா இங்கிலீஷ் சேனல்ஸ்க்கு தனியா பண்ணணும், ஹெச்டி சேனலுக்கு தனியா பண்ணணும். முன்னாடி எப்படி இருந்துச்சு,
ஒரு வயர் கொடுத்தா எல்லாமே வருது. அந்த வயரை கொடுக்கறதுக்கு மட்டும் நீ மாசம் 200 500 வாங்கிக்கலாம். ஆனா உள்ள இருக்க எல்லா சேனலும் ஓப்பனா வைக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நீங்க வந்து சன்னோட சேனல் வேணும்னா இது தனி காட்டணும், விஜயோட சேனல் வேணும்னா இது தனியா காட்டணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. சோ இப்படி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, டிடிஹெச் கனெக்ஷன் வரும்போது நம்மளுடைய காஸ்ட் எல்லாம் அதிகமாயிடுச்சு. இப்போ ஒரு இந்தியாவில பெரிய டிடிஹெச் கம்பெனி ஏர்டெல் டிடிஹெச் இருக்கு. ஏர்டெல் டிடிஹெச்சும் சன்னும் வந்து சன் நெட்வொர்க்கும் கூட்டணி சேர்ந்துட்டு உன்னோட டிடிஹெச் விஜய் டிவியை தூக்கி விட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா என்ன ஆயிடும், விஜய் டிவிக்கு அப்போ ஏர்டெல் யாருக்கும் வராதுல்ல, சன் நினைச்சா பண்ணலாம்ல, இப்படி பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி எல்லாம் இப்படி பண்ணலாம். விஜய்க்கு வந்து சார்ஜ் வந்து நீ 80 ஃபிக்ஸ் பண்ணிடு ஒரு மாசத்துக்கு. விஜய் பேக்கேஜ் யூஸ் பண்ணா 80 கட்டணும் அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி டிடிஎஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? நான் சன்னு விஜயும் பண்ணல, ஆனா நிறைய இடத்துல இது நடக்குது. அப்படி நடக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் வரும்போதும் தனித்தனியா ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி இன்டர்நெட் ஆக்கி விட்டுருவாங்க. எப்படின்னா சோஷியல் மீடியா பேக் அப்படின்னா சோஷியல் மீடியா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூடியூப் பேக் அப்படின்னா அது மாதிரி யூடியூப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 300 இருக்கும், இது 200 இருக்கும். உங்களுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணணும், அதுவே 500 ஆயிடும், வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இப்படி இன்டர்நெட்டை மாத்தலாம் அப்படிங்கிற எய்ம்ல தான் இவங்கலாம் இது கேட்கறாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் டபுள் டிப். இவங்கள்ட்டையும் சார்ஜ் பண்ணிப்பாங்க, இவங்கள்ட்டையும் சார்ஜ் பண்ணிப்பாங்க. இவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான், நமக்கு இன்டர்நெட் ஃபுல்லா கிடைக்காது, இவங்களுக்கும் ஃபுல் லாபம் கிடைக்காது. ஸோ இதான் வந்து டெலிகாம்ஸோட டபுள் டிப் பிளான். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால நெட் நியூட்ரலிட்டிக்கு புறம்பா எதுவுமே நடக்கக்கூடாது. டெலிகாம் கேன் ஜஸ்ட் பி தி கேட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்றதா நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். உங்களுக்கு புரியுதா? அந்த கதைகள்லாம் இங்க இருக்கும். டெலிகாம் உடைய ரெவன்யூஸ் வந்து ஃப்ரம் தி ட்ரெடிஷனல் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஃபாலிங் டியூ டு காம்படிஷன் ஃப்ரம் ஓடிடிஸ். ஓடிடி எல்லாம் ஃப்ரீயா இருக்கு, எல்லாரும் ஃப்ரீயா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களோட டேட்டால. தே ஹவ் இன்வெஸ்டட் இன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஹேண்டில் டேட்டா டிராஃபிக், ஹியூஜ் டாக்ஸேஷன், லைசன்ஸ் ஃபீ அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓடிடிஸ் ஆர் நாட் சப்ஜெக்ட் டு தி சேம் லெவல் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் லைசன்சிங் ஃபீ. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டெலிகாம் கம்பெனி நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அவங்க வந்து டாக்ஸேஷன் கட்டுறாங்க, லைசன்ஸ் ஃபீ கட்டுறாங்க, ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் கட்டுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒரு ஓடிடிக்கு அந்த லெவல் ஆஃப் ரெகுலேஷன்ஸே இல்லை. ட்ராய் எவ்வளவு ரெகுலேஷன்ஸ் போடுது, ஆனா ஓடிடிக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கானா? எதுவுமே இல்லை. ஸோ அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. பட் ஓடிடி என்ன சொல்றாங்க, இதனாலதான் டேட்டா கன்சம்ஷன் சர்ஜ் ஆயிருக்கு, அதனால நியூ ரெவன்யூ ஃபார் டெலிகாம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெலிகாம்ஸ் டிமாண்ட் தட் ஓடிடி ஷேர் தி காஸ்ட் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் பேண்ட்விட்ஸ் வித் டெலிகாம்ஸ். ஓடிடிஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. Streaming platforms are becoming free riders benefiting from the infrastructure. However, telecom companies do not own the internet. They are just the gatekeepers. Consumer pay the telecoms to access the internet. So consumer தான் அவங்க பே பண்றாங்களா, அந்த சார்ஜஸ் ஏத்திக்கோங்கன்றாங்க. அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மும் வந்து ஃப்ரீயா இல்ல. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும்னா அவங்க கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு இருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிறது இருக்குல்ல, வேர்ல்டு வைட் வெப், அந்த மாதிரி இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ்க்குலாம் அவங்க செலவு பண்ணணும். அவங்களும் ஒரு சர்வர் ஆரம்பிக்கணும். இல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த வேர்ல்டு வைட் வெப் அந்த இன்டர்நெட் ரெகுலேட்டர் இருக்காருல்ல, அந்த இன்டர்நெட் ரெகுலேட்டர் கிட்ட இந்த ஓடிடி காரங்களாம் தனியா ஒரு சார்ஜ் கட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோடிங்ல கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா பிரச்சனை வராது. ஆனா நீங்க நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறப்போ லோடிங்ல டிலே ஆச்சுன்னா பிரச்சனை வரும். யூடியூப் பாக்குறப்போ லோடிங்ல டிலே வந்தா பிரச்சனை வரும், ஏன்னா அது கண்டினியூஸா வரணும். அப்போ இந்த ஓடிடி காரங்க யூடியூப்ல என்ன பண்றாங்க, தே ஆர் பேயிங் ஃபார் தி இன்டர்நெட் டு சோ தட் வென் தேர் ஆப் இஸ் கன்சியூம் இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ, இட் இஸ் ஈஸிலி லோடிங். அப்படி பண்றதுனால அவங்க ஆல்ரெடி இன்டர்நெட் வேர்ல்டு வைட் வெப் கிட்ட பணத்தை கட்டிட்டு தான் வராங்க, அவங்க ஒன்றும் ஃப்ரீயா வரல. ஸோ ஆல்ரெடி ஓடிடி இஸ் பேயிங் ஃபார் வேர்ல்டு வைட் வெப் இன்டர்நெட் ரெகுலேட்டர் அண்ட் தென் ஒன்லி தே ஆர் கமிங் இன்டு இன்டர்நெட். Telecom companies are not owning the internet. If you are owning the internet, you can control, but you are just the gatekeeper. So just act like a gatekeeper அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓடிடிஸ் வந்து அதான் டபுள் டிம்ஸ் பண்ணலான்றக்கா, அதனால நெட் நியூட்ராலிட்டி போகுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இஷ்யூ. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதை வந்து நான் டெக்ஸ்டா போட்டிருந்தா எதுவுமே புரிஞ்சிருக்காது. எடிட்டோரியல்ல இந்த கதை தெரியாம அந்த ஆர்டிகலை படிச்சிருந்தாலும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. இதான் வந்து எடிட்டோரியல் இருக்க பிரச்சனை. இந்த கதையை இப்போ நான் சொன்ன உடனே தான் இப்போ நீங்க போய் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், இந்த ஆர்டிகல் படிக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு அப்ரோச் ஃப்ரெஷர்ஸ்க்குலாம். இப்போ இந்த ஆர்டிகலை வந்து நீங்க 3 நாள் முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் புரிஞ்சிருக்காது, வித்தவுட் நோயிங் த ஸ்டோரி. இப்போ இது புரிஞ்சிச்சுல, இன்னைக்கு போய் நீங்க படிங்க, இந்த ஆர்டிகல் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க அதை புரிஞ்சிக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரீட் அன் எடிட்டோரியல், ஹவு டு அப்ரோச் அன் எடிட்டோரியல். ஹவு டு அப்ரோச் அன் எடிட்டோரியல் தெரியாத போது இந்த இனிஷியேட்டிவ் பயன்படுத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படி நீங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கத்துப்பீங்க. சரியா? ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ GS2ல ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டாபிக் இன் சிலபஸ். ட்ராய் அப்படிங்கிறது ரெகுலேட்டரி பாடி, டெலிகாம் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரெகுலேட்டரி பாடிஸ் அப்படிங்கிற டாபிக் சிலபஸ்ல இருக்கு. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் நெட் நியூட்ராலிட்டி GS3லையும் கேட்கலாம். GS4ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ளையும் கேட்கலாம். ஸோ ரெண்டுத்துலையும் இது ரெலவெண்ட் தான். வாட் இஸ் நெட் நியூட்ராலிட்டி, ஹவு இட் இஸ் அஃபெக்டிங். குரூப் 1ல ஆல்ரெடி கேட்டாங்க, ஸோ UPSCல தான் இன்னும் கேட்கணும். ஸோ
ஸோ ட்ராய் ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஓடிடியை ரெகுலேட் பண்றதுக்கு இப்போ டெலிகாம் கம்பெனிஸ்ல என்ன சொல்றாங்க, ஓடிடியை ரெகுலேட் பண்ணுங்க, எங்களுக்கு பணம் ஷேரிங் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஓடிடியை ரெகுலேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி they are just considering. பட் அப்படி கன்சிடர் பண்ணும்போது தயவு செஞ்சு நெட் நியூட்ராலிக்கு புறம்பா எதுவும் போயிடாதீங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. அவ்வளவுதான். சரியா? வாட் இஸ் நெட் நியூட்ராலிட்டி? Traffic on the internet should be treated equally. No blocking. யுவர் இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ரொவைடர், அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், நம்ம ஐஎஸ்பி, இந்தியாவில் ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். வேர்ல்டு வைடு வெப்ல வந்து வேர்ல்டு வைடு வெப் ஃபவுண்டேஷன்ல வந்து அதை வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ரொவைடர்ன்ற, நம்ம ஊர்ல இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். யுவர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் cannot block you from accessing a legal content of your choice. ஸோ ஃப்ரீ பேசிக்ஸ்ல ஃபேஸ்புக் என்ன பண்ணலான்னு இருந்தாங்க, 8 வெப்சைட் மட்டும் தரலான்னு வச்சிருந்தாங்க, ஃபேஸ்புக்கும் ஏர்டெலும் சேர்ந்து. இங்க ஏர்டெல் என்ன பண்ணுது, ஃபேஸ்புக் மட்டும் தான் காட்டுது, அதோட காம்படிட்டர்ஸ் யாரையும் காட்டல. ஸோ அந்த மாதிரி பிளாக் பண்ணக்கூடாது. They should just open up for internet. Internet should be open. No throttling. Your internet service provider cannot intentionally throttle a internet traffic or slower the speed. No paid prioritization. ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு முன்னாடி காட்டக்கூடாது. இப்போ கூகுள் மேலே ஏன் கேஸ் போடுறாங்க அப்படின்னா, கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணீங்கன்னு வைங்க, கூகுளுக்கு பணம் கொடுக்குறவங்களோட வெப்சைட்டை ஃப்ரண்ட்ல காட்டுது. இப்போ கூகுள் வந்து இன்டைரக்டா நிறைய வெப்சைட்ஸ் கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்களோட இது ஃப்ரண்ட்ல வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சிருந்தாங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ நீங்க போய் மேப்ஸ்னு டைப் பண்ணீங்க நீங்க கூகுள் மேப்ஸ் தான் முதல்ல வருது. ஏன் விண்டோஸ் பிங் மேப்ஸ் வர மாட்டேங்குது? ஸோ இங்க கூகுளுங்கிறது சர்ச் இன்ஜின் வந்து நியூட்ரலா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்க, அதனால கூகுள் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. நம்ம அந்த கேஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெட் நியூட்ராலிட்டியோட 3 பில்லர்ஸ் என்ன? நோ பிளாக்கிங், நோ த்ராட்லிங், நோ ப்ரையாரிட்டைசேஷன். இதான் மெயின்ஸ் ஆன்சர்ல இருக்கும். மெயின்ஸ் ஆன்சர்ல இந்த 3 தான் எழுதி நீங்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடணும். உங்களுக்கு புரியுதா? இப்படி ஒரு டயக்ராம் இருக்கிறப்போ your answers will be இது is a principle that internet access provider must treat all the traffic originating from or terminating from the internet the same way. டிம் ஊ அப்படிங்கிறவர் தான் 2003ல இந்த கான்செப்ட் பத்தி பேசுறாரு. ஸோ டிம் ஊ அப்படிங்கிற இந்த பர்சனோட நேம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. He only gave the concept of net neutrality in 2003 to promote an even playing field of the internet, ensuring data is treated equally without discrimination by ISPs. Net neutrality ensures everyone has equal access to the information and services on the internet, regardless of their financial resources or size or power. இப்போ என்ன ஆயிடுச்சு, அமேசானும் ஜியோவும் சேர்ந்துட்டு அப்படி பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு கம்படிட்டரா ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறேன்னா என்னோடது வராது. நான் ஒரு சின்ன கம்பெனி, என்னால ஜியோ கிட்ட போய் பணம் கொடுக்க முடியாது. அமேசான் கிட்ட பணம் இருக்கிறதுனால அவன் ஜியோவை மேனிபுலேட் பண்ணி என்ன வர விடாமலே பண்ணிடுவான். ஸோ அதனால என்ட்ரி பேரியர். ஸோ அதனால ஃப்ரீ காம்படிஷன் இல்லை. ஸோ ட்ராய் வந்து 2016ல they blocked the Facebook's free basics platform. அதே மாதிரி வந்து பாடி ஆஃப் யூரோப்பியன் ரெகுலேட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் யூனியனுடைய டெலிகாம் ரெகுலேட்டர். நம்மளோட ரெகுலேட்டர் பேர் ட்ராய்னா, யூரோப்பியன் யூனியனோட ரெகுலேட்டர் பேர் இது, பாடி ஆஃப் யூரோப்பியன் ரெகுலேட்டர்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இவங்க 2 பேருமே வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஓப்பன் இன்டர்நெட் அப்படின்னு 2018ல ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. நெட் நியூட்ராலிட்டி ஷுட் பி upheld at all the costs அப்படின்னு சொல்லி they have released it. Upholding the principle of net neutrality is not merely about preserving the ethos of open internet, but also intrinsic in fostering a conducive environment for innovation. நெட் நியூட்ராலிட்டி இருந்தால் தான் இனோவேஷன் வரும். நாளைக்கு நான் அமேசானோட பெட்டரான ஒரு வெப்சைட் ரெடி பண்ணனா அது முன்னாடி வரும். காம்படிஷன் அண்ட் கன்சூமர் வெல்ஃபேர், எஸ்பெஷலி கண்ட்ரிஸ் சச் as இந்தியா வேர் தி இன்டர்நெட் இஸ் கோயிங் டு பி தி கேரியர் ஆஃப் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், இப்போ வந்து யூடியூப் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வீடியோ தர்ற ஒரு வெப்சைட், யூடியூபோட பெட்டரான ஒரு வீடியோ வெப்சைட்டை நான் ரெடி பண்றேன். சூப்பரா, பயங்கரமான ஃபீச்சர்ஸ், பயங்கர எஃபிஷியண்டா இருக்கு. சரியா? ஆனா யூடியூப் வந்து அவங்களுடைய டாமினன்ஸை வச்சுக்கிட்டு ஜியோ கூடயும் ஏர்டெல் கூடயும் டைப் பண்ணி வேற எந்த வீடியோவும் வராத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் உள்ள வரல. சரியா? அதனால என்னோட புது இனோவேஷன் வரல. ரெண்டாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூடியூப் வந்து நாளைக்கு என்ன பண்ணிடலாம், பெய்டுன்னு ஆக்கிடலாம். பெய்டுன்னு ஆக்கி இன்னும் ஆக்கல, எப்ப ஆக்குவான்னு தெரியல, எப்ப வேணா ஆக்கலாம். பெய்டுன்னு ஆக்கி நீங்க யூடியூப் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் 5 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணலாம். நான் இங்க ஃப்ரீயா தருவேன், ஆதில் டியூப் அப்படின்னு. ஆனா ஃப்ரீயா இருக்கும். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஆரம்பிப்போம், இதுல என்ன இருக்கு. ஸோ அது ஃப்ரீயா நான் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன உள்ள வரவே விடல. அதனால கன்சூமர்ஸ் வந்து they have to pay that. ஸோ அந்த மோனோபோலி கூட மாட்டிப்பீங்க. நாளைக்கு அது 10 ரூபாய் இருந்தாலும் அதுதான். மேபி யூடியூப் 100 ரூபாய்க்கு வைக்கலாம், நான் 50 ரூபாய்க்கு வைக்கலாம். பட் என்ன உள்ள சேர்க்காததுனால நீங்க 100 ரூபாய் கட்ட வேண்டியது வரும். அதான் வந்து இனோவேஷன் வராது, காம்படிஷன் இருக்காது, மோனோபோலி ஆயிடும், கன்சூமர் வெல்ஃபேர் இருக்காது. ஏன்னா நீங்க காஸ்ட்லியா கட்ட வேண்டியது வரும். ஸோ இதுதான் நெட் நியூட்ராலிட்டியில இருக்க ரிஸ்க். ஸோ அதனால தான் நம்ம இன்டர்நெட் வந்து நியூட்ரலா வச்சுக்கணும். ஜஸ்ட் வந்து நீங்க ரீசார்ஜ் மட்டும் பண்ணணும், என்ன வெப்சைட் போகணுங்கிறது யூசரோட டிஸ்கிரிப்ஷன் தான். கிளியரா?
ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன் என்ன அப்படின்னா, இப்போ நெட் நியூட்ராலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல, நாளைக்கு நான் கிளாஸ்ல எங்கேயாவது நெட் நியூட்ராலிட்டி வருது அப்படின்னா 127th எடிஷன்ல போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் கிளாஸ்ல இவ்வளவு டீட்டெயில்டா நடத்த முடியுமா? ஒரு டாப்பிக்கும் கிளாஸ்ல எப்படி நான் நடத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஒரு வருஷத்துக்கு நடத்தணும். இதனாலதான் நான் என்ன சொல்றேன், போய் 127ல பாருங்க, 125ல பாருங்க, 108ல போய் மில்லட்ஸ் பத்தி பாருங்க அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபியூச்சர்ல இப்போ அடுத்த வருஷம் பேட்ச்ல இருக்க பசங்களுக்கு நான் 127ல போய் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பேன். அவங்க 127ல வந்து நியூட்ராலிட்டியை பார்ப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால we can save a lot of time at the same time when it is in a digital repository. ஸோ இப்போ அடுத்து நான் மூணாவது டாபிக் போவோம். மூணாவது டாபிக் முடிச்சுட்டு I'll give a குட்டி பிரேக் ஆஃப் 5 minutes. ஸோ பிரபாஸ் ரஞ்சனோட எடிட்டோரியல். பிரபாஸ் ரஞ்சன் யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் லா பத்தி எடிட்டோரியல் எழுதுறவர். பிரபாஸ் ரஞ்சன் எப்போ எழுதினாலும் எதை எழுதுவார்னா இன்டர்நேஷனல் லீகல் இஷ்யூஸ் பத்தி எழுதுவார். நம்ம எப்பவுமே வந்து இந்தியன் லீகல் இஷ்யூஸ் பத்தி தான் பார்ப்போம். ஸோ இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ்லேயே ஒரு எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம ஒரு புது டாக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதான் வித் ஹோல்டிங் டாக்ஸ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை வந்து இன்னும் டெக்னிக்கலா அந்த டாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நம்ம டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பத்தியும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற இந்த இஷ்யூவை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ GS3ல டாக்ஸேஷன், GS2ல பைலாட்ரல் அண்ட் மல்டிலாட்ரல் இனிஷியேட்டிவ்ஸ் அது கீழே வருது. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா என்ன ஞாபகம் இருக்குல்ல? வாட் இஸ் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்? இப்போ வந்து சவுத் கொரியால இருந்து சாம்சங் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. சாம்சங் அப்படிங்கிற பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சாம்சங் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றாங்கன்னு வைங்க. இந்தியாவில் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணா இந்தியாலையும் நம்ம டாக்ஸ் போடுறோம். ஸோ சாம்சங் அந்த மாதிரி குளோபல்ல நிறைய ஊர்ல இருந்து சம்பாதிக்கிறாங்க. அதனால சாம்சங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றப்போ இதே ப்ராஃபிட்க்கு சவுத் கொரியா அவங்க மேல டாக்ஸ் போடுது. ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் டாக்ஸேஷன். இப்படி ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மேல ஹோம் கண்ட்ரிலையும் டாக்ஸ் போடுறோம், ஹோஸ்ட் கண்ட்ரிலையும் டாக்ஸ் போடுறோம். இப்போ சாம்சங் வந்து வேற நிறைய ஊர்ல இருக்கும். ஜப்பான்ல இருக்கும், சைனால இருக்கும், ஸ்ரீலங்கால இருக்கும். எல்லா ஊரோட ப்ராஃபிட்டும் சேர்த்து சவுத் கொரியாலையும் டாக்ஸ் போட்டாங்கன்னா அப்போ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாரா? அதுக்கு நான் வந்து சவுத் கொரியாலே பிளான்ட் வச்சுட்டு எல்லாருக்கும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரும். ஏன்னா இங்கேயும் டாக்ஸ் போடுறாங்க, இங்கேயும் டாக்ஸ் போடுறாங்க. ஸோ அப்படி அது போடாம இருக்கிறத நம்ம என்ன கொண்டு வரும், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரும். டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் எய்தர் இந்தியாவில் கட்டிக்கலாம் இல்ல சவுத் கொரியால கட்டிக்கலாம். இப்போ சவுத் கொரியால சாம்சங் வருதுன்னா we are giving ஆப்ஷன், நீ எதர் இந்தியாவில் கட்டு இல்ல சவுத் கொரியால கட்டு. இதுதான் DTAA. அந்த DTAA சைன் பண்ணணும்னா இந்தியாவும் சவுத் கொரியாவும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்கணும். அப்படி சைன் பண்ணிடுறாங்க. ஸோ இதான் வந்து இதோட கான்செப்ட். இது ஒரு விஷயம். ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வித் ஹோல்டிங் டாக்ஸ் அப்படின்னா என்ன? இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, ரிட்டன்ஷன் டாக்ஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், TDS அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் TDS? ஞாபகம் இருக்கா? கிரிப்டோ கரன்சி மாத்துறப்போ உங்களுக்கு வேற அந்த கடைசியா கிளாஸ் முடிகிறப்போ ஒருத்தர் டவுட் கேட்டாரு, டிடிஎஸ்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன். வீக்கெண்ட் பேட்ச்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ டிடிஎஸ்னா என்ன அப்படின்னா டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். லோக்கல் லெவல்ல நம்ம டிடிஎஸ் அப்படின்னு சொல்றது தான், இன்டர்நேஷனல் லெவல்ல வித் ஹோல்டிங் டாக்ஸ் அண்ட் ரிட்டன்ஷன் டாக்ஸ் சொல்றாங்க. மூணுமே ஒரே கான்செப்ட் தான். சரியா? இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சிஸ்ல போடுறாங்கன்னு இப்போ எப்படி போடுறாங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு வீடு வாங்குறேன். வீடு வாங்குறப்போ 30 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், 30 lakhs வாங்குறேன். வாங்கிட்டு ஒரு 5 year கழிச்சு அதை விற்கிறேன். விற்கிறப்போ எவ்வளவு விற்கிறேன்? 50 lakhsக்கு விற்கிறேன். நான் 50 lakhsக்கு விற்கிறப்போ என்கிட்ட ஒரு பையர் இருக்கார்ல, இந்த பையர் தான் எனக்கு 50 lakhs கொடுக்குறாரு, கொடுத்துட்டு வீடு வாங்குறாரு. கரெக்டா? சோ அப்ப இந்த பையர் அப்படிங்கிறவரு என்கிட்ட வந்து, so I am selling the house for 50 lakhs. This buyer is getting the house. So this buyer is paying me 50 lakhs and getting the house. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிற இப்போ இங்க டாக்ஸ் போறப்போ எனக்கு இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறது 20 lakhs, 30 lakhsங்கிறது 20 lakhs இன்க்ரீஸ் ஆகும், 50 lakhs வித்துருக்கேன். இந்த 20 lakhs மேல நான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறப்போ பேமெண்ட் தரீங்க, இல்ல யாருக்காவது ஒரு பேமெண்ட் தரீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்ல நீங்க தரும்போதே டாக்ஸ் பிடிச்சிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இதுல லாஜிக் என்ன அப்படின்னா, நான் 50 லட்சம் வாங்கின பிறகு என்னோட 50 லட்சத்தை கணக்கு காட்டி நான் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு பதிலா இவரே என்ன பண்ணிடுவாரு, 10% டாக்ஸ்னு வச்சுக்கலாம். டிடிஎஸ் 10%, 50 லட்சத்துல 10% எவ்வளோ? இப்போ 20 லட்சம், 20 லட்சத்துல 10% எவ்வளோ? 2 லட்சம் ரூபா. இவரே என்ன பண்ணுவாரு, 2 லட்ச ரூபா பிடிச்சிட்டு 48 லட்சம் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு புரியுதா? நம்ம ஈக்குவலைசேஷன் லெவி பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான்.
ஸோ வீடு வாங்குறவர் எனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து வீடு வாங்க மாட்டாரு, அவரே டிடிஎஸ் பிடிச்சிடுறாரு. டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அவரே பிடிச்சிக்கிறாரு. நான் 50 லட்சம் அவருக்கு கொடுத்து நான் 50 லட்சத்தை வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இல்லை, இவர் என்ன பண்ணிடுவாரு, எங்கிட்ட பேன் நம்பர் வாங்கிடுவாரு. பேன் நம்பர் வாங்கிட்டு இந்த 2 லட்ச ரூபாய் பிளஸ் என்னோட பேன் நம்பர் 2 lakhs பிளஸ் என்னோட பேன் நம்பர் போட்டு இவர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடுவார். இதுக்கு பேர் தான் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், ரிட்டன்ஷன் டாக்ஸ். ரிட்டன்ஷன் டாக்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க ஃபுல் பேமெண்ட் தரதுக்கு பதிலா 10% புடிச்சிட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்றதுதான். இங்க கேபிட்டல் கெயின்ஸ்ங்கிறது 20 லட்சம். 20 லட்சத்துல 10% எவ்வளவு, 2 லட்சம். 2 லட்சத்தை புடிச்சிட்டு 48 lakhs தான் கட்டுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு வர வேண்டிய 2 லட்சம் வரல. என்னோட டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி அந்த வருஷத்துக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம் 1 லட்சம் தான். டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி 1 லட்சம் தான் வருது அப்படின்னா, ஆனா 2 லட்சம் புடிச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி என்னோட டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி 1 லட்சம் தான், ஆனா 2 லட்சம் புடிச்சுக்கிட்டீங்க, இந்த ஸ்கீம்ல நான் எக்ஸம்ஷன்ஸ் கேட்டு எனக்கு 1 லட்சம் தான் வருது அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் மட்டும் வச்சுட்டு 1 லட்சத்தை எனக்கு போட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் ரிபேட்ஸ். நம்ம டாக்ஸை திரும்ப கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இப்போ என்னோட டாக்ஸ் லைபிலிட்டி 4 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நேர்மையான குடிமகனா இருந்தா என்ன பண்ணுவேன், நான் ஆல்ரெடி 2 லட்சம் புடிச்சுக்கிட்டாங்க, எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் கட்டுவேன். இப்போ இன்கேஸ் நான் ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்க, நான் டாக்ஸே கட்டல அப்படின்னா, அட்லீஸ்ட் என்னோட 2 லட்சம் டாக்ஸாவது அங்க கேப்சர் ஆயிடுதுல. இதான் டிடிஎஸ். இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னா, கிக் எக்கனாமிக்ஸ்க்குலாம் குடிப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட் சொல்ல வர்றவங்க, இவங்களுக்குலாம் சேலரி போடும்போது இப்போ ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்கன்னு வைங்க, ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, செஷன்ஸ் மட்டும் வருவாங்க. இப்போ நான்லாம் ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி, ஒரு செஷனுக்கு மட்டும் ஃபேக்கல்ட்டி வராருன்னா அவருக்கு அந்த செஷனுக்கு மட்டும் அமௌண்ட் தருவாங்க, 5,000 10,000 ஒரு செஷனுக்கு மட்டும் தராங்கன்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு 10 செஷன் எடுத்தாலே 1 லட்ச ரூபா வந்துருதுல, 10,000 per செஷன் வாங்குறாரு அப்படின்னா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான்லாம் இல்லை சரியா. ஒரு செஷன் 10,000னா அப்போ 10 செஷன் எடுத்தாலே 1 லட்சம், 20 செஷன் எடுத்தா 2 லட்சம். உங்களுக்கு புரியுதா? அப்போ அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சேலரியா கொடுக்குறப்போ இப்படி பேமெண்டா தரீங்கல்ல, பேமெண்டா கொடுக்குறப்போ 10% புடிச்சுக்கிட்டு, கிங் மேக்கர் சைஸ் அகாடமி என்ன பண்ணும், 10% புடிச்சிட்டு தான் கொடுக்கும். 1 லட்சம் கொடுக்காம 90,000 தான் தருவாங்க. 10% 10,000 என்ன பண்ணிடுவாங்க, அவரோட பேன் நம்பர் கொடுத்து கிங் மேக்கர் சைஸ் அகாடமி வில் பே டாக்ஸ். தட் இஸ் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் தரீங்களோ ஃபுல் அமௌண்ட் கொடுக்காதீங்க, 10% புடிச்சிட்டு கொடுங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னா, டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக. இந்த மாதிரி நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு ஒரு 10 செஷன் எடுத்துட்டு 1 லட்ச ரூபா ஒரு இன்ஸ்டியூட்ல வாங்குறாங்க. அவங்க ஒரு 4 இன்ஸ்டியூட்ல எடுத்தா 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆனா டாக்ஸே கட்டுறது இல்லை. எங்கேயுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1 லட்சம், எல்லா இன்ஸ்டியூட்லயும் 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல டாக்ஸ் கட்டாம சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்டும் 10% புடிச்சிட்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆயிடுது, எல்லாரும் 10,000 10,000 10,000 10,000 புடிச்சிட்டாங்க. அவர் என்ன ஆயிடுது, அதை ரீக்ளைம் பண்ணணும், அவர் டாக்ஸ் லிமிட் குள்ள வரலன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதான் கிளைம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அப்படி பண்றப்போ அவங்க ரிட்டர்னாவது ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிறதுனாலயே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த 10%. இன்கேஸ் அவர் வந்து ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணலன்னா கவர்மெண்ட்டுக்கு லாபம். அந்த என்டையர் இப்போ கிங் மேக்கர்ஸ் இருந்து ஒரு 10,000, இன்னொரு 4 இன்ஸ்டியூட்ல இருந்து 10,000னா 40,000 கவர்மெண்ட் பண்ணும் டாக்ஸா. ஸோ அவர் எதர் கிளைம் பண்ணணும்னா கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் 40,000 டாக்ஸா போயிடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ 40,000 will go as tax. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் லயபிலிட்டி கொண்டு வரும். இதான் வந்து டிடிஎஸ். இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல போட்டா டிடிஎஸ், இதே இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ல போட்டா அதுக்கு பேர் ரிட்டன்ஷன் டாக்ஸ் ஆர் வித் ஹோல்டிங் டாக்ஸ். இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல இந்த ரிட்டன்ஷன் டாக்ஸ் அண்ட் வித் ஹோல்டிங் டாக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதே டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த வீடுக்கு பதிலா நாம ஹச்னு வச்சு பையருக்கு பதிலா வோடஃபோன் போட்டா புரியுதா? இந்த வீடுக்கு பதிலா ஹச், பையருக்கு பதிலா வோடஃபோன். இப்போ கதை புரியுதா? ஹட்சின்சன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஹட்சின்சன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, மொரிஷியஸ் பேஸ் கம்பெனி. ஹட்சின்சன் லிமிடெட்ங்கிறது ஹாங்காங் பேஸ் கம்பெனி. அவங்களோட சப்சிடரி தான் ஹட்சின்சன் லிமிடெட்ங்கிற கம்பெனியோட சப்சிடரி தான் ஹட்சின்சன் இந்தியா லிமிடெட். அந்த ஹட்சின்சன் இந்தியா லிமிடெட்ங்கிறது மொரிஷியஸ்ல இருக்க கம்பெனி. இந்த மொரிஷியஸ்ல இருக்கிற இந்த கம்பெனியை தான் வோடோஃபோன் அப்படிங்கிற லண்டன் பேஸ் கம்பெனிக்கு விற்கிறாங்க. வோடோஃபோன் லண்டன்ல இருக்கு. ஸோ ஒரு ஹாங்காங் கம்பெனி மொரிஷியஸ்ல இருக்கிற ஹட்சின்சன் இந்தியா லிமிடெட் கம்பெனி வோடோஃபோனுக்கு விற்கிறாங்க. விற்கிறப்போ வோடோஃபோன் வந்து இந்த கம்பெனிக்கு 20,000 கோடி ஏதோ பே பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், 50,000 கோடி ஏதோ பே பண்றாங்க. அப்படி 50,000 கோடி பே பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட் கட்டக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் போட்ட டாக்ஸ் ரிட்டன்ஷன் டாக்ஸ் தான். நீ ஃபுல் அமௌண்ட் கட்டாம டிடிஎஸ் இந்த ரிட்டன்ஷன் டாக்ஸ் நீ புடிச்சிட்டு தான் ஃபுல்லா கொடுத்துருக்கணும். மிச்ச பணத்தை நீ வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்டியிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வோடோஃபோன் மேல போட்ட கேஸே என்ன அப்படின்னா, இந்த ரிட்டன்ஷன் டாக்ஸ் பிடிக்காம போட்டதுதான். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது லோக்கலா இந்தியாக்குள்ள டிரான்சாக்ஷன்ஸ்ல நீங்க ஒரு பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்கணும், அதை டிடிஎஸ்ன்னு சொல்றோம். இதே இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்ல நீங்க பணம் போகுது அப்படின்னா அதுக்கு புடிச்சிட்டு கொடுக்குற டாக்ஸ் தான் வித் ஹோல்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வித் ஹோல்டிங் டாக்ஸ்ல தான் வோடோஃபோன் மேல கேஸ் போட்டோம். இப்படி நீங்க வந்து
ஹட்சின்சன் லிமிடெடுக்காக நீங்க கொடுத்த 50,000 கோடி ஃபுல்லா கொடுக்காம வித்ஹோல்டிங் டாக்ஸை பிடிச்சிட்டு தான் கொடுத்துருக்கணும். 12,000 கோடி வந்து நீங்க வந்து எங்களுக்கு கட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த டாக்ஸ் கட்டல அப்படின்னு தான் அவங்க மேல கேஸே போட்டாங்க. ஸோ இதான் வந்து வோடஃபோன் கேஸ். இந்த மாதிரி வித்ஹோல்டிங் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில ஜூரிஸ்டிக்ஷன்ல வித்ஹோல்டிங் டாக்ஸ் சொல்லுவாங்க, இன்னொருல ரிட்டன்ஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சேம் கான்செப்ட் தான். இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இமேஜின் திஸ். இப்போ வந்து நெதர்லாந்து அப்படிங்கிற ஊர் இருக்கு. நெதர்லாந்துல இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆதில் மோட்டார்ஸ் இருக்கு. ஆதில் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனில 10% ஷேர் வச்சிருக்காரு, இல்ல 9% வச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து 10% ஆச்சுன்னா எஃப்டிஏ அது. ஸோ 9% இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ ஆதில் மோட்டார்ஸோட 9% ஓனர்ஷிப் யாரு? நெதர்லாந்துல இருக்கிற வேண்டர் மர்வே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. சரியா? வேண்டர் மர்வே யாருன்னு தெரியுமா? நெதர்லாந்து போலர். சரியா? சரி, தெரியலன்னா விடுங்க. ஸோ நெதர்லாந்துல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, என் கம்பெனில 9% ஷேரை வந்து வாங்கிக்கிறாரு. நாளைக்கு தெரிய வரும், அவங்க கூட தான் நாளைக்கு மேட்ச். 9% ஷேரை வாங்கிட்டாரு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆதிலோடைய ஓனர்ஷிப் வந்து 91, நெதர்லாந்துல இருக்க இன்வெஸ்டரோட ஓனர் வந்து 9%. கரெக்டா? இதுதான் என் கம்பெனியோட இது. இப்போ நான் என் கம்பெனி வந்து ப்ராஃபிட் earn பண்ணுது, 100 கோடி ப்ராஃபிட் earn பண்றோம். இந்த வருஷம் வந்து ஃபினான்ஷியல் இயர்ல 100 crore ப்ராஃபிட். 100 crore ப்ராஃபிட் earn பண்றோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ? நான் 91 crore எடுத்துப்பேன். அப்ப இந்த வேண்டர் மாவுக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்? நெதர்லாந்துல இருக்கிற வேண்டருக்கு, நெதர்லாந்துல இருக்க வேண்டருக்கு நான் டிவிடெண்ட் தரேன்ல. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி நான் 91 அவர் 9 பிரிக்கிறது தான் டிவிடெண்ட். ஸோ நான் வேண்டர் மாவுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் தருவேன்? 100 crore ப்ராஃபிட்ல 9 crore கொடுக்கணும்ல, நான் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் டிவிடெண்ட். அப்படி நான் டிவிடெண்ட் கொடுக்குறப்போ என்ன பண்ணணும்? ஃபுல்லா கொடுக்கலாமா? வித்ஹோல்டிங் டாக்ஸை பிடிச்சிட்டு கொடுக்கணும். 20% வித்ஹோல்டிங் டாக்ஸ். அக்கார்டிங் டு ஐடி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 20% வந்து வித்ஹோல்டிங் டாக்ஸை பிடிச்சிட்டு தான் கொடுக்கணும். ஸோ நான் 9 lakhs கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளவு பிடிச்சிக்கணும்? 1.8 crore பிடிச்சிட்டு மிச்ச அமௌண்ட் தான் கொடுக்கணும், 7.2 crore. நான் 7.2 crore தான் அவர் டிவிடெண்டா போடுவேன். 1.8 crore என்ன பண்ணுவேன்? வேண்டர் பேர்ல நான் ஒரு பேன் கார்டு வாங்க சொல்லிடுவேன் அவருக்கு. அவர் இந்தியாவில் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரா இந்தியாவில் வந்து என் கம்பெனி ஷேர் வாங்குறாருன்னா பேன் கார்டு வாங்கணும், செபி கூட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அவரோட பேன் கார்டு எழுதி வேண்டர் மர்வே அப்படிங்கிற பர்சனுக்கு நான் வந்து வித்ஹோல்டிங் டாக்ஸ்ன்னு சொல்லி நான் கட்டணும். உங்களுக்கு புரியுதா? when an Indian entity is sharing a dividend with a foreign entity, or a foreign entity's Indian subsidiary is sharing a share with the foreign entity, they have to hold the withholding tax. withholding tax பிடிச்சி தான் கொடுக்கணும். இப்போ அப்படியே இங்க சவுத் கொரியா வாங்க. சவுத் கொரியால இருந்து சாம்சங் வந்து இந்தியாவில் வராங்க. சாம்சங்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சாம்சங் இந்தியா லிமிடெட் வந்து 100 கோடி ப்ராஃபிட் earn பண்றாங்க. 50 கோடி இங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு 50 கோடி சவுத் கொரியாக்கு அனுப்புறாங்க. அப்படி சவுத் கொரியாவுக்கு 50 கோடி அவங்க ஹோம் பிரான்ச்சுக்கு அனுப்புறாங்கல்ல, அப்படி அனுப்புறப்போ 20% பிடிச்சிடும். பிடிச்சிட்டு இந்தியாவில் டாக்ஸ் கட்டிட்டு மிச்சத்தை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றதா ரிட்டன்ஷன் டாக்ஸ். ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இருக்கிறபோது அந்த இந்தியன் சப்சிடரி ஃபாரினுக்கு நீங்க டிவிடென்ஸ் அனுப்புறீங்க, உங்க ஃபாரின் ஹோம்க்கு நீங்க டிவிடென்ஸ் அனுப்புறீங்க, இல்ல ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டருக்கு நீங்க டிவிடென்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்தியாவில் வித்ஹோல்டிங் டாக்ஸ் 20% பிடிச்சிட்டு மிச்சத்தை தான் கொடுக்கணும். அவங்க பேர்ல பேன் கார்டில் நீங்க இங்க கட்டிடணும். அவர் வேணும்னா அதை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணிக்கிட்டோம். அது அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள பிரச்சனை. இதனால என்ன ஆகுது? அவர் டாக்ஸ் கட்டாம ஏமாத்தினாலும் கவர்மெண்ட் பணம் வருது. அப்படி அதை கிளைம் பண்ணுங்கிறதுக்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகுது நடக்குது. ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் வித்ஹோல்டிங் டாக்ஸ். இதுதான் வித்ஹோல்டிங் டாக்ஸ், ரிட்டன்ஷன் டாக்ஸ், டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? நம்ம ரூல்ஸ் படி 20% இதான் கணக்கு. இப்போ நம்ம மூணாவது கான்செப்டுக்கு வருவோம். இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிளாஸ் இன் தி இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். நீங்க இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது MFN கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். MFN கிளாஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WTOல மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுது வச்சுக்கலாம். ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து டீ இம்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம், நம்ம வந்து சவுத் வேற யார் டீ பண்றா? சைனா கிட்ட இருந்து டீ இம்போர்ட் பண்றோம். சரியா? தாய்லாந்து கிட்ட இருந்து டீ இம்போர்ட் பண்றோம். ஸோ தாய்லாந்து கிட்ட இருந்து டீ இம்போர்ட் பண்றோம், சைனா கிட்ட இருந்து டீ இம்போர்ட் பண்றோம், ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து டீ இம்போர்ட் பண்றோம். 4 பேருமே WTO மெம்பர்ஸா? WTO என்ன சொல்லுவாங்க, நீங்க இப்போ சைனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து டீ இம்போர்ட் பண்றப்போ 5% தான் இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க. ஆனா சைனா மேல நம்ம இப்போ எவ்வளவு போடுவோம்? 10 போடுவோம். தாய்லாந்து கிட்ட எவ்வளவு போடுவோம்னா 6 போடுறோம். நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி அப்படி எப்படி போட்டுக்கிறோம். ஆனா WTO ரூல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இதை ப்ராஹிபிட் பண்ணுது. WTO ரூல்ஸ் படி மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற கிளாஸ் வந்து WTOல இருக்கும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, உங்களோட மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனுக்கு நீங்க என்ன பெனிஃபிட் தரீங்களோ அந்த பெனிஃபிட் தான் எல்லாருக்கும் தரணும். அதான் WTO சொல்ற ரூல். வாட் எவர் பெனிஃபிட் யூ ஆர் கிவிங் டு யுவர் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்,
that benefit should extend to all the members of the WTO அப்படின்னு WTO அக்ரிமெண்ட்ல இருக்கும். நீங்க ஒன்ஸ் WTO மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்களோட மோஸ்ட் ஃபேவர் நேஷனுக்கு நீங்க என்ன பெனிஃபிட் தருவீங்களோ அதுதான் எல்லாருக்குமே தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட மீனிங் படி நான் எல்லாருக்குமே 5% தான் போடணும். அப்படி நான் ஸ்ரீலங்கா 5 போட்டு இவங்க 2 பேரும் 10-6 போறேன்னா சைனாவோ தாய்லாண்டோ போயிட்டு WTO கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்தியா இஸ் பிரீச்சிங் மோஸ்ட் ஃபேவர் நேஷன் கிளாஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து மேண்டேட்டரி இல்லை, ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஜென்யூன் ரீசன் இருந்துச்சுன்னா நான் கொடுக்காமலே இருக்கலாம். லைக் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்கல, நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம WTOல கிளைம் பண்ணி பாகிஸ்தானுக்கு மோஸ்ட் ஃபேவர் நேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். பாகிஸ்தான் நமக்கு அந்த டேகே கொடுக்கல. நம்ம 2016 வரைக்கும் பாகிஸ்தானுக்கு மோஸ்ட் ஃபேவர் நேஷன் கொடுத்துட்டு இருந்தோம் எல்லா ட்ரேட்லயும். பாகிஸ்தான் நமக்கு அது கொடுத்ததே இல்லை, அவங்க நேஷனல் செக்யூரிட்டின்னு பல வருஷமா டினை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அப்படி இல்லாம நம்ம வி ஆர் கிவிங் மோஸ்ட் ஃபேவர் நேஷன் டு பாகிஸ்தான் டில் யூரி அட்டாக்ஸ். யூரி அட்டாக் அப்போதான் என்ன பண்றோம், மோஸ்ட் ஃபேவர் நேஷன் இனிமேல் கிடையாது அப்படின்னு முடிவு பண்றோம். யூரி அட்டாக்ஸ்க்கு அப்புறம் இது நம்ம இந்த அட்டாக், பாலகோட் அட்டாக் இது நடந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறமா வந்து வி டிசைடட் திஸ். ஸோ இதான் வந்து மோஸ்ட் ஃபேவர் நேஷன். இந்த மாதிரி மோஸ்ட் ஃபேவர் நேஷன் கிளாஸ் வந்து 2 கண்ட்ரி டீலிங் சைன் பண்ணும்போது MFN கிளாஸ் வில் அப்ளை ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் ஏன் இவ்வளோ சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இதுல ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையோட பேரை போட்டு த டேர்ம் டேஷ் இஸ் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் வாட் அப்படின்னு தான் கொஸ்டின் வரப்போகுது. உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு டேஷ் கொஸ்டின்காக தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டேஷ்குள்ள என்ன வேணா வரலாம். ஐ மீன் fill in the blanks சொல்றேங்க நான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க. ஸோ இப்போ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் என்னன்னு புரிஞ்சுச்சா? இப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து இந்தியா வந்து தே ஹவ் சைன்டு வித் நெதர்லாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. நெதர்லாந்து கூட பண்ணியிருக்கோம், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இவங்க எல்லாம் பண்ணலாம். இவங்க எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரி, கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்லோவேனியா, கொலம்பியா இந்த மாதிரியான நாடுகள்கிட்டையும் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே OECD மெம்பர்ஸ். சரியா? நம்ம வந்து நெதர்லாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து கூட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது எங்க ஊர்ல ரிட்டன்ஷன் டாக்ஸ் 20% போடுவோம், ஆனா நம்ம அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு 10% தான் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இவங்க கூட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் சைன் பண்றோம்ல, நெதர்லாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து இவங்க கூட சைன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டோம், நாங்க ரிட்டன்ஷன் டாக்ஸ் எப்பவுமே 20 போடுவோம்பா, நம்ம 2 பேர் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுனால நீ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தர, அதனால உனக்கு நான் ஒரு கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருளா உனக்கு தர, நான் 10% தான் உங்க கம்பெனிக்கெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன ஆயிடும், நெதர்லாந்து கம்பெனிலாம் இந்தியாவில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண நம்ம இவங்க கிட்ட ரிட்டன்ஷன் டாக்ஸ் 10% சொல்லிட்டோம். இதுக்குள்ள இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம சைன் பண்ணும்போது இதுக்குள்ள மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸும் போட்டிருக்கும். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்னா என்ன அப்படின்னா OECD மெம்பர்ஸ். OECDனா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இதுதான் OECD. இந்த OECD அப்படிங்கிறது USA அண்ட் யூரோப் இவங்க 2 பேருமே சேர்ந்து டெவலப்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் ஆரம்பிச்சது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ இதுல ஃபுல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருப்பாங்க, அமெரிக்கா அண்ட் அவங்களுடைய நண்பர்கள். ஸோ இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணும்போது வாட் வி டிட், திஸ் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல OECD மெம்பர்ஸ் எல்லாருக்குமே MFN இருக்கு. ஸோ இன்னொரு OECD மெம்பர்ஸ்க்கு நீங்க என்ன ஒரு பெனிஃபிட் தரீங்களோ அதுதான், எது லீஸ்ட் குட் பெனிஃபிட் தரீங்களோ அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோம். இப்படி நாம இவங்கள்ட்ட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் சைன் பண்ணும்போது ஸ்லோவேனியாவோ இல்லைனா கொலம்பியாவோ இல்லைனா வந்து லாட்வியாவோ, லித்துவேனியா, ஸ்லோவேனியா அண்ட் கொலம்பியா, இதான் 3 கண்ட்ரி. இதுவும் யூரோப்ல இருக்கதான், ஸ்லோவேனியா, லித்துவேனியாவும் யூரோப்ல இருக்க கண்ட்ரிஸ். இவங்க கூட நம்ம டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் தனியா சைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட பண்றோம் 10% சொல்லிட்டோம், இவங்கள்ட்ட தனியா பண்றோம். இவங்கள்ட்ட நம்ம சைன் பண்றப்போ இவங்க 3 பேருமே OECDல மெம்பர்ஸே இல்லை, தே ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் OECD அப்புறமா தான் சேர்றாங்க. ஸோ மெம்பர்ஸா இல்லாத போது நம்ம சைன் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் அண்டர் டெவலப்டு. ஸோ இவங்க அளவுக்கு இல்லை, இவங்களும் டெவலப்பிங் கண்ட்ரி தான். இவங்கள்ட்ட என்ன சொல்றோம், உங்க கூட நாங்க வந்து வித் ஹோல்டிங் டாக்ஸ் வந்து 5% தான் அப்படின்னு சொல்றோம். இவங்க கொஞ்சம் கம்மி டெவலப்டு கண்ட்ரிஸ்ங்கிறதுனால உங்க கண்ட்ரில இருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா வித் ஹோல்டிங் டாக்ஸ் 5% தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்போ இவங்க OECDல மெம்பரே இல்லை. சரியா? நம்ம இவங்க கூட 10 வச்சிருக்கோம், இவங்க 3 பேர் OECD மெம்பர், 3 பேருக்கு 10 போட்டோம். பட் இவங்க OECD மெம்பர்ஸ் இல்ல, பிளஸ் இவங்க டெவலப்பிங் கண்ட்ரிங்கிறதுனால 5% அப்படின்னு சைன் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள்ல இவங்களும் OECDல சேர்ந்துட்டாங்க. OECDல சேர்ந்ததுனால இப்ப எல்லாருமே OECD மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம இவங்களுக்குலாம் 10 போடுறோம், இவங்களுக்குலாம் 5 போடுறோம். ஸோ நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ் அண்ட் சுவிஸ் போய் என்ன போய் கேஸ் கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன கேஸ் போட்டாங்கன்னா, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு. OECD மெம்பர்ல யாருக்கா ஒருத்தருக்கு நீங்க மோஸ்ட் ஃபேவர்ட் பெனிஃபிட் எது கொடுக்குறீங்களோ அது எல்லாருக்கும் அப்ளிகபிள். OECDக்குள்ள லித்துவேனியா, ஸ்லோவேனியா, கொலம்பியாவுக்கு நீங்க ஆல்ரெடி 5% கொடுக்குறீங்களா, அந்த 5% தான் எங்களுக்கும் கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு நீங்க 10 கொடுக்குறீங்க. ஸோ OECD மெம்பர்ஸ்குள்ள இதுக்குள்ள மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கிளைம். MFN ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம் இன் டு பிளே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல நெஸ்லே அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. நெஸ்லே எந்த ஒரு கம்பெனி? சுவிட்சர்லாந்து கம்பெனி. நெஸ்லே அப்படிங்கிற இந்த கம்பெனி மேல நம்ம வந்து ரிட்டன்ஷன் டாக்ஸ் 10% போடும்போது நெஸ்லே என்ன பண்ணிட்டாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இப்படி கிளைம் பண்றாங்க, நீங்க OECD மெம்பர்ஸான லித்துவேனியா மேல 5 தான் போடுறீங்க, அவங்களும் OECD மெம்பர், ஸோ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் படி எங்களுக்கு 5 தான் போடணும், நீங்க எப்படி எங்களுக்கு 10 போடலாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, அவங்க கூட நாங்க சைன் பண்ணும்போது அவங்க OECD மெம்பரே இல்ல, அவங்க ஒரு 7 கண்ட்ரி, உங்களோட கம்மியான கண்ட்ரி தான், அதனால 5 போட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல, இப்போ அவங்க மெம்பர் தானே, MFN ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்லாம் இல்லைன்னு. நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே என்ன பண்றாங்க, நெஸ்லே போயிட்டு டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லுது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் செஞ்சது தப்பு, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும், நீங்க வேணா ரீநெகோஷியேட் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு MFN கிளாஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி நெதர்லாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாண்டுக்குமே அது குறைஞ்சிடும். ஏன்னா பிரெஞ்சு கம்பெனி ஒரு கேஸ் போடுறாங்க, எல்லாருக்கும் 5% தான் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கேஸ் அப்பீல் போறப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு, இந்த ஆக்ட் படி நம்ம வந்து டொமஸ்டிக்கா ஒரு லா போட்டு இப்படி சொன்னாதான் இது வந்து என்ன பண்ண, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேவரபிளா கொடுத்துட்டாங்க. என்ன ஃபேவரபிளா கொடுக்குறாங்க அப்படின்னா, கரெக்ட் தான்ப்பா, ட்ரீட்டி அங்க சைன் பண்றோம், இங்க சைன் பண்றோம், பட் இவங்க OECD மெம்பரா சேர்ந்த பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ட் கீழே ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்ணி திஸ் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் வில் பி அப்ளிகபிள் டு ஆல் தி மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லா வந்து நம்ம பார்லிமெண்ட்ல நம்ம லோக்கலா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாதான் அது அப்ளிகபிள். இன்னும் நம்ம கவர்மெண்ட் அப்படி ரிலீஸ் பண்ணல, அதனால இது அப்ளிகபிள் இல்ல. அதனால இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு 5 உங்களுக்கு 10 போட்டது கரெக்ட் தான், உங்களுக்கு MFN கிளாஸ்ல அது வராதுன்னு நெஸ்லேக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஜட்மெண்ட் கொடுத்ததுனால நெஸ்லே மாதிரியான கம்பெனிஸ் வந்து இப்போ இன்டர்நேஷனல் ட்ரிபியூனலுக்கு இது கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நம்ம பண்ணியிருக்க கூடாது, இப்போதான் நம்ம கேஸ்குள்ளே வரோம். ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி நம்ம பண்ணியிருக்க கூடாது, வி ஷுட் ஹவ் கிவன் தம் தி பெனிஃபிட்ஸ். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் மாதிரியான கிளாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகபிள் ஆகும். நீங்க டொமஸ்டிக் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இருக்கு, அந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டில இந்தியாவில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்தியா அந்த ட்ரீட்டியோட சிக்னேட்டரியா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்பிரேட் பண்ணணும். பட் சுப்ரீம் கோர்ட் இப்படி இந்தியாவில் ஒரு ஆக்டை பாஸ் பண்ணாதான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றதுனால இது இன்டர்நேஷனல் லீகல் பார்லன்ஸ்ல இது வந்து கொஞ்சம் ரிக்ரெசிவான ஸ்டெப்பு. ஸோ கண்டிப்பா MFN கிளாஸ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அப்ளிகபிள். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, once MFN is signed, once deal is signed, once a member of OECD is getting 5%, then all will get 5%. அதான் ரூல், இட் இஸ் ஆட்டோமேட்டிக். நீங்க தனியாலாம் ரூல் போடணும்னு இல்லை. உங்களுக்கு இன்கேஸ் தனியா ரூல் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனியா ரூல் போடுறதுக்கு தான் நீங்க ஆக்டை கொண்டு வரணுமே தவிர MFN அப்ளிகபிள் ஆகிறதுக்கே நீங்க ஆக்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாரு. இஃப் யூ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் தெம் தென் யூ பாஸ் அ செப்பரேட் ஆக்ட் அண்ட் டிஃபரன்ஷியேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தாதான் கரெக்ட். இப்படி பண்றதுனால திரும்ப இன்னொரு வோடஃபோன் கேஸ் மாதிரி இன்னொரு கேஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்நேஷனல் ட்ரீட்டில வந்து பண்ணும்போது நீங்க ஒரு லோக்கல் லாவை இன்டர்பிரேட் பண்ணும்போது லோக்கலா யோசிக்கணும், ஒரு இன்டர்நேஷனல் லாவை இன்டர்பிரேட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் பார்லன்ஸ் என்னவோ இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் எழுதுறாரு. ஓகே, ஸோ கதை புரிஞ்சிச்சா? இப்போ இந்த கதையை பத்தி கேள்வி வராது. என்ன கேள்வி வரும் UPSCல? மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்னா என்ன, வித் ஹோல்டிங் டாக்ஸ்னா என்ன, அப்புறம் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, இவ்வளவுதான் வரப்போகுது. நெஸ்லே வந்து என்ன விற்குது, ஜெம்ஸ் விற்குதா இல்ல கிட்கேட் விற்குதா அப்படிங்கிற கொஸ்டின் வர. புரிஞ்சுச்சா? இதுக்கு பேர் வித் ஹோல்டிங் டாக்ஸ் இல்லைன்னா ரிட்டன்ஷன் டாக்ஸ். ஸோ GS2ல வந்து we are having taxation as an important topic. ஸோ withholding tax வந்து இதுல வருது, bilateral and multilateral initiatives. இப்போ உங்களுக்கு லாஜிக் புரியுதா? நம்ம டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது வோடோஃபோனோட நிறுத்திட்டோம், OECD 2 பில்லரோட நிறுத்திட்டோம். இப்போ நான் அடுத்த வருஷத்துக்கு இது இந்த கதையும் சொல்லணும்ல, நெஸ்லே கேஸ் அப்படின்னு ஒரு புதுசா ஆரம்பிச்சு நான் அடுத்த வருஷத்துக்கு நெஸ்லே கேஸ் நடத்தணும். அப்போ என் கிளாஸ் ரூம் டைம் என்ன ஆகும்? இப்படிதான் எக்கனாமி இஸ் எவால்விங் எவ்ரி இயர். திஸ் இஸ் தி ப்ராப்ளம் விச் வி ஃபேஸ் ஆஸ் அ ஃபேக்கல்டி. ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்போ நம்மளோட எக்கனாமிக் செஷன்ல நான் OECD 2 பில்லர் நடத்திட்டு இதையும் நடத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ த வித்ஹோல்டிங் டாக்ஸ் ரேட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல எது இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட், லைக் இந்தியாவில் வந்து நம்ம வந்து டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு லோக்கல் லெவல்ல சொல்றோம், இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து வித்ஹோல்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில ஊர்ல வந்து இதை வந்து ரிட்டன்ஷன் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து வித்ஹோல்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் a rate prescribed in the Income Tax Act or relevant double taxation avoidance agreement, whichever is lower. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஒரு ரேட் இருக்கும், 20% இருக்கு. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ஆக்ட்ல ஒரு ரேட் இருக்கும், whichever is lower that will be applicable.
இப்போ நம்ம நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து கூட சைன் பண்ண ஆக்ட்ல எவ்வளவு ரேட் இருக்கு? 10% இருக்கு. ஸோ விச் எவர் இஸ் லோயர்ல 10% இஸ் அப்ளிகபிள். ஸோ அந்த ஆக்ட்ல நம்ம 10 போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா, இப்போ ஒரு இந்தியன் என்டிட்டி இல்லைன்னா ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு என்டிட்டி ஃபாரின்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸோ, ராயல்டிஸோ, ஃபீஸோ பே பண்ணாலும், அப்படி இல்லைன்னா இஃப் தேர் பேயிங் சேலரி ஃபார் எனி சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா ஆர் அன் இன்கம் அரைசிங் ஃப்ரம் அ பிசினஸ் இன் இந்தியா, லைக் இப்போ அந்த நெதர்லாண்ட்ல இருக்க வேண்டமோவு ஆதில் மோட்டர்ஸ்ல இருந்து 9% ஏர்ன் பண்றாரு, அதுக்கும் நம்ம பிடிக்கணும். இல்ல லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு 2 கோடி ரூபாய் வாங்குறாரு, கரெக்டா? 2 கோடி ரூபாய் அவர் பில் போட்டாருன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த லண்டன் டாக்டருக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்க கூடாது. வித்ஹோல்டிங் டாக்ஸ் 10% புடிச்சிட்டு 1,80,00,000 தான் தரணும். ஸோ தே ஹேவ் டு பே ஒன்லி 1.8 crore அண்ட் தே வில் பி பேயிங் 20 lakhs ஆஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணணும், அந்த லண்டன் டாக்டர் கூட ஒரு பேன் ஐடி ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு அந்த பேன் ஐடி பேர்ல அவர் பேர்ல இங்க அவங்க வந்து டாக்ஸ் கட்டிடணும். லண்டன் டாக்டருக்கு வேணும்னா அவர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கட்டும் நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட. அப்ளிகபிள். ஸோ பிலிம்ஸ்ல என்ன கேட்பாங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வித்ஹோல்டிங் டாக்ஸ். இந்த நெஸ்லே கிஸ்லே எதுவும் வராது, இதான் வரப்போகுது. ஸோ அது யார் யாருக்கு அப்ளிகபிள்? ஸோ விச் எவர் இஸ் லோயர், நம்ம ஸ்டேட்மெண்ட்ல விச் எவர் இஸ் ஹையர்னு இருக்கும் பிலிம்ஸ்ல. உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேமெண்ட்ஸ் வித்ஹோல்டிங் டாக்ஸ் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு பிலிம்ஸ்ல கொஸ்டின் வரும். ஸோ இந்த மூணுத்துல வரும். Withholding tax is also called as retention tax, is an obligation on an individual, either resident or non-resident. Resident ஆன ஆதில் மோட்டார்ஸும் கட்டணும், நான் ரெசிடென்ட் ஆன சாம்சங்கும் இந்தியாவில் இருக்க என்டிட்டி சவுத் கொரியா அனுப்புறாங்கன்னா கட்டணும். To withhold the tax when making payments to the specified nature, such as rent, commission, salary or professional services. So எதுல இருந்தாலும் they have to retain. So இந்த withholding tax வந்து இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ 20% ஆன் டிவிடன்ஸ் பெய்டு. ஸோ டிவிடன்ஸ் பெய்டுல 20 இருக்கு. ஆனா நம்மளோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நெதர்லாண்ட்ஸ் கூட 10 இருக்கிறதுனால தான் அது 10 போகுது. ஸ்லோவேனியா மாதிரி கண்ட்ரிஸ் கூட 5 இருக்கு, அதனால தான் இப்போ கேஸே. நோ டாக்ஸ் இஸ் சார்ஜ் ஆன் ராயல்டிஸ். இப்போ கரண்ட்லி நம்ம ராயல்டிஸ்க்கு சார்ஜ் போடுறது இல்லை. 10% ஆன் டெக்னிக்கல் சர்வீசஸ், 10% ஆன் அதர் சர்வீசஸ். இண்டிவிஜுவலோட இன்கம்னா 30%. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபாரின்ல இருக்கிற நெதர்லாண்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனி இருக்கு, ஆம்ஸ்டர்டாம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது 20% தான் போடுவோம். ஆனா வேண்டர்மோவ் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் வந்து ஆதில் மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அது இன்கம், அப்போ 30% போடணும். ஃபாரின்ல இருந்து கம்பெனியா வந்தா 20%. ஆனா ஒரு இண்டிவிஜுவல், நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம ஜெசிகா வந்து ஆதில் மோட்டார்ஸோட கம்பெனில ஷேர் வாங்குறாங்க, இல்ல ஏமி ஜாக்சன் வந்து ஆதில் மோட்டார்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏமி ஜாக்சன் ஆதில் மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஏமி ஜாக்சனுங்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவல். அப்ப அந்த இண்டிவிஜுவலுக்குன்னா நம்ம வந்து 30% போடுவோம். ஆனா அதுவே வந்து டச் கம்பெனி லிமிடெட் இல்ல ஆம்ஸ்டர்டாம் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு நெதர்லாந்து கம்பெனி பண்றாங்கன்னா அதுக்கு 10% தான் அப்ளிகபிள். கம்பெனிஸ்னா 40% ஆஃப் தேர் இன்கம். ஸோ இன்கம் என்ன 40%, டிவிடன்ஸ்னா 20%, இண்டிவிஜுவல்ஸோட இன்கம்னா 30%. The above stated rates are up. So Supreme Court வந்து Supreme Court's recent judgment in the assessing officer international taxation New Delhi versus Nestle கேஸ்ல whether most favored nation clause in tax rates such as DTAA could be given to effect நோட்டிபிகேஷன். இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 19 இருக்கு. செக்ஷன் 90 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல வந்து ஒரு இப்போ செக்ஷன் 90 ஆஃப் தி இந்த டாக்ஸ் என்ன சொல்லுன்னா, அலோஸ் இந்தியா டு சைன் டாக்ஸ் ட்ரீட்டிஸ் வித் அதர் கண்ட்ரிஸ். டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இந்தியா வந்து இன்னொரு கண்ட்ரி கூட சைன் பண்ணி டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் எதுல இருக்கு? செக்ஷன் 90 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல தான் இருக்கு. ஸோ செக்ஷன் 90 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டாக்ஸ் அபவுட் DTAA. நம்ம இவ்வளவு நாளா பார்த்த DTAA எங்க இருக்குன்னா செக்ஷன் 90குள்ள. இப்போ இந்த DTAA மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இந்தியாவில் அப்ளிகபிள் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வெதர் வி ஹேவ் டு பாஸ் அ செப்பரேட் நோட்டிபிகேஷன் ஆர் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்ளிகபிள் அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்ளிகபிள் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லுது. அதனால நீங்க 5 தான் போடணும் அப்படின்றோம். இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தனியா ஒரு ஆக்டை கொண்டு வந்து நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து 5 அப்படின்னு சொன்னாதான் அது அப்ளிகபிள். அப்படி இல்லைன்னா நம்ம ஆக்ட்ல எவ்வளவு சைன் பண்ணோமோ அதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given the case. So Netherlands, France, Switzerland members of OECD has provision of 10% withholding tax on dividends paid by the Indian companies. DTAA also contained most favored nation provision. If India extend a preferential tax treatment to any of the third country which is a member of OECD, then the same treatment would be accorded to the Netherlands, France and Switzerland. India is also having with Slovenia, Colombia and Lithuania. இவங்க கூட நம்ம வந்து வித்ஹோல்டிங் டாக்ஸ் 5% வச்சிருக்கோம். பட் இவங்கள்ட்ட நம்ம ஃபைன் சைன் பண்றப்போ அவங்க OECD மெம்பர்ஸ் இல்லை. அப்புறமா தே வந்து பிகேம் தி OECD. ஓகே,
இப்போ அது அப்புறமா சேர்ந்த பிறகு இந்த நெஸ்லேயோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, அப்புறமா அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா 5% வந்துரும், MFN வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. டெல்லி ஹைகோர்ட் ரூல்டு டு எக்ஸ்டெண்ட் தி பெனிஃபிட் டு NFS. NFSனா நெதர்லாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. பட் SC ஓவர்டர்ன்ட் இட். ஓவர்டர்ன் பண்ணி 11,000 crore டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெஸ்லே அண்ட் பிரெஞ்சு கம்பெனி அண்ட் சுவிஸ் கம்பெனி மேல நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம்? நெஸ்லே இன்னும் 2 கம்பெனி, 3 நாட்டோட கம்பெனி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனி மேல நம்ம எவ்வளவு டாக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 crore. வோடோஃபோன் கேஸ்ல 18,000 கோடியோ ஏதோ ஒன்று வரும், 18,000 crore வரும், இங்கே 11,000 crore. ஸோ SC என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, டொமஸ்டிக் இன்டர்பிரேட்டிவ் டெக்னிக்ஸ் டு இன்டர்பிரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. இன்டர்நேஷனல் ட்ரீட்டியை இன்டர்பிரேட் பண்ணும்போது நம்ம டொமஸ்டிக் இதை மைண்ட்ல வச்சு பண்ணிட்டாங்க. ஆனா such an interpretation defeats the purpose of including a MFN. அப்ப MFN எது கொண்டு வரும்? MFN is an automatic thing. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸ்ரீலங்கா மேல நம்ம 5 போட்டோம்னா எல்லாருக்கும் 5 வந்துடும். இப்போ நாளைக்கு தாய்லாந்து கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டு தாய்லாந்து கூட 2ன்னு போடுறோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கலி எல்லாருக்கும் 2 ஆயிடும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அதுதான் மோஸ்ட் ஃபேவரட் நேஷன். WTO தான் எய்ம் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் ஏன் இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கலா நீங்க உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கண்ட்ரிக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க ஸ்பெஷலா யாருக்காவது பெனிஃபிட்டை தூக்கணும்னா தான் தனியா ரூல்ஸ் கொண்டு வரணும். லைக் இந்தியா பிராட் ஃபார் பாகிஸ்தான். நாங்க பாகிஸ்தானுக்காக செப்பரேட்டா ரூல்ஸ் கொண்டு வந்து கிடையாதுன்னு சொன்னோம். அப்படி கிடையாதுன்னு சொன்னாதான் கிடையாதே தவிர ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி அப்ளிகபிள் தான் அப்படிங்கறதா நார்மலா ஜூரிஸ்டிக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்படி நார்மலா இத்தனை வருஷமா இருக்கிறத வந்து நம்ம இப்படி மாத்தக்கூடாது. ஏன்னா அக்கார்டிங் டு தி வியன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ட்ரீட்டிஸ், வியன்னா கன்வென்ஷன் என்ன சொல்லுது? ஸோ வியன்னால ஏகப்பட்ட கன்வென்ஷன்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி கன்வென்ஷன் தான் வியன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ட்ரீட்டிஸ். MFN in a treaty ensures that future benefits given to a third country by one of the treaty signing countries become automatically available to the treaty partners அப்படின்னு வியன்னா கன்வென்ஷன் சொல்லுது. ஸோ வியன்னா கன்வென்ஷன்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு பிரபாஸ் சொல்றாரு. சரியா? ஐ மீன் அந்த ஆர்டிகல் எழுதின ஒரு பேர் பிரபாஸ். ஸோ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் இஸ் a treaty. ஸோ வியன்னா கன்வென்ஷன் படி ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி அவைலபிள் டு தி ட்ரீட்டி பார்ட்னர். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒன்ஸ் ஸ்லோவேனியா OECD குள்ள வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் 5 ஆயிடும். ஸோ அதுக்காக நம்ம தனியா நோட்டிபிகேஷன் கொடுக்க தேவையில்ல. அதான் டெல்லி ஹைகோர்ட்டும் சொல்லிச்சு. பட் சுப்ரீம் கோர்ட் ஓவர் டர்ன் பண்ணதுனால கன்ஃபியூஷன்ஸ் வருது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. புரிஞ்சுச்சா? கேஸ் முடிஞ்சுச்சா? டாக்டரின் ஆஃப் டியூவலிசம் அண்ட் மோனிசம் அப்படிங்கறத பத்தி இதுல பேசுறாரு. டாக்டரின் ஆஃப் டியூவலிசம்னா என்ன, டாக்டரின் ஆஃப் மோனிசம்னா என்ன? டாக்ஸேஷன்ல. ஏன்னா பிலிம்ஸ்ல இது இப்போ மெயின்ஸ்ல டாக்டரின் ஆஃப் டியூவலிசம் பத்தி கேட்கறது இல்ல, பிலிம்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. த டேர்ம் டாக்டரின் ஆஃப் டியூவலிசம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி டேர்ம் டாக்டரின் ஆஃப் டியூவலிசம் இன் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம்ல. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பிலிம்ஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. டாக்டரின் ஆஃப் டியூவலிசம்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி சைன் பண்றாங்க, ஓகேவா? இன்டர்நேஷனல் ட்ரீட்டி சைன் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா அதுல மெம்பர். இந்த ட்ரீட்டியை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்தியாவுக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் டியூவலிசம். டியூவலிசம்னா என்ன அப்படின்னா, இந்த ட்ரீட்டி வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா இந்தியா போயிட்டு இந்த ட்ரீட்டியை வந்து படிச்சுட்டு சைனும் போட்டுருவாங்க. சைன் போட்டு இந்தியாவுக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ட்ரீட்டி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா இந்தியாவில் ஒரு லா தேவை. இதுதான் டியூவலிசம். யூ நீட் அன் அதர் லா இன் இந்தியா டு இம்ப்ளிமெண்ட் த ட்ரீட்டி. லைக் சைல்ட் லேபர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நம்ம சைல்ட் லேபர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015 மாத்தி போடுவோம். ஏன்னா சைல்ட் லேபர்ஸ்ல வந்து நம்ம டெஃபினிஷன் 14 இருந்து 18 இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன் இன்க்ரீஸ் பண்ணுவோம்? ஏன்னா நம்ம அப்போ ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு தனி ஆக்டை நீங்க பாஸ் பண்றது, இது டியூவலிசம். ஆனா டியூவலிசம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 253 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல we are having the power. What 253 says? 253 252 253 தான். 253 என்ன சொல்லும் அப்படின்னா, இந்தியா கேன் இம்ப்ளிமெண்ட் அன் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி பை பாசிங் அ லெஜிஸ்லேஷன் இன் தி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல லெஜிஸ்லேஷன் பண்ணலாம். ஸோ இன்டர்நேஷனல் ட்ரீட்டி பத்தி எந்தெந்த ஆக்ட்ல இருக்குன்னா, ஆர்டிகல் 51லயும் ஆர்டிகல் 253லயும் இருக்கும். 51ல என்ன சொல்லுவோம்? இந்தியா ஷுட் அபைட் பை எனி இன்டர்நேஷனல் ட்ரீட்டி விச் இட் சைன்ஸ். அந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டியை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தே கேன் பாஸ் அ லா இன் தி பார்லிமெண்ட் அப்படின்னு 253ல இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல வந்து டியூவலிசம் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாம் மோனிசம் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மோனிசம்னா என்ன அப்படின்னா, ஈவன் தோ லா இஸ் நாட் பாஸ்ட், சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்போம், ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணியிருப்போம், ஆனா அதுக்கேற்ற லாவை நம்ம பாஸ் பண்ணிருக்க மாட்டோம். அது ரிலேட்டடா ஒரு கேஸ் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகுது. சரியா? சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் போறப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, ஈவன் தோ நம்ம இந்தியாவில் அந்த லா போடலனாலும் இன்டர்நேஷனல் ட்ரீட்டியை நம்ம இந்தியா சைன் பண்ணியிருக்கோம்ல, அப்போ இந்தியாவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் மோனிசம். மோனிசம்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் அந்த லாவே இல்லைனாலும் நம்ம சைன் பண்ணியிருந்தாலே அதை கொடுக்கலாம் அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும்.
ஸோ சுப்ரீம் கோர்ட் கிட்ட போறப்பதான் இது வருது, டியூவலிசமா இதுவான்னு. ஸோ இந்தியாவோட ஆர்டிகல் 253 இந்தியாவில் நீங்க ஆக்ட் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சில கேஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மோனிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்க சைன் பண்ணிட்டீங்கல்ல, சைன் பண்ண இந்த ட்ரீட்டில இருக்க இந்த ப்ரொவிஷன் வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் பிரின்சிபல்ஸ்க்கு கண்ட்ரிவினிங்கா இல்லைனாலோ கம்பேட்டிபிளா இருந்தாலோ, ஸோ இஃப் இட் இஸ் கம்பேட்டிபிள் வித் தி டொமஸ்டிக் and if it is not contravening with any other law, if it is practically good, then Supreme Court will do what they will say, and the treaty provision is applicable even without passing law. அந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா இது ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு கான்செப்ட். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லாக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்போ இல்லைனா ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லைனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ப்ரொவிஷன்ஸ், கரண்ட் ப்ரொவிஷன்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்மளுடைய பாஸ்ட் என்ன, நம்மளுடைய ப்ரெசென்ட் என்ன, நம்ம எந்த மாதிரியான சொசைட்டி வேணும்னு நினைக்கிறோம், இதுக்கு முன்னாடி என்ன லா இருந்திருக்கு, இப்போ என்ன லா இருக்கு, இன்டர்நேஷனல்ல என்ன லா இருக்கு, இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஹார்மோனியஸா ஒன்னு சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போறது தான் சுப்ரீம் கோர்ட். இது வந்து ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எதுவுமே டிஸ்ட்ரக்டிவா கொண்டு போறாது, கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போகணும். இதுதான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதோட ஃப்ளோல கொண்டு போறது ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி எங்க பண்ணிருக்கோம்னா விஷாகா கைட்லைன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், 1997ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு கைட்லைன்ஸ் தராங்க சுப்ரீம் கோர்ட். ஒரு உமன் வந்து ஒர்க் பிளேஸ்ல போனாங்கன்னா விஷாகா கைட்லைன்ஸ்ல என்னென்ன சொல்றாங்க, ஒரு ஒர்க் பிளேஸ்ல உமனுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து இந்தியாவில் என்ன இருந்ததுன்னா ரேப் அப்படிங்கிறதா இருக்கு. ரேப்னா வெறும் பெனட்ரேட்டிவ் அசால்ட் மட்டும் தான் இருக்கு. அப்போ வந்து செக்ஷுவல் அசால்ட்ல டச் இல்லையா, கெட்ட வார்த்தையில ஏதாவது ஸ்லரா பேசுறது இல்லையா, அதுவும் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். டச்சிங்கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் வரும். அப்போ வந்து ரேப் பண்ணா மட்டும் தான் ஹராஸ்மெண்டா? கிடையாது, டச் பண்ணாலும் ஹராஸ்மெண்ட் தான். அப்போ டச்சிங்கிறது நம்ம லால இல்ல. நம்ம என்ன பண்ணோம், விஷாகா கைட்லைன்ஸ்ல நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் இருக்கும். ஸோ அந்த கன்வென்ஷன் சைன் பண்ணியிருக்கிறதுனால அதுல இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் விஷாகா கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்கும். இப்போ புட்டசாமி கேஸ்ல என்ன இருக்கு, ஆர்டிகல் 21ல பிரைவசின்னு இருக்கா? கிடையாது. நம்ம ஹியூமன் ரைட்ஸ்ல பிரைவசி இஸ் கன்சிடர் டு பி பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். நம்ம இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷனை சைன் பண்ணியிருக்கோம். அதுல பிரைவசி இருக்கிறதுனால நான் பிரைவசி இன்டர்பிரேட் பண்றேன் அப்படிங்கிறதா சொல்றே தவிர நம்ம எந்த ஒரு லாவும் கொண்டு வந்து ரைட் டு பிரைவசி இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்னே சொல்ல. இதுக்கு பேர் தான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், மோனிசம். ஈவன் வித்வுட் லா பீங் பாஸ்ட், இஃப் இட் இஸ் ஃபேர் அண்ட் கம்பேட்டபிள், வி ஹாவ் டு இன்டர்பிரேட் தட் இன் தி லோக்கல் லா. ஸோ இப்படிதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் அப்படி ஜட்மெண்ட் பாஸ்ல கொடுத்திருக்குன்னா இந்த ஆக்டுக்குமே வியனா கன்வென்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி MFN should be applicable அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் பண்ண மாதிரி தான் பண்ணிருக்கணும். பட் டெல்லி ஹைகோர்ட் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டெல்லி ஹைகோர்ட் பண்றதை இவங்க மாத்தி பண்ணி லோக்கல்ல ஒரு லா பாஸ் பண்ணாதான் வரும் அப்படின்னு சொல்றது தப்பு. நீங்க அது பிரீச் பண்ணணும்னாதான் லோக்கலா ஒரு லா பாஸ் பண்ணும், இல்லைன்னா MFN இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்ளிகபிள் தான் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ இங்கதான் வந்து டியூவலிசம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு புரியுதா? So Supreme Court held that to give an effect of most favored nation provision, notification under section 90 of Income Tax Act is necessary and mandatory. அது இருந்தாதான் அது அப்ளிகபிள் ஆகும், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. Court advocated the doctrine of dualism, where international law is not enforceable domestically till it transformed into municipal law. Municipal law na local law. சரியா? நீங்க முனிசிபாலிட்டி நினைச்சுக்காதீங்க, முனிசிபல் லானா லோக்கல் லாவை சொல்றாங்க. Constitution 253 provide for such dualism. Supreme Court has moved away from this principle towards a monist traditions by incorporating international law and domestic legal regime, even if it is not exclusively. So இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் அப்படிதான் பண்ணியிருக்கு. டியூவலிசம் கான்ஸ்டியூஷன்ல இருந்தாலும் provided international law is not inconsistent with domestic law. International law domestic lawவோட கம்பேட்டிபிளா இருந்தாலோ இல்ல கன்சிஸ்டண்டா இருந்தாலோ ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த இன்டர்நேஷனல் லா டொமஸ்டிக் லாவோட கம்பேட்டிபிளா இருக்கு அப்படின்னா ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிருக்கோம். ஸோ இப்பயும் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னென்ன கேஸ்ல? பியூசிஎல் கேஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு இருக்காது. ஆனா பியூசிஎல் கேஸ்ல தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுங்க, ஸோ பீப்புள் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ், அதான் பியூசிஎல். ஸோ இந்த பியூசிஎல் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்க, 2003ல ஒரு எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட்டும் அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை கொடுக்கணும், பர்சனல் சொத்து விவரங்களை கொடுக்கணும், பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் ட்ரீட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. விஷாகா கைட்லைன்ஸ்ல ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ், ஆல் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. குட்டசாமியில இவங்க இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. So this approach ensures that progressive international law is given effect by the courts to protect the rights of the citizens.
ஸோ கோர்ட்ஸ் இன்டர்பிரேஷன் அலவுஸ். ஸோ இப்படி ஒன்று இருக்கிறதுனால இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்படி இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து ராங் பிரசிடென்ட்டா இருக்கு. எப்படின்னா நாளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ணலாம், இன்டர்நேஷனல் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிடலாம். ஆனா வேணும்ட்டு டொமஸ்டிக்கா அதுக்கு ஒரு ஆக்டை கொண்டு வராம டிலே பண்ணலாம். இன்டர்நேஷனல் போய் ஒரு நல்ல ட்ரீட்டியை சைன் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா லோக்கல் லெவல் இன்டர்பிரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு வேணும்ட்டு என்ன பண்ணுவாங்க, டிலே பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? டிலே பண்ணி அதுக்கான ஆக்டே பாஸ் பண்ணாம நாளைக்கு அதுக்குன்னு ஒரு கேஸ் வரும்போது டியூவலிசம் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டியூவலிசம் வந்து ஈஸியா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் எப்பவுமே ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணணும், இல்லைனா டியூவலிசம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டு undo an international obligation by not issuing a relevant notification domestically. This not only rationalizes the violation of international law but also makes India susceptible to the international claims. ஸோ இதனால என்ன ஆகுது, நெஸ்லே மாதிரியான கம்பெனி நாளைக்கு ஒரு பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ல போயிட்டு திரும்ப வோடோஃபோன் மாதிரி ஒரு கேஸ் போட்டு திரும்ப எதுக்கு அந்த தலைவலி எல்லாம். ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இது கொஞ்சம் மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கேஸ் புரிஞ்சிச்சா? இப்போ இத்தனை நாளா நமக்கு இருந்த கிளாசிக் வோடோஃபோன் கேஸை தாண்டி இப்போ புது கேஸ் இன்னைக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ அடுத்த வருஷம் பேட்சுக்கு நான் அதை கிளாஸ்ல நடத்தணும், இல்லைன்னா 127 போய் பாருங்க அப்படின்னு சொல்லணும். நான் 127 போய் பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இவர் என்ன சும்மா எடிட்டோரியல் போய் பாருன்றாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்போ நான் எனக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? திஸ் இஸ் தி. இப்போ நீங்க புரிஞ்சுதா என்னோட கஷ்டம் என்னன்னு? இனிமேல் பாப்பீங்களா நான் சொன்னா? இதுதான் நமக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் 70 hours. ஸோ அடுத்த 2 எடிட்டோரியலும் வந்து ஜாலியான எடிட்டோரியல் தான், நம்ம முடிச்சிடலாம், சீக்கிரமா முடிச்சிடலாம், முடிச்சுட்டு தீபாவளி கொண்டாட போயிடலாம். சரியா? ஸோ இன்ஃபோசிஸோடைய ஃபவுண்டரான நாராயணமூர்த்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சரியா? அவர் வந்து சோஷியல் மீடியால கலாய்க்கிறாங்க. அவருடைய அந்த கேபிட்டலிஸ்டிக்கான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நோ ஒன் இஸ் அபவ் கிரிட்டிசிசம், எல்லாரையும் போட்டு செய்யணும் தான். ஆனா என்ன அப்படின்னா, இஸ் அ ரெஸ்பெக்டபிள் பர்சன். வயசான காலத்துல அவர் அப்படி சொல்றாரு. அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாருங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், அதுவும் இருக்கு. பட் அதுக்காக 70 hour ஒர்க் வீக் சரி அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாது. நாராயணமூர்த்தி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மேன் ஹூ டிட் ஐடி ரெவல்யூஷன் இன் இந்தியா. அவர் தான் வந்து இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி டிசிஎஸ் இருந்தது, டிசிஎஸ்க்கு இன்னொரு காம்படிட்டரா இன்ஃபோசிஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் தான் இந்தியாவோட ஐடி ரெவல்யூஷனோட ஃபவுண்டேஷன். இந்த 2 கம்பெனி தான் இந்தியாவை இன்னைக்கு சர்வீஸ் செக்டர் பூமுக்கும் ஒரு ஐடி ரெவல்யூஷனுக்கும் காரணமா இருந்த கம்பெனி. அண்ட் ஹீஸ் அ வெரி ப்ராமினன்ட் அண்ட் மோஸ்ட் க்ரூஷியல் பிசினஸ் மேன் ஹூ டர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ், ஹூ டிசர்வ்ஸ் அ பயோபிக் ஆல்சோ. இஃப் மூவிஸ் டு பி டேக்கன் கண்டிப்பா எடுக்கலாம். எனக்கு அவங்களோட வைஃபுக்கு நான் அவரை விட பெரிய ஃபேன். அவரை வேற நான் அவங்க வைஃபுக்கு தான் ஃபேன். சுதாமூர்த்தி இஸ் அன் ஆத்தர் அண்ட் ஷீஸ் அ ஸ்கூல் டீச்சர் அண்ட் அன் ஆத்தர். அண்ட் அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. பட் அவங்களோட யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்து நான் அவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஸோ அவங்களுடைய நல்லா இருக்கும் அவங்களோட ஸ்பீச் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு பர்சன் தான் நாராயணமூர்த்தி. சரியா? அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பேட்டி பேசிட்டு இருக்கிறப்போ என்ன சொல்றாரு, இந்தியா வந்து இப்படி வளராம இருக்கே என்ன பண்றது அப்படின்னா, இந்தியா வந்து இப்போ ஒரு டெமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ல இருக்கும், நாடே வந்து யூத் கிட்ட தான் இருக்கு. ஸோ திஸ் யூத் பீப்புள் ஷுட் டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே ஷுட் ஒர்க் 70 hours a week. அவங்க 70 hours a week வந்து டைம் பார்க்காம ஒர்க் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு, 6 days டெய்லி வந்து 11.5 hours ஒர்க் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க 6 days ஒர்க் பண்ணீங்கன்னா 70 hours a week வரும், 1 day லீவ். ஸோ 6 days வந்து டெய்லி வந்து 11.5 hours. நமக்கு ILO கன்வென்ஷன் படி எவ்வளவு இருக்கு, 8 hours தான் இருக்கு. பட் இவர் என்ன சொல்றாரு, எவ்ரி டே நீங்க 11.5 hours to 12 hours ஒர்க் பண்ணுங்க. நீங்க 12 hours a day ஒர்க் பண்ணீங்கன்னா 6 daysல வந்து 72 hours ஒர்க் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ 12 hours a day ஒர்க் பண்ணுங்க, யூ ஒர்க் ஃபார் 6 days, டேக் 1 day லீவ் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒர்க் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்மளோட நாட்டோட யூத் வந்து 8 hours ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு 4 hours டெய்லி கொடுக்குறப்போதான் நம்ம நாடு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல டெவலப்டு கண்ட்ரியா மாறும், இன்டர்நேஷனல் டெவலப்டு எக்கனாமிக்ஸோட கம்பீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜெர்மனியும் ஜப்பானும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜெர்மனியும் ஜப்பானும் என்ன பண்றாங்க, திரும்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒன் ஆஃப் தி டிவாஸ்டேட்டிங் இம்பாக்ட். டிவாஸ்டேட்டிங் இம்பாக்ட்ல திரும்ப எப்படி அவங்க ரெக்கவர் ஆனாங்க அப்படின்னா, அவங்க நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது தான் அவங்க திரும்ப டெவலப்ட் ஆனாங்க. இப்போ நம்ம கம்படிட்டிவ் ஆனோம்னா நம்மளும் இது பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த கான்டெக்ட் தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு போயிட்டார். பட் இதுக்குள்ள என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ILO கன்வென்ஷன் படி 1919 ILO என்ன சொல்லிட்டாங்க, 8 hours a day அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ ரைட், ஹியூமன் ரைட். 12 hours அப்படிங்கிறது எக்ஸ்பிளாய்டேஷன். உங்களுக்கு புரியுதா? நாடு வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பிளாய்டேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடாது, இதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவுண்டர். அவர் சொன்ன ஆர்குமெண்ட்டுக்கு சப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டெப்ஸ் எடுத்தா தான் நேஷன் டெவலப் ஆகும். ஸோ ஒரு அடிஷனல் கான்ட்ரிபியூஷனால. பட் கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் இங்க பார்க்க போறோம். ஸோ அவர் சொன்னதுக்கான கான்டெக்ட் புரிஞ்சுச்சா? ஸோ இதான் வந்து இன்ஃபோசிஸ் தாத்தா சொல்றாரு. ஸோ இது வந்து நமக்கு ஹிந்துல வந்து வி ஹேட் திஸ் ஆர்டிகல்.
அப்புறமா லாஸ்ட் வீக் வந்து டேட்டா பாயிண்ட் வந்துச்சு, எடிட்டோரியல் டேட்டா பாயிண்ட், அப்புறமா டெக்ஸ்ட் கான்டெக்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. ஸோ 3 ஆர்டிகல் ஹிந்துல இருந்து. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டிகல் வந்து இங்க ஸ்லைட்ல போடுறேன், எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்தது. பட் இதை தாண்டி இன்னொரு 3 ஆர்டிகல் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு. ஸோ எல்லாத்துலயும் படிச்சு பார்த்துட்டு தான் இந்த ஆர்டிகல் வந்து நான் எடுக்கிறேன். GS3ல எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் டாபிக். GS4ல எத்திக்ஸ்னு இருக்கு. எத்திக்ஸ்குள்ள ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்கு, தெரியுமா? அது தெரியும்ல உங்களுக்கு. ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு சிலபஸ்ல இருக்கு எத்திக்ஸ்ல. ஸோ ஒர்க் கல்ச்சர்னா எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க் கல்ச்சர் டெவலப் ஆகுது, ஒர்க் கல்ச்சர்ல என்ன எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஒர்க் கல்ச்சரை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது எத்திக்ஸ்ல ஒரு சிலபஸ்ல இருக்க ஒரு டாபிக். ஸோ அதில் நம்ம நிறைய பார்ப்போம். ஒர்க் கல்ச்சர்ஸ்ல வந்து வேரியஸ் எவல்யூஷன், அது வந்து வெபேரியன் மாடல்ல இருந்து ஆரம்பிச்சு எவல்யூஷன்ஸ் பார்ப்போம். வெபேரியன் மாடல், அப்புறமா வந்து டெமோக்ராட்டிக் மாடல், போஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒர்க் கல்ச்சர்ல. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது ஒர்க் கல்ச்சர்ல டைரக்டா சிலபஸ் பேப்பர் 4ல ஒரு டாபிக். ஸோ அதனாலதான் இது முக்கியமான டாபிக். உங்களுக்கு புரியுதா? ஸோ சிலபஸ்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த ஆர்டிகல் நமக்கு ரெலவென்ட்னே உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் GS3 எக்கனாமி எம்ப்ளாய்மெண்ட் தான் யோசிப்பீங்க, ஆனா யாருமே பேப்பர் 4ல இருக்க ஒர்க் கல்ச்சர்ங்கிற டாபிக்ல யோசிக்க மாட்டோம். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் விச் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்த வருஷம் எத்திக்ஸ்ல தேர் வாஸ் a question from ஒர்க் கல்ச்சர் பேப்பர் 4 from the same topic. This is my country. I want to work 7 hours, 70 hours a week, like Germany and Japan அப்படின்னு சொல்றாரு. அவர் கல்ச்சர் ஹேஸ் டு சேஞ்ச் டு தட் ஆஃப் அ ஹைலி, நம்மளோட யூத் எல்லாம் எப்படி இருக்கணும் அவர் சொல்றாருன்னா, ஹைலி டிட்டர்மைண்ட், எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா நம்ம யூத் மாறணும். அப்படி இருந்தாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் அன் யங்ஸ்டர்ஸ், பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் மெஜாரிட்டி ஆஃப் அவர் பாப்புலேஷன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். தே ஆர் தி ஒன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு பில்ட் அவர் கண்ட்ரி. ஸோ நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹைலி டிட்டர்மைண்டா, எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டா, எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா மாறணும். UPSC ஆஸ்பிரண்ட் அப்படிதான் இருக்கும். சரியா? அவர் எதுக்கோ சொல்றாரு. நான் வந்து இந்த பஞ்ச் டயலாக் UPSC எடுத்துக்கேன். UPSC aspirants also should be highly determined, extremely disciplined. Discipline is very important. டிசிப்ளின்னா செல்ஃப் டிசிப்ளினை சொல்றேன். 8 hours படிக்கிறேன்னா 8 hours படிக்கணும். நான் இப்போ பிரேக் half an hour எடுப்பேன்னா half an hour தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின்டா இருக்கணும். டெய்லி 8 hours பண்றேன்னா டெய்லி 8 hours படிக்கணும். உங்களுக்கு புரியுதா? தட் எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின் இருக்கணும் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கும். அப்போதான் யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ் இன்டு யுவர் அச்சீவ்மெண்ட். பட் இல்ல இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம அவர் சொன்ன அந்த 1950s ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கு போறோம். அப்போ அவங்க எவ்வளவு வேலை செய்ய, இப்போ டேட்டா டீம்லாம் எதுக்கு இருக்கு? அப்போ ஜெர்மனியோட சர்வே சென்சஸ்ல எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னு எடுத்து பாக்குறோம். ஸோ ஜெர்மனி அண்ட் ஜப்பான் வந்து 1950s and 60sல 9 hours a day தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 9 hours a dayனா தென் இட் இஸ் 54 hours. 6 weeks 6 days ஒர்க் பண்ணாலும் 54 hours தான். 54 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ஒன்றும் 70 hours தான் ஒர்க் பண்ணல. சும்மானா ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ பியூர்லி இது ஒரு கேபிட்டலிஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஒர்க்கர்ஸ் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும், எம்ப்ளாயர் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இது வருது. ஸோ அதனால வந்து 9 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடியே 9 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா இப்போ 12 hours ஒர்க் பண்ண சொல்றது என்ன நியாயம்? இப்போ நம்ம இன்னும் ப்ரோக்ரஸ் ஆயிட்டோம். அப்போ லேபர் லாஸ் தான் கம்மியா இருந்த டைம், அப்பயே அவங்க 9 hours தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஜெர்மனில வந்து அப்போ வந்து அவங்க வந்து 50 hour ஒர்க் வீக்ல இருந்திருக்காங்க. 50 hour, அதாவது 1962ல 50 hour ஒர்க் வீக்ல இருந்து இப்போ ஜெர்மனில ஆவரேஜ் ஒர்க் வீக் வந்து 28 hours தானா. நோ ஜெர்மன் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஒன்லி 28 hours, விச் மீன்ஸ் 7 hours a day 4 days தான் ஒர்க் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட. அப்படி எடுத்துக்கலாம். ஜப்பான்ல வந்து 44 hours இருந்து குறைஞ்சி 35 hours வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அப்பவே 44 hours இல்லைன்னா 50 hoursல தான் இருந்திருக்காங்க. நோவேர் இந்த ஹிஸ்டரி தேவர் 70 hours. இதெல்லாம் எப்போ 70 hours இருந்தது தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல 19th centuryல இருந்துச்சு. 19th centuryல 12 hoursங்கிறதா நார்ம். ஸோ 19th century இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல பிரிட்டன்ல, ஜெர்மனில, யூஎஸ்ஏலாம் 12 hours வாஸ் தி நார்ம். பட் அது எக்ஸ்பிளாய்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால தான் ஆஃப்டர் 20th century நம்ம ஐஎல்ஓன்னு ஒன்று கொண்டு வந்து, லேபர் லாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்து, லேபர் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொண்டு வந்து 8 hours பிளஸ் 1 hour பிரேக். ஸோ 8 hours ஒர்க், 1 hour பிரேக், 9 hours தான் வேலைக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐஎல்ஓ நார்ம். ஸோ 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு விட்டுறணும். ஸோ அப்போதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். ஒருத்தர் காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் வராரு, நைட் 9 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே இருக்காருன்னா வீட்டுக்கு போக 10 மணி ஆயிடும். 10 மணி வீட்டுக்கு போனோன்னு தூங்க தானே முடியும். திரும்ப காலையில எழுந்திரிச்சு ட்ரெஸ் மாட்டிட்டு ஆஃபீஸ் தானே வர முடியும். அப்போ உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, குழந்தைங்க இல்லையா, குட்டி இல்லையா? ஸோ இட் இஸ் டோட்டலி எக்ஸ்பிளாய்டேட்டிவ் ஐடியா. இந்தியாவோட ஆவரேஜ் இப்போ கரண்ட் ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 7.2 hours இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் 8.5 hours இன் அர்பன் ஏரியா. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் கரண்ட்லி. ஸோ இது வந்து டேட்டா உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரீடிங்ல எங்கேயாவது தேவைப்படலாம். நம்மளுடைய டேட்டா வந்து 7.2 hours தான் இப்போ நம்ம ரூரல் ஏரியாஸ்ல இருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, the average working hours in urban area is higher than rural area. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வரலாம்ல. இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்ல வருது. ஆவரேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஹையர் தென் அர்பன் ஏரியா. நீங்க யோசிப்பீங்க, விவசாயி காலையில 6 மணிக்கு போறாரு, நைட்டு 7 மணிக்கு தான் வராரு, ஸோ அப்போ அவர் தான் அதிகமா வேலை செய்யறாரு அப்படின்ட்டு கரெக்ட்னு போட்டுருவீங்க.
ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்க்காக தான் இந்த டேட்டா. சரியா? ஸோ இதான் இந்தியாவோட மேப். ஹிந்துல போட்டு சூப்பரான மேப். இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிற ஸ்டேட் எதுனா உத்தரகண்ட். உத்தரகண்ட் இஸ் ஹேவிங் 9.6 ஹவர்ஸ். தமிழ்நாடுக்கு வந்து 8.4ல இருக்கும், மகாராஷ்டிரா 9ல இருக்கும், குஜராத்தும் 9ல இருக்கும், ராஜஸ்தான் 8.7, 8.3, தமிழ்நாட்டில் 8.4 இருக்கு. பட் ஓவராலா இந்தியா பாத்தீங்கன்னா 8 கிட்ட தான் இருக்கு, 8 to 8.5 தான் இருக்கு. அண்ட் உத்தரகண்ட் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் 9.6. சரியா? ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட். ஒரு நாட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெவலப்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் அதிகமாயிடுச்சுன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஒரு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிறப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமா இருக்கும். அந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியா மாறிடுச்சுன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறையும். ஏன்னா அது சர்வீஸ் எக்கானமியா மாறுது. ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமியில தான் நீங்க போயிட்டு இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். சர்வீஸ் எக்கானமியில அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு இல்லை. இன்னொரு முக்கியமான ரீசன் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அதிகமாக அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடும். வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, பெர் ஹவர்ல ஹவு மச் அவுட்புட் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஸோ ஹவு மச் அவுட்புட் ப்ரொடியூஸ் பெர் ஹவர், அதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. புரியுதா? 1 ஹவருக்கு எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்படி 1 ஹவருக்கு எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற ப்ரொடக்டிவிட்டியில நம்ம அந்த அவுட்புட்டை ஜிடிபியில பாக்குறோம். ஸோ அப்போ ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரில வந்து டெக்னாலஜி வந்திருக்கும். டெக்னாலஜி வர்றதுனால என்ன ஆயிடும், அந்த கண்ட்ரியோட ஃபர்ம்ஸ் எல்லாம் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அவங்களுடைய ஒர்க்கர்ஸோடைய ஒர்க்கிங் டைமை இந்த டெக்னாலஜி மூலமா குறைச்சிருவாங்க. ஸோ ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடும். ஒர்க்கர் வந்து இப்போ ஜெர்மனில 4 நாள் வேலை செஞ்சாலும் அவங்க 1 வீக் பண்ண வேண்டிய ஒர்க்கை பண்ணிட முடியும், பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து டெக்னாலஜி மூலமா வர இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்டிவிட்டி ஹைக் வந்து எப்போ வரும்? அப்போ டெவலப்மெண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒரு கண்ட்ரி டெவலப் ஆக ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறையும். ஒரு கண்ட்ரி டெவலப் ஆக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிறதுனால கம்மி ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணியே உங்களால அந்த அவுட்புட்டை உருவாக்க முடியும். இதான் வந்து ப்ரொடக்டிவிட்டியோட கான்செப்ட். அப்போ ஒரு கண்ட்ரில எப்போ ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் ஆகும்? நல்ல டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணா. ஸோ இவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேர்டன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ வந்து நம்மளோட இந்தியாவில நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆல்ரெடி 8.5ல இருக்கும், அதை மாத்த தேவையில்ல. இந்தியாவில நம்ம மாத்த வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ நாராயணமூர்த்தியோட ஐடியா என்ன சொல்றாருன்னா, ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ப்ரொடக்ஷன் அதிகமாகுங்கிறது உண்மைதான். பட் அது அப் டு சர்டன் லெவல் தான். ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்க ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி குறையும். உங்களுக்கு புரியுதா? காலையில இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிளாஸ் வச்சா தாங்குவீங்க. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் நான் கிளாஸ் வச்சா கவனிக்க முடியுமா? சாயங்காலம் உட்கார முடியுமா? இப்பயே நிறைய பேர் டயர்டா இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? காலையில வந்தவங்க இப்பயே கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல, கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுதுல. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறமா ப்ரொடக்டிவிட்டி வில் ஃபால். சரி, ஆனா நான் அதே கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி வில் ஃபால். ஸோ அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து 19th சென்ச்சுரியில இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நாராயணமூர்த்தி அப்போ சொல்லியிருந்தாருன்னா அது ரெலவெண்டான ஒரு ஃபேக்ட். இது இந்த காலகட்டத்தில் சொல்றது தான் அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹவர்ஸ் இல்ல. 8 ஹவர்ஸ் நம்ம இந்தியன் ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க. இந்த 8 ஹவர்ஸ்ல எவ்வளவு அவுட்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த அவுட்புட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் ஹேப்பன் இன் ப்ரொடக்டிவிட்டி, நாட் ஆன் தி ஹவர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஐஎல்ஓ நார்ம்ஸ் படி இருக்கும். ஐஎல்ஓ நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது தானே கைட்லைன்ஸ். ஸோ அதில் தான் இருக்கும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், அது யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ம்ஸ் பண்ணணும். யார் வந்து கம்பெனியில டெக்னாலஜியை கொண்டு வரணும்? ஃபர்ம்ஸ். ஸோ ஃபர்ம்ஸ் தான் வந்து ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ண பார்க்கணும். ஸோ நீங்க இன்ஃபோசிஸ்ல டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துங்க, ஒர்க்கர்ஸ் 10 மணி வரைக்கும் உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அகைன் வந்து ஃபர்ம்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணி இனோவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஒர்க்கர்ஸ் அதிக அவர் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் விச் இஸ் ஷிஃப்டிங் தி பர்டன் ஆன் ஒர்க்கர்ஸ் ராதர் தென் இது. ஸோ நம்ம இந்தியாவோட ஷிஃப்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஜிடிபி வந்து செம்மையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அது எல்லாருக்கிட்டையும் போய் சேரல. இந்த ஃபர்ம்ஸ் நடத்துற ஒரு சிலர் கிட்ட தான் போய் அக்யூமுலேட் ஆயிருக்கு, ஒரு சில ரிச் பர்சன்ஸ் கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கு. இந்த ரிச் பீப்புள்லாம் என்ன பண்றாங்க? ஆல் தி பிசினஸ் எம்ப்ளாயர்ஸ் தே ஆர் நாட் இன்வெஸ்டிங் ஆன் தி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணாம ப்ராஃபிட் மேக்கிங்லேயே இருக்கிறாங்க. அதனால அவங்களோட வெல்த் அதிகமாயிடுது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ்க்கு இன்கமும் கம்மியா வருது, ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த பாப்புலேஷன் மேல ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமா திணிச்சு நீங்க அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு எடுக்காதீங்க. யூ இன்வெஸ்ட் யுவர் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஆன் ப்ரொடக்டிவிட்டி பை இன்வெஸ்டிங் ஆன் டெக்னாலஜி. உங்களுக்கு புரியுதா? இன்னும் போர்டை வச்சு நடத்த வைக்காம டிவி போட்டிருக்காங்களா இங்க, இதுதான் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதனால என்ன ஆகுது, நம்மளால யூடியூப் லைவுக்கும் போக முடியுது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க ராதர் தென் ஆஸ்கிங் த ஸோ பர்டன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆன் ஒர்க்கர்ஸ் அண்ட் நாட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்மளுடைய இந்த ஆர்டிகல்ல இந்தியா இங்க் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியா இங்க் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா அதை வந்து இண்டஸ்ட்ரீஸை குறிக்குது, ஃபர்ம்ஸை குறிக்குது. ஃபர்ம்ஸை வந்து கொலோக்கியலா பேசுறப்போ இங்க் அப்படி, இண்டஸ்ட்ரீஸை தான் இங்க்னு போடுவாங்க.
இந்தியாவில் வந்து நீங்க இந்தியாவில் இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா ஃபேர்ம்ஸ் எல்லாம் பயங்கர ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க. ஆனா ஃபேர்ம்ஸ் வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்களே தவிர பிசினஸ்ல ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஃபார்மலைசேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றது இல்ல. நீங்க இந்தியாவுடைய ப்ரொடக்டிவிட்டியும் ஃபார்மலைசேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எல்லாமே இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கு. ஸோ அப்புறம் ஒரு முதலாளி என்ன பண்ணிடுறாரு, ப்ரொடக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்றது இல்ல, ப்ராஃபிட் எடுத்துக்கிறாரு. அந்த ஒர்க்கை வந்து ஃபார்மலைஸும் பண்றது இல்ல. ஸோ நீங்க ஒர்க்கை ஃபார்மலைஸ் பண்ணி அவங்களுக்கு பிஎஃப் ஜிஎஃப் லீவ் எல்லாம் கொடுத்து டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் வரப்போகுது. நீங்க உங்க ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிட்டு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஸோ ஜேர்டுனா என்ன அப்படின்னா கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி டு தி பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. அதான் வந்து ஜேர்ட். ஜேர்ட் இஸ் அன் இண்டிகேட்டர். கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி. ஒரு நாட்டில் ஆர்என்டிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? ஸோ ஒரு நாட்டில் ஆர்என்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது யார் யார்? கவர்மெண்ட் அண்ட் ஃபர்ம்ஸ் ரெண்டு பேருமே பண்ணணும். நம்ம ஆர்என்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் இல்லை, ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்போ ஆர்என்டியில் யார் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ம்ஸும் பண்ணணும், கவர்மெண்ட்டும் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டும் ஃபர்ம்ஸும் டுகெதர் ஒரு நாட்டில் ஆர்என்டிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் பார்க்குறப்போ இந்தியாவோட ஷேர் வந்து 0.6% ஆஃப் ஜிடிபி. இந்தியாவில் ₹100 எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குதுன்னா 0.65 தான் ஆர்என்டிக்கு போகுது, இன்க்ளூடிங் போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் புட் டுகெதர். அதுல கவர்மெண்டோட ஷேர் தான் வந்து 59% இருக்கு. பிரைவேட் செக்டரோட ஷேர் வந்து இந்தியாவில் 41% தான் இருக்கு. இந்தியாவோட பிரைவேட் செக்டர்லாம் என்ன பண்றாங்க, வர்ற ப்ராஃபிட்ல அவங்க எடுத்துக்கிட்டு ஆர்என்டிலையும் இனோவேஷன்லையும் இன்வெஸ்ட் பண்றதே இல்லை. ஸோ ஆர்என்டியோட என்டையர் பர்டனும் கவர்மெண்ட் தான் எடுத்துக்குது. ஸோ 2021 எக்கனாமிக் சர்வேல இது ஒரு கிரிட்டிசிசமா வச்சிருப்பாங்க. 2021 எக்கனாமிக் சர்வேல நம்ம இது ஒரு கிரிட்டிசிசமா பார்த்திருப்போம். அதோட டேட்டா தான் இது. அதுல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஃபர்ம்ஸ் வந்து ஆர்என்டி, இப்போ டெவலப்டு கண்ட்ரியில ஆர்என்டியோட ஷேர் வந்து ஃபர்ம்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கு, கவர்மெண்ட் கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் லெஸ், ஃபர்ம் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் மோர் இன் ஆல் டெவலப்டு கண்ட்ரிஸ். பட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் ஹையர் தென் ஃபர்ம் ஷேர். ஸோ பொதுவா நம்ம பிரைவேட் செக்டர்னு பேசுறோம், பட் அவங்க ஆர்என்டி பண்றதே இல்லை, ப்ராஃபிட் மேக்கிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆர்என்டிலையும் இனோவேஷன்லையும் டெக்னாலஜிலையும் போட்டிருந்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி எப்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபர்ம்ஸுக்கு பதில் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஆர்டிகல். இந்த கிரிட்டிசிசம் வந்து இந்த ஆர்டிகல்ல இருந்து வச்சிருந்தாலும் பட் இதோட ஆரிஜின் எதுனா எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வேல கவர்மெண்டே சொன்ன பாயிண்ட் தான் இது. என்ன பாயிண்ட்னா இந்தியாவில் பிரைவேட் செக்டர் ஷேர் இன் ஆர்என்டி இஸ் ஒன்லி 41%, கவர்மெண்ட் தான் 59%. ஸோ இது ஃபிளிப் ஆகணும். பிரைவேட் செக்டர் ஷேர் வந்து கவர்மெண்ட்டை விட அதிகமா போறப்போ தான் நாடு முன்னேறும். பட் நம்மளோட பிரைவேட் செக்டர் யாரும் பண்றது இல்லை அப்படின்னு எக்கனாமிக் சர்வேலே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் ஷேர் இன் ஆர்என்டி 79. சைனால ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா ரெண்டுலயும் 79 இருக்கு. ஸோ யூ கேன் சி தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. சைனால வந்து பிரைவேட் செக்டரோட ஷேர் இன் ஆர்என்டி 77 இன் சைனா. அங்கே பிரைவேட் செக்டரோட ஷேர் ஆர்என்டில 77 இருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு 23 தான் இருக்கு. யூஎஸ்ஏல 67 இருக்கு. ஸோ யூஎஸ்ஏல 75, ஜெர்மனில 67. ஆனா இந்தியால இட் இஸ் 41. ஸோ அப்போ இந்தியாவில் பிரைவேட் செக்டர்ஸ்லாம் ஆர்என்டில இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துங்க. டோன்ட் டாக் அபவுட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஆல்ரெடி ஃபைன். ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி. இந்தியாவோட ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம எதை வச்சு மெஷர் பண்றோம்? வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? அவுட்புட் பெர் அவர். 1 hour ஒர்க்குக்கு எவ்வளோ அவுட்புட்? அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம ஜிடிபியில மெஷர் பண்றோம். ஸோ எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி $9 தான். ஒரு இந்தியன் 1 hour ஒர்க் பண்ணாங்கன்னா $9 தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா அதுவே ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஒர்க் பண்ணா $69 பண்றாங்க. ஜப்பான்ல வந்து ஃபார் 1 hour $43 ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்டில் ஸ்டாக்னேட்டட் அட் $9. இந்தியாவோட ஒர்க்கர் 1 hour வேலை செஞ்சாங்கன்னா $9 தான் ப்ரொடியூஸ் பண்றது. ஆனா அதுவே ஜெர்மனில $69 வருது, ஜப்பான்ல $43 வருது. ஏன் இந்த ரெண்டு கம்பேரிசன்னா அவர் சொன்ன அந்த ரெண்டு நாடை எடுத்து கம்பேர் பண்றாங்க. ஸோ அப்போ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஹஸ் ஸ்டாக்னேட்டட். எதனால ஸ்டாக்னேட்டட்? பிகாஸ் பிரைவேட் செக்டர் இஸ் நாட் இன்வெஸ்டிங் இன் ஆர்என்டி. எல்லா பிரைவேட் செக்டர் கம்பெனியும் டெக்னாலஜி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி ஹையர். ரெண்டாவது பிரச்சனை இன்ஃபார்மலைசேஷன். ஸோ ஒன்னு இனோவேஷன்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லை, இன்னொன்று ஃபார்மலைசேஷன் பண்றதே இல்லை. எல்லா பிரைவேட் செக்டரும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஒர்க்கர்ஸை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு. பிஎஃப் கொடுக்கறது இல்லை, ப்ராவிடென்ட் ஃபண்டு பென்ஷன் ஃபண்ட் இல்லை, கேஷுவல் லீவ் இல்லை, மெடிக்கல் லீவ் இல்லை, ஹெல்த் லீவ் இல்லை, எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ வாரம் 6 நாள் வர வைக்கிறாங்க, 8-9 மணி நேரம் எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் குறியா இருக்காங்களே தவிர வேற எதுலையுமே இந்த மாதிரி ஒர்க்கர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது இல்லை. சரியா? ஸோ அப்படி இருக்கிறதுனால அன்ஆர்கனைஸ் செக்டர் இன் இந்தியா வந்து 89%. இந்தியாவில் அன்ஆர்கனைஸ் செக்டர் 89% இருக்கு. 89% ஒர்க்கர் வந்து இந்தியாவில் வந்து தே ஆர் நாட் ஹேவிங் எனி ஒர்க்கர் பெனிஃபிட்ஸ் லைக் கேஷுவல் லீவ்ஸ், மெடிக்கல் லீவ்ஸ், ஆர் பென்ஷன்ஸ், ஆர் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ், ஆர் இன்சூரன்ஸ், ஒர்க்கிங் இன்சூரன்ஸ், ஆர் 8 hours ஒர்க் அஷூரன்ஸ் இல்லை. அதே மாதிரி வந்து 1ஆம் தேதி ஆனா சம்பளம் போடுறது இல்லை. ஒரு சில கம்பெனி எல்லாம் 5ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு சில கம்பெனி எல்லாம் 7ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. சரியா? ஸோ பின்னாடி உட்காந்து ஒரு சிரிக்கிறான். ஸோ
ஒரு சில இன்ஸ்டியூட்டுக்குலாம் 7ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. பட் எங்க இன்ஸ்டியூட்லாம் 1ஆம் தேதியே போட்டுருவாங்க. சரியா? அதுலலாம் நாங்க கண்ணு மாதிரி இருப்போம். ஸோ 7ஆம் தேதி சம்பளம் போட்டாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் என்ன ஒரு சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு புரியுதா? 1ஆம் தேதி சம்பளம் வந்தாதான் வாங்கிட்டு பண்ண முடியும். 7ஆம் தேதி தான் சம்பளம் வருதுன்னா பிரச்சனை யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லாம் அதில் பாராட்டணும்பா. 1ஆம் தேதி ஆனா ஒரு சில டைம் 31ஆம் தேதியே போட்டுருவாங்க. ஜாலியா இருக்கும். ஸோ ஸோ ஃபார்மலைஸ் ஒர்க். நீ வந்து எங்களை 70 மணி நேரம் ஒர்க் பண்ண சொல்லாதீங்க. யூ ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மலைசிங் தி ஒர்க், யூ ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் தி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ 1980ல இருந்து 2015 வரைக்கும் இன்னொரு டேட்டா கொடுக்குறாங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1980ல நம்மளோட ஜிடிபி வந்து 2 பில்லியன்ல இருந்துச்சு. சரியா? 20 பில்லியன்ல இருந்திருக்கு. இப்போ இல்ல இல்ல ஸோ ஜிடிபி ஹஸ் இன்க்ரீஸ் 10 டைம்ஸ். இப்போ நம்ம வந்து 2000 பில்லியன்ல இருக்கோம். அப்போ 200 பில்லியன். 1980ல நம்மளோட ஜிடிபி வந்து 200 பில்லியன். இப்போ 2015ல நம்மளோட ஜிடிபி வந்து 2000 பில்லியன். சரியா? ஜிடிபி என்ன இருக்கு? 10 டைம்ஸ் ரைஸ் ஆயிருக்கா? 1985ல 200 பில்லியன் இருந்தது, இப்போ 2000 பில்லியன். 2000 பில்லியனா 2 ட்ரில்லியன். 2 ட்ரில்லியன் தான் 2000 பில்லியன் அப்படின்னு சொல்றோம். பாட்டம் 50% ஆஃப் தி பீப்புளோட இன்கம் வந்து 90% தான் உயர்ந்திருக்கு. எப்போ? இந்த 40 வருஷம் டைம்ல. இந்த 30 வருஷம் டைம்ல பாட்டம் 50% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து இன்கம் 90% உயர்ந்திருக்கு. டாப் 10% ஆஃப் தி பீப்புளுக்கு 435% இன்கம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ டாப் 10% இருக்கிற ரிச் கிளாஸ் ஹூ ஆர் தி ஃபர்ம்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் கிளாஸ், அவங்களோட இன்கம் வந்து 435% அதிகமா இருக்கு. பாட்டம் 50% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து 90% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஜிடிபி வந்து 10 மடங்கு ஏறி இருக்கு. 10 மடங்கு ஏறின ஜிடிபி எல்லாம் எங்க போயிருக்குன்னா இந்த ஃபர்ம் எம்ப்ளாயர்ஸ்க்கு தான் ப்ராஃபிட்டா போய் சேருது. அப்போ உங்ககிட்ட அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கிற இந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம இவங்களை வந்து இனோவேஷன்ல கொஞ்சம் ஃபார்மலைசேஷன்ல கொஞ்சம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நாடு வந்து மை கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிடும். இந்த 70 ஹவர்ஸ் எல்லாம் நாங்க பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் நாராயணமூர்த்திக்கான பதில். கிளியரா? இன்ஃபோசிஸ்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. இன்ஃபோசிஸ் ஹேவிங் வெரி குட் திங். பட் ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிக்கு சொல்றேன். இப்போ சொல்யூஷன் என்னன்னு புரிஞ்சுச்சா? இந்த 435% ஏறின இன்கம் தூக்கி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம 27 மாடியில வீடு கட்டிக்காம 34 ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி வச்சுக்காம உங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து 4000 கோடி செலவு பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, 2-3 ஐபிஎல் டீமை வச்சுக்காம ஐபிஎல் அம்பையர்ஸ் எல்லாம் வாங்காம நீங்க என்ன பண்ணுங்க, ஐபிஎல்ல டீம் வாங்கலாம். அம்பையர் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. சரி, அப்படிலாம் விலைக்கு வாங்காம நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார்மலைசேஷன் அண்ட் இனோவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணா திஸ் இஸ் மை கண்ட்ரி, மை கண்ட்ரி வில் க்ரோ. நாங்க 70 மணி நேரம் வேலை செய்ய தேவையில்ல, நாங்க 50 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம வந்து தாழ்மையா சொல்லிக்கிறோம். அதே மாதிரி 70 ஹவர்ஸ் ஒர்க் வீக் அப்படிங்கிறது இட் வயலேட்ஸ் தி ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான இது. ஸோ ஐஎல்ஓடைய டீசென்ட் ஒர்க் அஜெண்டா அப்படிங்கிறது 1919 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து அஜெண்டாலே 8 ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் பிரீச் பண்ணா அவன் தான் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவான், இந்தியா இஸ் பிரீச்சிங் ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு. அதை தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம்ல நான் டாரிஃப் பேரியர்ஸ். நான் டாரிஃப் பேரியர்ஸ்னா என்ன? ஒரு ட்ரேடு வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் கூடலாம் ட்ரேட் பேக்லாம் சைன் பண்ணும்போது என்ன சைன் போட்டுறாங்க, இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து சைல்ட் லேபர்ல இருந்து வந்திருக்க கூடாது, டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் வில் அக்செப்ட் தி இம்போர்ட்ஸ். ஸோ அங்கே சைல்ட் லேபர் யூஸ் பண்ணிருக்க கூடாது, 8 ஹவர்ஸ் ஒர்க் வீக் தான் இருக்கணும், ஐஎல்ஓ ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஆஃபீஸ்ல இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டீசென்ட் லேபர் இஸ் ப்ரீ ரிக்வசிட் இன் மெனி ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட், எஸ்பெஷலி யூரோப்பியன் யூனியன், யூகே, ஐபிஎஃப். ஸோ இண்டோ பெசிபிக் எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இண்டோ பெசிபிக் எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறது 14 நாடுகள் கொண்ட ஒரு ஃபாரம். ஸோ யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்புறம் ஏஷியான்ல இருக்க ஒரு 7 நாடுகள் எக்ஸப்ட் மியான்மர், லாவோஸ், கம்போடியா. சரியா? எக்ஸ்ட்ரா ஃபிஜியும் இருக்கும். அதான் 14 கண்ட்ரிஸ். ஸோ இப்போ அது ப்ரிலிம்ஸ் கான்செப்ட் நீங்க போய் தனியா படிங்க. ஐபிஎஃப்ல 14 கண்ட்ரி இருக்கு. இந்த மாதிரி ஐபிஎஃப் ஃபாரம்லாம் நம்ம சைன் பண்ணும்போது இல்ல யூகே கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றோம்னா அவங்க அதில் கண்டிஷன் என்ன வைக்கிறான், உங்க நாட்டுல இருந்து நாங்க கூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டீசென்டான லேபர் அங்க ட்ரீட் பண்ணணும், சைல்ட் லேபரை யூஸ் பண்ணக்கூடாது, 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்கணும், மினிமம் வேஜ் கொடுத்துருக்கணும், அப்பதான் நாங்க இம்போர்ட் பண்ணுவோம்ன்றான். இப்போ நம்ம சிவகாசியில செஞ்ச பட்டாசை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணா எந்த நாடும் வாங்காது, பிகாஸ் இட் இஸ் சைல்ட் லேபர் டெயின்டட். அதனால தான் நோ ஒன் இஸ் பையிங். ஸோ இப்படி அதனால தான் டொமஸ்டிக் மார்க்கெட் தான், ஏன்னா சிவகாசி இஸ் ஃபுல் ஆஃப் சைல்ட் லேபர். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி டீசென்ட் லேபர், இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் இருக்கு. இந்த கரண்ட் குளோபலைஸ் வேர்ல்ட்ல இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இது ஒரு நாமாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயூவோட சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் இனிஷியேட்டிவ் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ்?
ஆன்சர்ல EU இருக்கும், இல்லைனா வந்து ஜப்பான் இருக்கும், இல்ல ஏசியான்னு இருக்கும். ஸோ இப்படிதான் பிலிம்ஸ்ல கொஸ்டின் வருது. ஒரு இனிஷியேட்டிவோட நேமை கொடுத்துட்டு இது யாரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் இனிஷியேட்டிவ்ல என்ன சொல்றாங்க? ஸ்லேவரி, சைல்ட் லேபர், லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் என்வாயரன்மெண்டல் டீக்ரடேஷன். இது 4மே சப்ளை செயின்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொருளை இம்போர்ட் பண்ணக்கூடாது. யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே அந்த பொருளை வாங்கக்கூடாதுன்றாங்க. ஒரு சைல்ட் லேபர் பண்ணி ஒரு பொருளை செய்யறாங்கன்னா அந்த பொருள் யூரோப்புக்குள்ள நுழையக்கூடாதுன்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து 70 மணி நேரம் இங்க வேலை வாங்க முடியும்? 70 மணி நேரம் வேலை வாங்கிட்டு நம்ம ஒரு பொருளை செஞ்சோம்னா எப்படி அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க? அப்படிங்கிறது இன்னொரு கிரிட்டிசிசம். இப்போ இந்த யூவோட சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் வந்த பிறகு ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. பிரான்ஸ் என்ன கொண்டு வராங்க? கார்பரேட் டியூட்டி ஆஃப் விஜிலன்ஸ் லா. நீங்க இது வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் யோசிக்கோங்க. கார்பரேட் டியூட்டி ஆஃப் விஜிலன்ஸ் லா அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ 5000 எம்ப்ளாய்ஸ்க்கு மேல இருக்கிற எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணணும். சப்ளை செயின் டியூ டிலிஜென்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஜெர்மனி பாஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனே வந்து கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி டியூ டிலிஜென்ஸ் டைரக்டிவ் அப்படின்னு 2023 கொடுத்திருக்காங்க. கம்பெனி மட் அசஸ் தி இம்பாக்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன் தேர் வேல்யூ செயின் பார்ட்னர்ஸ். சப்ளையர், சேல்ஸ், டிரான்ஸ்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டோரேஜ் எல்லா இடத்துலயும் வந்து லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, என்வாயர்மெண்டல் டிகிரடேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கண்ட்ரி அவங்க கண்ட்ரியில லா போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் பேரை கொடுத்துருக்கேன். இல்ல நீங்க கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி டியூ டிலிஜென்ஸ் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூரோப்பியன் யூனியன். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு நாட்டிலும் இப்படி ஒரு கேஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இட் இஸ் வெரி டஃப். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சா இட் அஃபெக்ட்ஸ் தி மென்டல் ஹெல்த் ஆஃப் தி ஒர்க்கர். சரியா? ஏர்லி பர்ன் அவுட் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் வரும். ஸோ பர்ன் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த்ல அது ஒரு கிரைசிஸ். பர்ன் அவுட்னா என்ன? டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியும். ஸ்ட்ரெஸ்னா லோக்கல் லெவல்ல உங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ரெஷன். அது வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வித் ஹியூஜ் மென்டல் எஃபெக்ட்ஸ். பர்ன் அவுட்னா என்ன அப்படின்னா ஒரு கேப்பே இல்லாம கண்டினியூஸா நீங்க ஒரு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டே இருந்ததுன்னா உங்க மண்டை வந்து காஞ்சி போயிடும். மண்டை காஞ்சி போறதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி அதான் பர்ன் அவுட். அப்படி பர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து கண்டினியூஸா 14 நாள் வேலை வைக்கிறோம் அப்படின்னா 15வது நாள் அவருக்கு பர்ன் அவுட் ஆயிடும். உங்களுக்கு புரியுதா? கிளாஸ் எடுக்கவே முடியாது. ஸோ பர்ன் அவுட்னா என்னன்னா இப்போ வந்து அந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி பர்ன் அவுட் வந்தா என்ன ஆயிடும்னா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் குறைஞ்சிரும். கடுப்பா இருக்கும். வேலைக்கு போறதுக்கே காலையில இருந்து வேலைக்கு போனோம்னா கடுப்பா இருக்கும். ஜாப் சாட்டிஸ்பாக்சன் குறைஞ்சிரும். ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது. 12 மணி நேரம் ஆஃபீஸ்ல இருந்தா அப்போ வீட்டுல வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை குட்டிலாம் இருக்காதா? அவங்களுக்கு ஏதாவது படத்துக்கு போகணும், அவங்களும் லியோ படத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. இப்ப ஜப்பான் போகணும், இப்ப ஜிகர் தண்டா இருக்கு, இப்ப 2 படத்துக்கும் போகணும். இதுக்கெல்லாம் போக முடியுமா? போறது கஷ்டம். ஸோ இப்போ வந்து ரெடியூஸ்டு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதே மாதிரி ஆஃபீஸ்ல வந்து அவங்க சிடுன்னு இருப்பாங்க. ஆஃபீஸ்ல வந்து கடுப்பா இருக்கிறதுனால வீட்டுல வந்து அந்த டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கும். ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் வைஃப் கிட்டயோ அந்த கோவத்தை காட்டுவாங்க. ஆஃபீஸ்ல பார்த்த அந்த இஷ்யூவை. ஸோ அதனால வீட்டுல வந்து ஃபேமிலி லைஃப் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் பர்ன் அவுட். பர்ன் அவுட்னா வந்து கண்டினியூஸா நீங்க ஒரு கண்டினியூஸா வேலையிலேயே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், அந்த வேலை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி பர்ன் அவுட் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எவ்ரி திங் இஸ் அவுட். ஸோ இந்த மாதிரி பர்ன் அவுட் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அதிகமாகுது. சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசுல 35 வயசுல. ஒபிசிட்டி. பீப்புள் வந்து 12 மணி நேரம் ஆஃபீஸ்லயே இருந்தாங்கன்னா அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? யோகா பண்ண முடியுமா? யோகா டே அன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லைனா வந்து ஜாகிங் போக முடியுமா? இல்ல ஜிம்முக்கு போக முடியுமா? இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஈடுபடுத்த முடியுமா? எதுவுமே இல்லை. 12 மணி நேரம் ஆஃபீஸ்லயே இருந்தாங்கன்னா அப்போ ஒபிசிட்டி வந்து தொப்பை தானே வரும். ஸோ ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் வந்து மஸ்கோஸ்கெலிட்டல் இஷ்யூ வந்துச்சுன்னா உடம்பு எப்பவுமே சோம்பேறியாவே ஃபீல் பண்றது. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வரும். எமோஷனல் எக்ஸாஸ்ட்மெண்ட், டிட்டாச்மெண்ட், அது வரும். ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதுனால ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? இது வந்து எக்ஸ்பிரஸ்ல இருந்து நான் எடுத்தேன். இவ்வளவு நேரம் நம்ம பேசின கதையெல்லாம் ஹிந்து, இப்போ நம்ம பேசுறதெல்லாம் எக்ஸ்பிரஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டி சிக்னிஃபிகன்ட்லி டிக்ளைன்ஸ் ஆஃப்டர் 50 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 50 மணி நேரம் பெர் வீக் இருந்தாதான் கரெக்ட். 50 மணி நேரம் பெர் வீக்னா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ், 6 நாள் வச்சுக்கலாம், 48 ஹவர்ஸ். கரெக்டா? ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ்னு 6 நாள் வச்சுக்கிட்டு ஒரு நாள் லீவ் விட்டாதான் கரெக்ட். அதுக்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஃபாலிங். 55 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க ஒரு வாரம் வேலை வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஃபால். ஸோ 70 ஹவர்ஸ் இந்த காலகட்டத்தில் வாங்கினா அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து லாஜிக். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வில் பி அஃபெக்டட். ஸோ இது வந்து நானா ஆட் பண்ணது, இது வந்து எந்த இதுலயுமே இல்லை. இது இந்த வருஷம் எத்திக்ஸ் கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆபீசர், ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி IAS ஆயிட்டாங்க. அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது, நைட் 9 மணிக்கு ஆல்ரெடி வந்து ஆபீஸ்ல தான் இருக்காங்க, ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க. 9 மணிக்கு ஆல்ரெடி வீட்டுல வந்து குழந்தை தனியா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் ட்ரிப் போறாரு. ஃபாரின் ட்ரிப்ல போய் ட்ரிப்பா சுத்திக்கிட்டு இருக்காரு, அவரும் வீட்டுல இல்ல.
குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இப்போ கிளம்பணும். 9 மணி ஆயிடுச்சு, நீங்க இன்னும் வீட்டுக்கு போகல. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், உமன் தான் சொல்றாங்க. இப்ப இந்த உமன் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு குழந்தைய ஆல்ரெடி பார்த்துக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ஜலதோஷம், இருமல், காய்ச்சல் வரும்போது உங்களால பக்கத்துல இருந்து விக்ஸ் தடை விட முடியல. அதனால அந்த மாதிரி வரும்போது உங்களுடைய வீட்டு வேலைக்கு செய்யறவங்க தான் வந்து நீங்க வச்சிருந்தீங்க. ஸோ குழந்தைக்கு ஜுரம் இருக்கும்போது கூட அதை பார்த்துக்க முடியாம நீங்க ஆஃபீஸ்க்கு வரீங்க. அதனாலே உங்களுக்கு கில்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி 9 மணி ஆகுது. 9 மணி கிளம்பலாங்கிற போது உங்களோட பாஸ் போன் அடிக்கிறாரு, செக்ரட்டரி, நீங்க ஜாயின்ட் செக்ரட்டரி போன் அடிக்கிறாரு. நாளைக்கு சிஎம் மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீங்க ஃபைல் ரெடி பண்ணிடணும், அந்த மாதிரி ஏதோ சொல்லி நாளைக்கே ஃபைல் சப்மிட் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ இப்போ அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எய்தர் நீங்க 9:30க்கு அப்புறம் ஆஃபீஸ்ல உட்காரணும். அது அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு இது நடக்குது. இல்லைன்னா அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சண்டே அன்னைக்கு ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆஃபீஸ்ல இப்படி எல்லாம் நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சிஎம்ங்கிறதுலாம் இல்லை, ஒரு முக்கியமான ஃபைல் அப்படின்னு தான் வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா கொஸ்டின். டிஸ்கஸ் தி எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் இன் திஸ் கேஸ். இந்த வருஷம் கேஸ் ஸ்டடி briefly described 4 laws that have been enacted by the government with respect to providing healthy, safe and equitable working environment for women. இது வந்து நீங்க கவர்மெண்டோட லாஸ் எழுதணும். இல்ல எத்திக்கல் இஷ்யூஸ்னா என்னென்ன இஷ்யூஸ் ஒரு 5-6 இஷ்யூஸ் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட் கொண்டு வந்த லாஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், ஈக்குவல் லேபர் லா கோடு இப்போ நான் 3-4 கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் எழுதிக்கலாம். இப்போ நான் 3வது தான் இது. இமேஜின் யூ ஆர் இன் சிமிலர் சுச்சுவேஷன், வாட் சஜஷன் வுட் யூ மேக் டு மிட்டிகேட் தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து சொல்யூஷனா எழுதுறப்போ நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸை ரெகுலேட் பண்ணணும், 8 மணிக்கு அனுப்பிடணும், அந்த மாதிரி யோசிக்கணும். இல்ல நம்ம இன்னொன்னு யோசிக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பாஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு 9 o'clock அப்புறம் ஃபோன் அடிக்கலாமா? அதுவே இட்ஸ் அ பிரீச் தான். என்னதான் நீங்க இருந்தாலும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் தான் ஃபோன் அடிக்கணும். ஃபோன் வந்துருச்சுங்கிறதுனால ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் அப்படி அடிச்சிருக்க முடியுமா? இல்ல. ஸோ அப்போ ஃபோன் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நைட் 9:30 அடிக்கிறது, 10 மணிக்கு அடிச்சு ஒரு வேலை சொல்றது, இந்த மாதிரி வந்து பண்றது இட்ஸ் இன்ட்ரூஷன் இன் தி பிரைவசி அண்ட் பர்சனல் லைஃப் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இது ஒரு ஃபேக்டை நீங்க ஹைலைட் பண்ணி எழுதிருக்கணும். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுருப்பாங்க. அவங்க கேஸ் ஸ்டடியில முதல் லைன்ல ஹஸ்பண்ட் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் டிராவல், ஹி இஸ் ஆல்வேஸ் நாட் இன் ஹோம், எப்பவுமே பிசினஸ் ட்ரிப்ல இருப்பாரு. வே ஃபார்வர்ட் நம்ம எழுதும் போது ஹஸ்பண்ட் ஆல்சோ ஷுட் ஷேர் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் தி சைல்டு அப்படிங்கறத நம்ம எழுதியிருக்கணும். அது உமன் கேர்ள்ஸ் கேண்டிடேட் எழுதியிருப்பாங்க, அதை நீங்க எழுதலன்னா பாய்ஸ் கேண்டிடேட் எழுதிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அதை வச்சு இது கேர்ளா பாயான்னு தெரிஞ்சிடும். நிறைய பாய்ஸ் எழுதுவாங்க, அது ஒரு பாயிண்டா. பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ் இன் ஜெனரல் சொல்றேன், நிறைய கேர்ள்ஸ் கூட எழுதாம போகலாம், ஸ்டீரியோடைப் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வைடு தாட் இருக்கணும். கேஸ் ஸ்டடியில நீங்க நோட் பண்ணும்போது என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அதுல ஏன் வந்து அவன் ஹஸ்பண்டுங்கிறது கொடுக்கலாம், அந்த ஹஸ்பண்டுங்கிற இதை கொடுக்கலனாலும் அதே இஷ்யூ தானே, அதே ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான், அதே 9:30 மணிக்கு ஃபோன் வருது, அதே சண்டே தான், அதே குழந்தைக்கு காய்ச்சல் தான். ஸோ அப்போ ஹஸ்பண்டுங்கிற ஒரு லைன் வந்து கேஸ் ஸ்டடியில கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அது ஆன்சர்ல வரணும். ஸோ அதனால தான் கேஸ் ஸ்டடியில நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எழுத சொல்றாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எழுதுறப்போ நீங்க ஹஸ்பண்டு, பாஸ், அப்புறமா வந்து நீங்க ஒய்ஃபு, அப்புறமா வந்து சில்ட்ரன், அப்புறமா வந்து ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே எழுதிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் எழுதுறப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எழுதிருக்கீங்களாங்கிறது டிக் போடலாம். ரஃப் காலம்ல இது எழுதி வச்சுக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் அப்படிங்கிற கேரக்டர் பத்தி கேஸ் ஸ்டடியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அது ரிலேட்டடா ஏதோ ஒரு பாயிண்ட் எழுதணும். சம்டைம்ஸ் அது ட்ராப்பாவும் வைப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வைப்பாங்க கேஸ் ஸ்டடியில. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேஸ் ஸ்டடி எழுதுறப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நம்ம மெயின்ஸ் ஆனா எப்பவுமே வந்து GS1, GS2 அண்ட் GS3 தான். 1ஐயும் 4ஐயும் விட்டுறது மோஸ்ட்லி. ஸோ 4 பத்தி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹஸ்பண்டுக்கான பாயிண்டிங் எழுதிருக்கணும். ஸோ இதுக்கு தான் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெரிய விஷயம் இல்லை, நான் சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதுங்க. செல்ஃப் கேர் நம்ம அதிகமா வச்சுக்கணும். ஸோ ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் தி ஒர்க் லைஃப், அதானே கேட்கறாங்க கேஸ் ஸ்டடியில. கேஸ் ஸ்டடியில 3வது கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி கொண்டு வரணும். ஏன்னா இமேஜின் யூ ஆர் இன் சிமிலர் சுச்சுவேஷன், வாட் சஜஷன் வுட் யூ மேக் டு மிட்டிகேட் தி ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் கேர், மேக் ஷூர் தட் டு செட் அசைட் டைம் டு ரிலாக்ஸ், எக்ஸசைஸ், ஹாபிஸ் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் லவ்ட் ஒன்ஸ். இது கண்டிப்பா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாபிஸ் இருக்கணும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் நீங்க எக்ஸசைஸ், ஹாபிஸ் வச்சுக்கோங்க. ஸ்பெண்டிங் டைம் வித் லவ்ட் ஒன்ஸ் இருந்தா வச்சுக்கோங்க, சரியா? இல்லைன்னா லவ்ட் ஒன்ஸ்னா அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா அவங்களும் வருவாங்க, சரியா? அண்ணன், தம்பி. So exercise and hobbies are very important for a UPSC aspirant also, and any person throughout their life it is important. Get enough sleep, minimum 7 hours ஆவது தயவு செஞ்சு தூங்குங்க, சரியா? நம்ம 5 மணி நேரம் மட்டும் தூங்கி மிச்ச டைம்லாம் ஒர்க் பண்ணி எதுவும் கிழிக்க போறது இல்லை. வாரத்துல 1 நாள் 2 நாள் தேவைப்படுது, ஒரு நாள் நீங்க எடிட்டோரியல் பாக்குறீங்க, நைட் ஆயிடுச்சு, 5 மணி நேரம் தான் தூங்க முடியுதுன்னா நியாயம். அதுக்காக டெய்லி வந்து நீங்க வந்து 5 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
மினிமம் 7 days தூங்கணும். என்னைக்காவது ஒரு நாள் 5 மணி நேரம் தூங்கலாம். டெய்லி அப்படி ஆகக்கூடாது. என்னாச்சு? ஏன் ரிவர்ஸ்ல போயிடுச்சா? அமுக்கிட்டே இருந்தனா? டேக் பிரேக்ஸ். ஒர்க்ல இருந்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்னா இருக்கக்கூடாது. பிரேக் விடணும். அதனால தான் நானும் 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் விடுறேன்ல. 3 ஹவர்ஸ் கிளாஸ்னா 15 மினிட்ஸே விடுவேன். ஸோ அடிக்கடி பிரேக் விடணும். இல்லைனா வந்து மைண்ட் அட்டென்ஷன் போயிடும். ஸோ ஒர்க்ல நீங்க இருக்கும்போதும் பிரேக்ஸ் எடுக்கணும். நீங்க வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க்னா 8 ஹவர்ஸ் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. எவ்ரி ஹாஃப் அன் அவர் நீங்க பிரேக் எடுக்கணும். மெயின்டைன் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஈட் நியூட்ரிஷியஸ் மீல், ஸ்டே ஹைட்ரேட்டட், ட்ரை டு இன்கார்பரேட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. செட் பவுண்டரிஸ். கம்யூனிகேட் யுவர் லிமிட்ஸ். நீங்க என்ன சொல்லணும், பாஸ் கிட்ட பாஸோட காலை நீங்க 9க்கு அப்புறம் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க என்ன பண்ணிடலாம், டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போட்டுடலாம். இல்ல நான் போனை பார்க்கல சார்னு சொல்லிடலாம். போனை எடுத்துட்டு பதில் சொல்லி அந்த வேலையை செய்யறதுக்கு பதிலா போனை எடுக்காம விட்டுட்டு சார் நான் போனை கவனிக்கலன்னு போய் சொல்லிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் யுவர் ரைட். உங்களுக்கு புரியுதா? செட் பவுண்டரிஸ். 9 மணிக்கு அப்புறம் பாஸோட போன் அட்டன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. போய் சொல்லிக்கலாம். சரியா? அவங்களுக்கு உண்மை சொல்லி நம்ம வந்து நேர்மை சீலன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? இட்ஸ் ஜஸ்ட் பணம். நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், எனக்கு பணம் தரேன், அவ்வளவுதான். So communicate your limits and expectations to your employer and colleagues to ensure healthy work-life balance. Learn to say no when necessary and delegate task. எல்லா வேலையும் நீங்க தலையில எடுத்து போடக்கூடாது. ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி வந்து லேர்ன் டு சே நோ. டெல்லிங் நோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நோ சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்களோ, வேணான்னு சொல்லுவாங்க. நீங்க நோ சொன்னீங்கன்னா நினைச்சுப்பாங்க தான். பட் நீங்க நோ சொன்ன பிறகு அந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. நீங்க அப்படி சொன்னா யாரும் நினைச்சுப்பாங்களோங்கிறதுனால எஸ் சொல்லி எல்லா வேலையும் எடுத்துப்போம். இது வேலைக்கு மட்டும் இல்லை, நிறைய இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். லேர்னிங் டு சே நோ இஸ் a very important lesson in life. நீங்க நோ சொல்ல கத்துக்கல அப்படின்னா you will be exploited throughout life, not only in work, in relationship and in friend circle, family circle, எல்லா இடத்துலயும். ஸோ நோ சொல்ல கத்துக்கோங்க. நோ சொல்ல கத்துக்கிட்டாதான் நம்ம எக்ஸ்பிளாய்டேஷன்ல தப்ப முடியும். ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணணும். எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணணும். 30 வயசுக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 35 வயசுல ஒரு வாட்டி, 40 வயசுல ஒரு வாட்டி பண்ணிட்டு இருக்கோம். 50 வயசுக்கு மேல வருஷம் பண்ணணும். சரியா? சீக் சப்போர்ட். உங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் கிட்ட போயிட்டு புலம்பி எனக்கு கடுப்பா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு யூ கேன் ஹெல்ப், சீக் சப்போர்ட். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இது வந்து எக்ஸ்பிரஸ்ல வந்து நான் எடுத்தேன். எக்ஸ்பிரஸ்ல நம்ம நாராயணமூர்த்திக்காக எழுதுறப்போ இதெல்லாம் எழுதுறாங்க. நம்ம வேர்ல்டு வந்து இந்த மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கும்போது 70 மணி நேரம் வேலை செய் அப்படின்னு சொல்லி 12 மணி நேரம் ஆஃபீஸ்லயே இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகுது? ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணலன்னா அதெல்லாம் தான் வந்து ஃபைட்ஸ் இன் மேரேஜஸ் நடந்து டைவர்ஸ்ல போய் முடியுது. ஸோ வி ஹாவ் டு ஸ்பெண்ட். நீங்க ஃபேமிலின்னு ஒன்று கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும். இல்லைன்னா கமிட் ஆகாத. நீ வந்து அப்துல் கலாம் மாதிரி இருக்கு. சரி, யாருமே சொல்லலை. ஆனா ஃபேமிலி லைஃப்னு கமிட் ஆயிட்டா நம்ம வந்து கமிட் ஆயிடணும். கமிட் ஆயிட்டா ரெண்டுத்துக்கும் டைம் கொடுக்கணும். ஒர்க்கும் கொடுக்கணும், ஃபேமிலியும் கொடுக்கணும். ஸோ ஃபைனல் எடிட்டோரியல் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஜாலி எடிட்டோரியல். 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நான் அப்படிதான் அதுக்கு தான் எடுத்தேன். மிச்சதெல்லாம் 4 பெருசா இருக்கிறதுனால இது சீக்கிரம் முடிகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து நம்மளோட எக்கனாமில இருக்க பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? பிரச்சனைகளை பார்த்து கிரிட்டிசிசம்ஸ் பார்த்தோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எக்கானமில. ஜிடிபி கால்குலேஷன்ல பிரச்சனை இருக்கு, ஜிடிபி டேட்டா தப்பா இருக்கு அப்படின்னு கிரிட்டிசிசம் பார்த்தோம். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் வந்து ஜென்யூன் கிரிட்டிசிசம் தான். நீங்க எடுத்து பார்க்கலாம் லாஸ்ட் 2 எடிட்டோரியல்ஸ்ல. ஜிடிபி கால்குலேஷன்ல இருக்க இஷ்யூஸ்லாம். ஸோ இந்த ஆனந்தம் படத்துல மம்முட்டி சொல்ற மாதிரி சும்மா பீரோல கை வச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா எக்கானமி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்காக எனக்கு 10 வருஷத்துல எதுவுமே நல்லது நடக்கலையா? நல்லது நடந்திருக்கு, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். ஸோ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இந்தியன் எக்கனாமி பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. இவர் தான் எக்கனாமிக் சர்வே எழுதுவார். ஸோ இவரோட எக்கனாமிக் சர்வே தான் 15 மணி நேரம் நம்ம கிளாஸ்ல பேசுவோம். சரியா? எக்கனாமிக் சர்வே வரைக்கும் வெயிட் பண்ணாம அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்பயே ரிலீஸ் பண்ணிட்டாரு. இது எப்பவுமே எக்கனாமிக் சர்வேல சொல்ற கருத்துக்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணா, இப்பயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவசரப்பட்டு இப்பயே சொல்லிட்டாரு. சரியா? போன 10 வருஷத்துல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூனா, கவர்மெண்டோட எக்கனாமிக் அட்வைசர்னா இஸ் தி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ணாங்க, அச்சீவ்மெண்ட்ஸும் நடந்திருக்கு. கிரிட்டிசிசம் பண்றீங்க சரி, ஆனா அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க, அதையும் கவனிங்க அப்படின்றாங்க. நமக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இதுதான் தேவை. ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் பர்செப்ஷன்ல, நெகட்டிவ் மைண்ட் செட்ல மட்டுமே யோசிக்க கூடாது. வி ஷுட் ஆல்சோ ஹேவ் பாயிண்ட்ஸ் டு நோ அபவுட் தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதான் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், நெக்ஸ்ட் சீனியர் அட்வைசர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஆஃபீஸர் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், நெக்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பயங்கரமான எக்கனாமிஸ்ட் எல்லாம் பாசிட்டிவ்ஸ் எழுதியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் ஆன்சருக்கு தேவை. நம்ம ஆன்சர்ல எப்பவுமே பெசிமிஸ்டிக்கா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நாராயணமூர்த்தி சாரை பத்தி நம்ம பேசும்போது அவரை பத்தி என்ன சொன்னோம்? ஆரம்பத்துல ஒரு நல்ல மனுஷன், நல்ல எண்ணத்துல தான் சொன்னாரு, ஆனா அதுக்காக அவர் சொன்னதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தானே சொன்னோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ்டா தான் இருக்கும். அதோட பாசிட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை அனலைஸ், எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வெயின் பண்ணணும். சரியா?
So GS3 growth and development is a direct topic. India is registering 7.2% of the growth. நம்மளோட ஃபினான்ஷியல் இயர், கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ எஃப்ஒய் அப்படின்னு போட்டு நீங்க படிக்கிறப்போ எஃப்ஒய் 2022-23 அப்படி போடுறாங்கன்னா இட்ஸ் கால் ஃபினான்ஷியல் இயர் 2023. ஃபினான்ஷியல் இயர் 2023னா என்ன அப்படின்னா 2022-23. எஃப்ஒய்னு போட்டு போடும்போது முடிகிற வருஷத்தை தான் போடுவாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். எஃப்ஒய் 2023னா 23-24 இல்லை, 22-23 தான் மீன் பண்றாங்க. சரியா? ஸோ ஃபினான்ஷியல் இயர் தான். எஃப்ஒய் 2024னா அப்போ 2023-24 குறிக்குது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி எஃப்ஒய்னு போட்டாங்கன்னா அது 23-24 தான் குறிக்கும். ஸோ இது வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ, எக்கனாமிக் டாக்குமெண்ட்ஸ் படிக்கிறப்போ இந்த ஆஸ்பெக்ட் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். கரெக்டா? ஸோ இந்தியா வந்து போன வருஷம் வந்து 7.2% growth இருக்கு. அண்ட் இந்த வருஷம் கரண்ட் இயர் 2023-24 இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அட் 6.3%. சரியா? இப்படின்னு யார் சொல்றா? ஐஎம்எஃப் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஐஎம்எஃப் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்தியாவை வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமினா என்ன அப்படின்னா, ஒரு எக்கானமியோட growth ரேட் இருக்குல்ல, அமாங் தி மேஜர் எக்கானமிஸ், தட் இஸ் பிக் எக்கானமிஸ், ஆல்ரெடி பெருசா இருக்கிற பிக் எக்கானமிஸ்ல நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட். ஸோ ஆல் தி பிக் எக்கானமிஸ் புட் டுகெதர், எல்லா பெரிய எக்கானமியும் போட்டா நம்ம தான் ஃபாஸ்டஸ்டா க்ரோ ஆகிறோம். ஸோ இப்போ பொதுவாக வந்து ஜிடிபி growth ரேட் பத்தி நம்ம பாக்குறப்போ, ஒரு எக்கானமி வந்து அண்டர் டெவலப்டா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய growth ரேட் தான் ஹையா இருக்கும். இப்போ ஆல்ரெடி வளர்ந்த எக்கானமி இருக்கு, அமெரிக்கா மாதிரியான எக்கானமி ஆல்ரெடி க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல அவங்களுக்கு வளர்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால அவங்களோட growth ரேட்லாம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இப்படி வளராத எக்கானமி தான் கொஞ்சம் வளர்ந்தாலே வந்து அவங்களுக்கு வளர்றதுக்கு ஸ்கோப் இருக்கு, அதனால growth ரேட் ஹையா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து சின்ன எக்கானமிக்கு தான் அதிக growth ரேட் இருக்கும், ஆல்ரெடி வளர்ந்த எக்கானமி அப்படி இருக்கும். பட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியாவே இந்த மாதிரி ஒரு பெரிய எக்கானமி தான். இந்த பெரிய எக்கானமியே இவ்வளவு வளருது அப்படின்னா தென் தட் இஸ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட பிரச்சனை வந்து ஜிடிபி growth வளருது அப்படிங்கிறது இல்ல, வளர்ந்த ஜிடிபி growth இந்த பாப்புலேஷனுக்கு பத்தலங்கிறது தான். ஸோ இஃப் யூ கம்பேர் வித் பாப்புலேஷன் இட் இஸ் ஃபாலிங் டவுன். ஸோ நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி தான், கண்டிப்பா இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கானமி. அதுல 2 பிரச்சனை இருக்கு. இந்த வளர்ந்த ஜிடிபி எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா? போன ஸ்லைட்ல தான் பார்த்தோம், போய் சேரல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வளர்ந்த ஜிடிபி எல்லாமே வந்து நம்ம பாப்புலேஷனுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இல்லை. அதை டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டா நம்ம எங்க வந்துடும்? 5th யாருக்கும் டிவைடட் பை பாப்புலேஷன் போயிட்டா நம்ம 120க்கு போயிடுவோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ நம்ம நாட்டோட ஜிடிபி நம்ம பாப்புலேஷனுக்கு பத்தல அப்படிங்கிறது கிரிட்டிசிசம். ஸோ இவர் வந்து இதை பெருமையா சொல்றாரு, பட் அதுல இருக்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். பட் அது அவங்களால சொல்ல முடியாது, நம்மளால சொல்ல முடியும். அதனால நான் சொல்றேன். சரியா? இந்தியா cannot be characterized as a weak domestic demand. நம்ம இந்தியால டொமஸ்டிக் டிமாண்ட் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. உலகமே இப்போ வீக் டொமஸ்டிக் டிமாண்ட்ல தான் இருக்கு. உலகமே வீக் டொமஸ்டிக் டிமாண்ட்ல இருக்கு பிகாஸ் ஆஃப் 2 வார், பேக் டு பேக் வார், ஒரு பேண்டமிக், பேக் டு பேக் வார். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ டொமஸ்டிக் டிமாண்ட் வீக்கா தான் இருக்கும், ஏன்னா இன்டர்நேஷனல் டிமாண்ட் வீக்கா தான் இருக்கு. ஸோ அதையும் கிரிட்டிசிசமா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இது நியாயமான கேள்வி. சரிப்பா, இது ஒத்துக்கிறோம். எஸ், இதுவும் நியாயமான பாயிண்ட் தான். பட் இதுல இன்னொரு சைடும் இருக்கு, பாப்புலேஷன் அப்படிங்கிறது. இது நியாயமான பாயிண்ட். எஸ், கரெக்ட். இந்தியா வந்து 2000 to 2008 ஒரு பூம் ஃபேஸ்ல இருந்தோம். சரியா? 2000 to 2008 நிறைய இயர்ஸ்ல வி ஹேட் ஹை growth rates. 2008 சடன்லி தேர் வாஸ் அ கிரைசிஸ். சடன்லி ஒரு கிரைசிஸ் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நம்மளோட growth rate ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆனதுனால நம்ம 2014 4% வந்துட்டோம். கூடவே என்பிஏ கிரைசிஸ் ஆயிடுச்சு. அதனால பூம் பீரியட்ல நம்ம கொடுத்த லோன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? பேட் லோன்ஸ் ஆர் மேட் இன் குட் டைம். ஸோ எல்லா லோன்ஸும் என்பிஏ ஆகி ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் வந்துச்சு. ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்னா என்ன? கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரிசெஷன் டைம்ல லாஸ் அனுபவிச்சதுனால அவங்களால வாங்கின லோனை கட்ட முடியல. ஸோ பேங்க் கிட்ட இருந்து கம்பெனிஸ் வந்து லோன் வாங்குறாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க? பூம் பீரியட்ல எக்கனாமி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி லோன்ஸ் வாங்கிட்டாங்க. பட் எக்கனாமில 2008 கிரைசிஸ்க்கு அப்புறம் எக்கனாமில ரிசெஷன் வந்த பிறகு கம்பெனிஸ்க்குலாம் லாஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டிமாண்டே இல்லை. ஸோ கம்பெனிஸ்க்கு லாஸ் ஆனதுனால அவங்க வாங்கின லோனை கட்ட முடியல, அது என்பிஏ ஆயிடுச்சு. இது என்பிஏ ஆனதுனால பேங்க்குக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனியோட லாஸ் பேங்கோட லாஸ் அஃபெக்ட் பண்றது தான் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஸோ இந்தியாவுக்கு 2014 அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் வந்துருச்சு. லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேட். ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேட், ஏன்னா லோன்ஸ் கொடுக்க முடியல. இப்போதானே நம்ம பேங்கிங்ல நடத்தி முடிச்சோம், புது பேங்க்ஸுக்கு லோன்ஸ் கொடுக்க முடியல, அதனால லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேட். கூடவே என்ன ஆயிடுச்சு? 2014 வி ஹேட் ஹை இன்ஃபிளேஷன் டைம். இன்ஃபிளேஷன் வந்து அப்போ இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ரிஜைம் வரல. 2016 தான் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ரிஜைமே வருது, 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2. 2014 அதுவும் இல்லை. ஸோ 2014 ஆட்சிக்கு வரும்போது ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் வருது, லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இருக்கு, இன்ஃபிளேஷன் இஸ் ஹை, லோ growth rate. growth rate வந்து 4% கிட்ட தான் இருக்கு. ஹென்ஸ் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபிஸ்கல் டிசிப்ளின். நம்ம வந்து
இந்த மாதிரியான டைம்ல பெரிய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ண முடியல. அப்போ இமீடியட்டா பிசிக்கல் டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணாங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல டார்கெட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3% இருந்ததா அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க 2014 அப்புறம் பாத்தீங்கன்னா 2018 வரைக்கும் நீங்க 2014 to 18 நம்மளுடைய பிசிக்கல் டெபிசிட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 3.9ல இருந்து 3.4 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் 3 பிசிக்கல் டெபிசிட் நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். அதான் பிசிக்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண. ஏன்னா எக்கனாமி ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. புது பிரச்சனையா பிசிக்கல் டெபிசிட் மூலமா கொடுக்க கூடாதுங்கிறதுனால வி ஃபாலோட் பிசிக்கல் டிசிப்ளின். ஸோ அதனால 3.9 பிசிக்கல் டெபிசிட் குறைச்சு 3.4 வரைக்கும் கொண்டு போறோம் 2018ல. 2019ல ஸ்லோ டவுன்னால அது 4 ஆகும். பேண்டமிக்ல அது வந்து 9 ஆகும். பிசிக்கல் டெபிசிட் ஏறிடுச்சு அப்புறம். பட் அது நேச்சுரல் தான். 2019 ஸ்லோ டவுனும் பேண்டமிக்கும் நம்ம கையில இல்லை. பட் அது வரைக்கும் நாங்கள் பிசிக்கல் டிசிப்ளின்ல கொண்டு போனோம். அவர் எக்கானமி வாஸ் கோயிங் டு டிசிப்ளின் அண்ட் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல ஃபோக்கஸ் பண்றோம். மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டியை உருவாக்கி இன்ஃபிளேஷனை 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கொண்டு வந்து till 2020 we were always below 6 and above 2. 2 to 6 குள்ளேயே வந்து நம்ம 2020 வரைக்கும் மெயின்டைன் பண்ணும். ஸோ இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலும் பிசிக்கல் டிசிப்ளினை வச்சுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார், சார் இந்தியாவோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்க் வந்து 142ல இருந்து குறைஞ்சி 67 ஆச்சு பிட்வீன் 2014 to 2019. 5 வருஷத்துல நம்மளுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்கிங் வந்து இந்தியாவில் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்படி வந்து நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இன் இந்தியாவை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படி என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும்னு கம்பைலா சொல்றீங்களா அப்படின்னாரு. நான் சொல்றேன், டைம் கிடைக்கிறப்ப சொல்றேன்னு சொன்னேன். அந்த டைம் தான் இப்போ சொல்ல போறேன். அந்த டவுட் கேட்டவர் எங்க இருந்தாலும் பாத்துக்கோங்க. நாளைக்கு அவர் வந்து திரும்ப கேட்டார் அப்படின்னா 127ல போய் பாருங்கன்னு சொல்லுவேன். எப்படி இதான் வந்து பிசினஸ். ஸோ கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த மெஷர் என்ன? பிசிக்கல் டிசிப்ளின். எக்கனாமியில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கோ நான் பிசிக்கல் டிசிப்ளினா வச்சுக்கிறேன், பிசிக்கல் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் இன் இனிஷியல் இயர்ஸ்ல இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ரிஜியமா நான் கொண்டு போறேன். சரியா? கவர்மெண்ட் மெஷர்ஸ் சின்ஸ் 2014 என்னென்ன? கேலிபிரேட்டட் லிபரலைசேஷன். ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டெப் என்னதுன்னா கேலிபிரேட்டட் லிபரலைசேஷன். கேலிபிரேட்டட் லிபரலைசேஷன்னா எங்கெங்கெல்லாம் எஃப்டிஐ நார்ம்ஸை ஏற்றி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்னன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்தியாவில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியல, ஏன்னா பேங்க் கிட்ட பணம் இல்லை. இப்போ பேங்க் லோன் கொடுக்க முடியாது. அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேருந்து கொண்டு வரேன்? ஃபாரின்ல இருந்து கொண்டு வரேன். இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர வைக்கணும்னா எஃப்டிஐ நார்ம்ஸை ஈஸ் பண்ணணும். ஸோ நீங்க 2014ல இருந்து பாத்தீங்கன்னா எஃப்டிஐ நார்ம்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் ரூட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாம் 100 ஆக்கியிருப்பாங்க, இல்ல 74 ஆக்கியிருப்பாங்க. டிஃபென்ஸே நம்ம ஏற்றிருப்போம். ஸோ இந்த மாதிரி எஃப்டிஐ நார்ம்ஸை யூஸ் பண்றோம். இன்வெஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் உருவாக்குறோம். அதுல எல்லா டேட்டாவும் காட்டுறோம்னு சொல்றோம். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு? கேலிபிரேட்டட் லிபரலைசேஷனால எஃப்டிஐ வந்து ஷூட் அப் ஆகுது. மேக் இன் இந்தியாவுக்கு எஃப்டிஐ வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி மேக் இன் இந்தியாவே கொண்டு வரும். அதனால எஃப்டிஐ என்ன ஆச்சு? டோட்டல் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் இந்த கண்ட்ரி லாஸ்ட் 23 இயர்ஸ்ல நீங்க 2000ல இருந்து 2023 வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டோட்டல் எஃப்டிஐ எவ்வளவு வந்திருக்குன்னா 919 பில்லியன் வந்திருக்கு 23 வருஷத்துல. அதுல கிட்டத்தட்ட வந்து 65% எப்போ வருதுன்னா 2014 அப்புறம் தான் வந்திருக்கு. 2000ல இருந்து 2003 வரைக்கும் பாத்தீங்கன்னா 919 வந்திருக்கு. 2014ல இருந்து 2023 தான் 595. இல்ல 595 அப்பதான் வந்திருக்கு. ஸோ 23 வருஷத்துல நமக்கு 919 பில்லியன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன்னா அதுல 65% 2014 அப்புறமா தான் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் ஈசிங் ஆஃப் எஃப்டிஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. இது இன்வெஸ்ட் இந்தியால இருந்து எடுத்த பாயிண்ட் தான். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எஃப்டிஐ நாம யூஸ் பண்ணனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரண்ட் இயர்ல எஃப்டிஐ இன்ஃப்ளோ வந்து 70 பில்லியன்ல வந்திருக்கு. லார்ஜஸ்ட் வந்து நமக்கு பேண்டமிக் இயர் அப்போ 83 பில்லியன் வந்துச்சு. அண்ட் வி ஆல்சோ சா மொரிஷியஸ் வரதெல்லாம் மொரிஷியஸ்ல இருந்து வருது. அதனால எவனும் டாக்ஸ் கட்டுறது இல்லை, அங்க போய் கட்டிக்கிறாங்க. ஸோ அது வேற கதை, அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ 2014 அப்புறம் தான் எஃப்டிஐ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 65% ஆஃப் தி எஃப்டிஐ கேம் ஆஃப்டர் 2014 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட கொண்டு வந்து சக்கரவியூஹ ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். சக்கரவியூஹ ப்ராப்ளம்னா என்ன? யூ கேன் ஸ்டார்ட் அ பிசினஸ் பட் கேனாட் க்ளோஸ் இட். ஸோ அந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு டீசென்டான இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரும். இப்போதான் நம்ம பேங்கிங் கிளாஸ்ல முடிச்சோம். ஸோ இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு வந்தனால என்ன ஆயிடுச்சு? இந்த கோடு வந்து 2016 இது வந்தே வந்து இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 7 இயர்ஸ்ல 5800 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். 5800 கேஸ் இல்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா 67 கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. 67 கம்பெனியோட கேஸை சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஆதில் மோட்டார்ஸ் ஒன்று. நம்ம கம்பெனி யார் வாங்கினா? மஹேந்திரா வந்து விலைக்கு பேசினாரு சொன்னல, மறந்துட்டீங்களா? உங்க பேட்சுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லியா? ஒரு பேட்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மஹேந்திரா எக்ஸாம்பிள் யாருக்கு சொன்னேன்? வீக்கெண்ட் பேட்சுக்கு சொன்னா? சரி, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? வெரி குட். உங்களுக்கு வேற சொன்னேன். ஸோ 67% ஆஃப் தி கேசஸ் ஆர் க்ளோஸ்டு. 5800 கம்பெனி ஆரம்பிச்சா கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும்
67% ஆஃப் தி கேசஸ் ஆர் க்ளோஸ்டு. அதுல இப்போ ஒரு கேஸ் வந்து ரெசல்யூஷன் பண்றோம் அப்படின்னா 69% நம்மளால எடுக்க முடியுது. இது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். இந்த டேட்டாலாம் எக்கனாமிக்ஸ் அவரே சொல்லல, நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? அனந்த நாகேஸ்வரன் போட்ட டேட்டாவை தாண்டி நான் என்ன பண்ணேன், அனந்த நாகேஸ்வரன் வெறும் இந்த ஒரு லைன் தான் போட்டிருக்காரு. எஃப்டிஐ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அவரு சொல்லல. நானா அந்த டேட்டாவை நான் படிச்சதை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ 67% க்ளோஸ்ட் அண்ட் 69% ரெக்கவர்ட். ஸோ நம்ம அப்படி ஒரு கிளேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா 69% வந்து இட் இஸ் ரெக்கவர்ட். ஸோ ₹100 லாஸ் ஆயிருக்குன்னா அட்லீஸ்ட் 69 வருது. முன்னாடி 100 போயிட்டு இருந்தது. ஸோ அதனால ரெக்கவர் ஆயிருக்கு. முன்னாடி வந்து ஒரு இன்சால்வன்சி கேஸ் வந்து 4.5 இயர்ஸ் எடுத்துட்டு இருந்தது. இந்த கோடு வந்த பிறகு தான் அது 480 டேஸ் ஆச்சு. இதெல்லாம் எக்கனாமிக் சர்வே டேட்டா நான் எடுத்து போடுறேன். கோடு வந்த பிறகு 480 டேஸ் ஆயிடுச்சு. அண்ட் பிசினஸ் ஓனருக்குள்ள ஒரு பிஹேவியரல் சேஞ்சே வந்திருக்கு. என்ன பிஹேவியல் சேஞ்ச் வந்துச்சு? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுக்குள்ள அவங்க சிஓசி ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கிரெடிட்டர்ஸ் கமிட்டி, கம்பெனியோட மேனேஜிங் பவர் எல்லாம் அந்த சிஓசிக்கு போயிடும். அப்போ இவருக்கு அட்டானமி போயிடுதுங்கிற பயத்திலே என்ன பண்ணிடுறாரு, அப்போ லோனை நம்ம கட்டாம ஏமாத்த வேணா, கட்டிடலாம்பா. அவங்க ஏதாவது இன்சால்வன்சில ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்சால்வன்சில பேங்க்கும் போய் ஃபைல் பண்ணலாம். பேங்க் போய் ஃபைல் பண்ணா நமக்கு மேனேஜ்மெண்ட் போயிடுங்கிற பயத்திலேயே வந்து எல்லாரும் லோன் கட்டிடுறாங்க. ஸோ பிஹேவியரல் சேஞ்சை இன்டியூஸ் பண்ணிருக்கு. ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் இஸ் an important reform in 2016. Okay, so 5,800 cases registered, 67% is closed. இதெல்லாம் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் முக்கியமான டேட்டா. இது வந்து எக்கனாமிக் சர்வே டேட்டா. எக்கனாமிக் சர்வேல இருந்து ஆத்தென்டிக் டேட்டா தான். நெக்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் ஆஃப் 2016. அதனால வந்து கரப்ஷனை குறைச்சிருக்கோம், பிளாக் மணியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லுவாரு, வேற வழி இல்லை, அவருக்கு அப்பதான் சோறு. அதுக்காக அதை ஒத்துக்க முடியாது. இதுல வந்து பெருசா நம்ம எதை அச்சீவ் பண்ணல. இதோட லீப் சைட்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா யூபிஐ. இத ஒரு இவ்வளவு சொல்ற ஒரு யூபிஐ சொல்லாம விட்டாரு. யோ என்னையா நீ, என்ன ஆயிடுச்சு, டிமானிட்டைசேஷன் அப்பதான் நம்ம என்ன கொண்டு வரோம், யூபிஐயும் கொண்டு வரும். யூபிஐ கொண்டு வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளால பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியல. பணம் எதுவுமே இல்லை, எல்லாம் பேங்க்ல தான் இருக்குன்னு உடனே நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம்ட்டாங்க. ஸோ பேங்க்ல இருந்து பணத்தை வித்ரா பண்ண முடியல, எல்லாம் பேங்க்ல மாட்டிக்கிச்சு. அப்படிங்கிற போது எல்லாருமே ஆன்லைன்ல தான் பண்ணணுங்கிறதுனால தான் ஈஸிலி யூபிஐக்கு அடாப்ட் ஆகும். ஸோ யூபிஐக்கு வந்து நம்ம 2017ல ஒன்லி 5.9% ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ். யூபிஐ வந்து 2016ல வருது. 2016ல யூபிஐ வருது அப்படின்னா 2017ல யூபிஐயோட ஷேர் இன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இஸ் 5.9%. சரியா? இருங்க, இப்போ எவ்வளவு ஷேர் தெரியுமா? 73%. 73% of all the online transactions are happening in UPI. So we digitized all the financial transactions. இப்போ எல்லாரும் அப்படிதானே பண்றோம். நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் தி குட்டி குட்டி பேமெண்ட்ஸ் எல்லாருமே அதில் பண்றோம். ஆனா வேல்யூ ஆஃப் ஷேர்ல வந்து நெஃப்ட் தான் ஹையா இருக்கு. நம்மளோட யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் வேல்யூ கம்மி தான், அதனால வேல்யூல கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம பூஸ்ட் பண்ணி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெவல்யூஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ நம்மளுடைய இது வந்து எக்கனாமிக் சர்வே டேட்டா தான். 5.9% இருந்த யூபிஐயோட ஷேர் இப்போ 73% ஆயிருக்கு. பீப்புள் ஹவ் அடாப்டட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ரிஃபார்ம். ஸோ டிமானிட்டைசேஷனோட டைரக்ட் அப்ஜெக்டிவ் இல்லைனாலும் இன்டைரக்டா. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி வந்து 2017ல லான்ச் பண்றோம். இதனால என்ன ஆயிடுச்சு, ஃபிராக்மெண்டட் மார்க்கெட் யூனிஃபைடு மார்க்கெட் ஆயிடுச்சு. ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட் ஆயிடுச்சு. மல்டிபிளிசிட்டி ஆஃப் டாக்ஸஸ், எக்ஸைஸ் டியூட்டி, வேட், சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட டியூட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே டாக்ஸை மாத்தினதுனால இந்தியன் எக்கானமில இட் ஹாஸ் பிகம் அ பாயன் டாக்ஸ் வித் அ யூனிஃபைடு மார்க்கெட். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு. எக்கானமி ஃபார்மலைஸ் ஆகுது. நிறைய பேர் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் வேட் இருக்கிறப்போ டாக்ஸ் கட்டாத நிறைய பேர் இதுக்குள்ள வந்துட்டாங்க. எதனால, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து 2018ல we had 70 lakh GST payers. இப்போ கரண்ட்லி we are having 1.4 lakh GST payers. ஸோ GST payers அப்படியே டபுள் ஆயிருக்கு இந்த 7 வருஷத்துல. ஸோ அப்போ டபுள் த பர்சன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் என்டர்ட் இன்டு GST டு வாலண்டரி பெய்டு. ஏன் வாலண்டரி கம்பைலன்ஸ் வராங்க, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ வி ஃபார்மலைஸ் தி எக்கானமி வித் ரெஸ்பெக்ட் வித் தி ஜிஎஸ்டி. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வென்ஷன். ரிடக்ஷன் ஆஃப் கார்பரேட் டாக்ஸஸ், நம்மளுடைய கார்பரேட் டாக்ஸஸ் வந்து நம்ம வந்து we were imposing at 30%. Now we have reduced the corporate tax to 15% for new companies and old companies without exemptions 22%. புரியுதா? ஸோ 22% வந்து சாரி வித்தவுட் எக்ஸம்ஷன்ஸ் 22%. ஸோ புரியுதா? ஸோ இப்படி இருக்கிறதுனால ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஸோ கார்பரேட் கம்பெனிஸ் இந்தியாவில் ஆரம்பிச்சா 15% தான் டாக்ஸ்னா நிறைய பேர் வந்து ஆரம்பிப்பாங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும், அது இன்சென்டிவா இருந்துச்சு. நம்ம புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சா 15% தான் டாக்ஸ் கட்டணும், 30 கிடையாது அப்படின்னு மோர் பிசினஸஸ் ஆர் கமிங். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் கார்பரேட் டாக்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் இட் இஸ் அலைனிங் வித் தி குளோபல் மினிமம் டாக்ஸ். இது வந்து பேண்டமிக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் பேண்டமிக் வந்து நம்ம எக்கானமியை ஷேக் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் -7% ஜிடிபி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வாட் வி ஆர் டூயிங்,
நம்ம பேண்டமிக்ல இருந்து நம்ம எக்கானமியை ரிவைவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்கனாமில நம்ம பார்பல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அது எக்கனாமிக் சர்வேல பேசியிருப்பேன், வேணா போய் பாருங்க. பேண்டமிக் அப்போ அந்த எக்கனாமிக் சர்வே எப்படி பேண்டமிக்ல இருந்து எக்கனாமியை ரெக்கவர் பண்ணும் அப்படிங்கறத பேசியிருப்பேன். ஸோ அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேலிபிரேட்டடா பண்றோம். அதாவது இமீடியட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம கரீப் கல்யாண் யோஜனால வி கேவ் ஃபுட் கிரெயின்ஸ். அக்டோபருக்கு அப்புறமா நம்ம பேண்டமிக் இயர்ல என்ன பண்ணிருப்போம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பூஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி வந்து என்ன ஆயிருக்குன்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ஷேர் வந்து 3.4 lakh crore தான். டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளூ மட்டும் பாருங்க, ப்ளூ இஸ் தி டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த எல்லோங்கிறது என்ன தெரியுமா, ஸ்டேட்டுக்கு கொடுத்த கிராண்ட் விச் பிகேம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம ஸ்டேட்டுக்கு கிராண்டா கொடுக்குறோம், அதுல அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிடுவாங்கன்னு சொன்னல அது. ஸோ இதை தான் நம்ம ரெவன்யூ டெபிசிட், அந்த எல்லோ காம்பனண்ட் தான் நம்ம ரெவன்யூ டெபிசிட்டோட மைனஸ் பண்ணி எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டை கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ டெபிசிட் மைனஸ் திஸ் எல்லோ த கிராண்ட்ஸ் விச் கிரியேட்டட் கேபிட்டல் அசெட்ஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காட்டுறாங்க. 2019 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 3.4 lakh crore தான் இருந்துச்சு. அண்ட் இட் இன்க்ரீஸ் டு 4.1 lakh crore, 5.9 lakh crore, 7.3 lakh crore, கரண்ட் இயர்ல 10 lakh crore. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம பூஸ்ட் பண்றோம். எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணா எக்கனாமிக்கு லாங் டர்ம்ல நல்லது அப்படின்னு பார்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ மோர் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மோர் தி ரிட்டர்ன்ஸ், இட் கிரியேட்ஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸ் லாங் டர்ம் அசெட்ஸ். ஸோ நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இப்படி ஏத்துறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கு. ஸோ இதுல முக்கியமான ஷேர் பாத்தீங்கன்னா ரோடுக்கு தான் போயிருக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கு தான் மேக்ஸிமம் ஷேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல. இந்த 10 lakh crore பண்றோம்ல இந்த வருஷம், இதோட மேக்ஸிமம் ஷேர் வந்து ரோடுக்கு போயிருக்கு. இது வந்து ஷேர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்மளுடைய இந்த கரண்ட் இயர்ல நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 19% கேபிட்டல் அண்ட் மிச்சம் 81% தான் ரெவன்யூ. ஸோ அது வந்து 12 இருந்தது, இப்போ 19 ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ இன்க்ரீஸ் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் அ மல்டிப்ளேயர் எஃபெக்ட் இன் எக்கானமி. மல்டிப்ளேயர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா it will crowd in the private sector. When government is doing capital expenditure, private sector also will increase their expenditure. It will crowd in them. So என்னதுன்னா கவர்மெண்ட் வந்து ₹1 ஸ்பெண்ட் பண்ணுச்சுன்னா எக்கனாமில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2.35 மாறும், மல்டிப்ளை ஆகும். மணி மல்டிப்ளையர் பாக்குற மாதிரி கவர்மெண்ட் வந்து ₹1 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2.4 rupees மாறும் இன் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்ல அது 4.8 rupees ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ கவர்மெண்ட் பண்ற ₹1 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால எக்கானமில ஷார்ட் டேர்ம்ல 2.4 rupees ரிட்டர்ன்ஸ் வரும், லாங் டேர்ம்ல 4.8 rupees ரிட்டர்ன்ல வருது. திஸ் இஸ் தி மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் வந்து பேண்டமிக் அப்புறம் எக்கானமியை ரெக்கவர் பண்றதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரூட்டை தான் ஃபாலோ பண்றாங்க. தே ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி அண்ட் தே ஆல்சோ கேவ் சப்போர்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி பண்றப்போ 1.6% ஆஃப் ஜிடிபியில் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 3.3 மாறுது. அதனால பிரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் க்ரௌடின் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் இதோட ஐடியா. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து வி இன்க்ரீஸ்டு. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து 1.6% ஆஃப் ஜிடிபில இருந்து 3.3% ஆஃப் ஜிடிபிக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பூஸ்ட் பண்ணாங்க. அதனால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் டெவலப் ஆகல, பிரைவேட் செக்டரோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் க்ரௌடின் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான டேட்டா தான் இது. நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். இன்க்ளூசிவ் க்ரோத்தை கொண்டு வரதுக்கு பாவர்ட்டி அலிவேஷனுக்கு வி டுக் a lot of schemes. நம்ம ஆல்ரெடி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பத்தி பேசுறப்போ என்ன பார்ப்போம், ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்கீம். நம்ம மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நடத்துறப்போ நான் ஒரு கதை சொல்லுவேன்ல, ஃபர்ஸ்ட் ஆவாஸ் யோஜனால வீடு தரும், அப்புறம் சௌபாகியால கரண்ட் தரும், அப்புறம் உஜ்வாலால கேஸ் தரும், சரியா, அப்புறம் ஜல் ஜீவன்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துடுறோம், அப்புறம் பேங்க் போடுறதுக்கு ஜன்தன் யோஜனால பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துடுறோம், சரியா. ஸ்கூலுக்கு வரீங்களா, சமகர சிக்ஷா அண்ட் சர்வ சிக்ஷா அபியான்ல படிப்பு, சரியா. அப்படியே மாத்திரு வந்தன யோஜனால பிரெக்னென்ட் உமனோட ஹெல்த்தை பாத்துக்கணும். ஆயுஷ்மான் பாரத்ல 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு மேல நாட்டு மக்களுக்கு வேற என்னையா வேணும் அப்படின்னு அந்த ஆட்ல வரும், சரியா. அதனால ஏங்க இப்பெல்லாம் சிரிக்க. இன்க்ளூசிவ் ஸ்கீம் ஃபார் பாவர்ட்டி எலிவேஷனுக்கு இப்படி பண்ணதுனால என்ன ஆயிருக்கு, நம்மளுடைய 13.5 crore இந்தியன்ஸ் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில இருந்து வெளியே வந்திருக்காங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 2015 டேட்டால நம்மளுடைய பாவர்ட்டி ரேட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 25% வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இருந்திருக்கு. இது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நீத்தி ஆயோக் இருக்குல்ல, அவங்களோட ரிப்போர்ட்ல இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட். 2015ல நம்மளுடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வந்து 25% இருந்துச்சு. இது வந்து இப்போ 2019ல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ஃபெல் டு 15%. ஸோ 25%ல இருந்து 15% குறைஞ்சிருக்கு. 10% வந்து பாவர்ட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதனால 13.5 crore பீப்புள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில இருந்து வெளியே வந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். லைக் நான் சொன்னது ஆவாஸ் யோஜனா, உஜ்வாலா ஸ்கீம்,
அப்புறமா ஜல் ஜீவன் மிஷன், அப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட், சௌபாக்கியா யோஜனா மூலமா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எஸ்டிஜியில் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா இன்டென்சிட்டி. இது வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோனா அப்சல்யூட் பாவர்ட்டி. அப்சல்யூட் பாவர்ட்டியில 25ல இருந்து 15 ஆயிருக்கு. ரிலேட்டிவ் பாவர்ட்டி இங்க மெஷர் பண்றோம், இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டி வந்து நம்ம 47%ல இருந்து 44% குறைஞ்சிருக்கும். ஸோ அப்சல்யூட் பாவர்ட்டியில நிறைய குறைஞ்சிருக்கு, பட் ரிலேட்டிவ் பாவர்ட்டியில கம்மியா தான் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா இன்டென்சிட்டி இன்னும் ஹையா தான் இருக்கு. பட் அப்சல்யூட் பாவர்ட்டியில வி ரெடியூஸ் இட் டு 25 to 15, ரிலேட்டிவ் பாவர்ட்டி 47 to 44 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான். சரியா? ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஹியர். இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோ வேணா பாருங்க. ஸ்கீம்ஸ் ஃபார் தி பாவர்ட்டி எலிவேஷன்ஸ்னால இதனால நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்றாங்க, ஷேர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்தியன்ஸோடைய ஃபுட் கன்சம்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்தியாவில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கல்டிவேஷனும் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸோட ப்ரொடக்ஷனும் பூஸ்ட் ஆயிருக்கு. அதனால இந்தியன்ஸோடைய கன்சம்ஷன் பேஸ்கெட்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்னா மீட் அண்ட் எக், டைரி, அனிமல்ஸ்ல இருந்து வர மில்க், டைரி, அதாவது மில்க், எக் அண்ட் மீட். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கன்சம்ஷன் வந்து 19% அதிகமாக இருக்கு. எக்கு, மில்க் அண்ட் மீட்டோட கன்சம்ஷன் 38% அதிகமா இருக்கு. அதனால நம்மளுடைய பேஸ்கெட் வந்து நியூட்ரிஷியஸ் ஆயிருக்கு, மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவுகளை உண்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நடந்தாலும் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து $2,400 தான் இருக்கு. ஸ்டில் வி ஆர் லோ மிடில் இன்கம் கண்ட்ரி பிகாஸ் அவர் பாப்புலேஷன் இஸ் ஹை. நம்ம ஜிடிபியில வந்து 3 ட்ரில்லியன் பண்ணாலும் 3 ட்ரில்லியனுக்கு கீழே 140 crore போட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் $2,400 ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்லி லோ மிடில் இன்கம் கண்ட்ரியா இருக்கும். ஸோ லோ மிடில் இன்கம் கண்ட்ரியா இருக்கு, நம்ம எவ்வளவு ஜிடிபி பண்ணாலும் இட்ஸ் நாட் இனஃப் ஃபார் பாப்புலேஷன். ஸோ வி ஹாவ் டு இன்க்ரீஸ் அவர் எஃபர்ட்ஸ். வி ஹாவ் டு இன்க்ரீஸ். அவரே எடிட்டோரியல்ல கடைசியா சொல்லுவாரு, இது உண்மைதான், நம்ம எஃபர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஆனா அதுக்காக நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கிறத நம்ம டினை பண்ணிட முடியாது, இவ்வளவும் வந்து கவர்மெண்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் எழுதியிருக்காரு. நம்ம எக்கனாமி பத்தி வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதுல எழுதுறதுக்கான வெரி ரிச் பாயிண்ட்ஸ் இந்த எடிட்டோரியல் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன வேணா எண்ட் ஆஃப் தி திஸ் வீக்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் எடிஷன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவே 3 hours ஆயிடுச்சு. நடுவில் பிரேக்லாம் கட் பண்ணா குறைஞ்சிரும். நான் எல்லாமே முக்கியமான கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மல்டி மெம்பர் பார்ட்டி சிஸ்டமா இருக்கட்டும், இல்லைன்னா நெட் நியூட்ராலிட்டியா இருக்கட்டும், ஆர் இன்டர்நேஷனல் டபுள் டாக்ஸேஷனா இருக்கட்டும், எல்லாமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இட் டுக் டைம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் தி ஆஃப்லைன். இப்போ தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் கலந்துக்கிட்டு தீபாவளியை சிறப்பிச்சுட்டு போங்க. ஹாப்பி தீபாவளி டு ஈச் அண்ட் எவ்ரி வியூவர் ஹூ இஸ் சீயிங் த்ரூ தி ஆன்லைன் மோட். ஆன்லைன்ல பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ ஆல் தி பீப்புள் டேக் கேர், செலிப்ரேட் தி தீபாவளி இன் அ சேஃப் வே அண்ட் என்ஜாய் அண்ட் ஹேவ் ஃபன். சரியா? நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் இன் அதர் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் 5 editorials. So don't put any doubts in the live chat. Post all your doubts in the comment section. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுற எல்லா டவுட்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நான் என்ன டாபிக் எடிட்டோரியல்ஸ் நடத்தலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். நீங்க இந்த வீக்கோட கமெண்ட்ஸ்ல நான் அடுத்த வாரம் என்ன டாபிக் நடத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் வீக்ல சேர்த்துப்பேன். ஸோ அதே மாதிரி உங்க வேற ஏதாவது ஒரு டாபிக், இல்ல இப்போ ஹிந்துவை தாண்டி எக்ஸ்பிரஸ்ல ஒரு எடிட்டோரியல் நீங்க பாத்தீங்க, இல்ல மின்ட்ல ஒரு எடிட்டோரியல் பாத்தீங்க, அதை நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க லிங்க் போட்டாலும் நான் அதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேன். ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து லைவ் சாட்ல சொல்லாம கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய இதை சொல்லுங்க. தேங்க்யூ. வில் மீட் நெக்ஸ்ட் வீக் இன் அதர் செட் ஆஃப் 5 editorials. Bye bye.